ஒவ்வொரு குற்றத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. ஆனா சில குற்றங்கள் காரணத்தை கூட மறைக்குது. இந்த கேஸ் அப்படிப்பட்டது. ஒரு குண்டு வெடிப்பு, ஒரு மரணம், சாட்சிகள் கிடையாது. ஆனா ஒரு டிடெக்டிவ் மட்டும் வேற மாதிரி யோசிச்சார். அவருக்கு கிடைச்ச க்ளூ ஒரு கருப்பு குதிரை. அதிலிருந்து தொடங்கின விசாரணை முழு ஊரையும் அதிர்ச்சியடைய வச்சுது. ஒரு மரம், ஒரு பெட்டி, ஒரு ரகசிய பாதை. இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்தப்போதான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. இந்த கதையோட முடிவு நீங்க எதிர்பாராத மாதிரி இருக்கும். மயிலாடி மர்மம் இப்பொழுது ஆரம்பிக்குது. அத்தியாயம் 1. புலிக்குத்தி. இதுதான் அந்த ஊரோட பேர். தண்டவாளத்துக்கு பக்கத்திலே இருக்கிற ஒரு சின்ன கிராமம். ஆனால் ஊர்லேருந்து ரயில் நிலையத்துக்கு போகணுன்னா 1 மைல் தூரம் நடக்கணும். நடுவில் அடர்த்தியான கருவேல மரங்கள் நிறைஞ்ச காடு. அதனால் ஊர்க்காரங்க யாரும் காட்டு வழியாக போக மாட்டாங்க. ரயில்வே லைன் ஓரத்துலேயே இருக்கிற முள்வேலியை தாண்டி குதித்து தண்டவாள வழியாகவே ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. அந்த ரயில் நிலையத்தோட பேர் சந்தானப்பட்டி. பெரிய ஸ்டேஷன் தான். அதை சுற்றியோ ஒரு பெரிய சந்தை உருவாயிடுச்சு. அந்த ஏரியா முழுக்க நெல் விவசாயம் தான் பிரபலம். அங்கிருந்து தான் மற்ற ஊர்களுக்கு அரிசி மூட்டைகளை ஏற்றி அனுப்பப்படும். அங்கே 2 பெரிய அரிசி ஆலைகளும் இருக்குது. அந்த காலத்தில் போர் நடந்தப்போ ஒரு வெளிநாட்டு இராணுவப்பட இந்த புலிக்குத்திக்கும் சந்தானப்பட்டிக்கும் இடையில இருக்கிற காட்டுப்பகுதியில் கொஞ்ச நாள் தங்கியிருந்தாங்க. அவங்க சட்டை போடாமல் வெறும் பேண்ட் மட்டும் போட்டுக்கிட்டு ஊருக்குள்ளே சுற்றுவாங்க. நம்ம ஊர் விவசாயிகளோட உட்காந்துட்டு சகஜமாக பேசிகிட்டு இருப்பாங்க. போர் முடிஞ்சு அவங்க கிளம்பினப்போ சில சட்டவிரோத வாரிசுகளையும் சின்ன சின்ன நவீன ரக துப்பாக்கிகளையும் இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் என் நண்பன் சத்யதேவும் ஏதோ ஒரு விஷயமா சந்தானப்பட்டிக்கு போயிருந்தப்போ இந்த ஆயுதங்களுக்கும் நாங்கள் போன வேலைக்கும் ஒரு சம்மந்தம் இருந்தது. அது அப்புறமா விவரமாக சொல்கிறேன். ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற கதை புலிக்குத்தி கிராமத்தை பற்றினது. இந்த கதையோட ஆரம்பத்தை இங்கே இருக்கிற பசங்க சொல்லித்தான் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு கதையை மட்டும் சுருக்கமாக இங்கே சொல்கிறேன். புலிக்குத்தி கிராமத்தில் இருக்கிற விரல் விட்டு எண்ணக்கூடிய மாடி வீடுகளில் சதாசிவம் அப்படிங்கிற ஒரு வீடு ரொம்ப பழசு. அதுக்கு முன்னாடி திண்ணை, 3 ரூமு, அப்புறம் சோறு வச்ச பின்வாசல். அதுதான் அந்த வீடு. அந்த வீட்டுக்கு பின்னாடியே காடு ஆரம்பமாயிடும். சதாசிவம் கொஞ்சம் வயசானவர். அவருக்கு சொந்த பந்தம்னு யாரும் இல்லை. பொண்டாட்டி பிள்ளைங்க இல்லாமல் அந்த பூர்வீக வீட்டில் தனியாக தான் வாழ்ந்துட்டு வர்றாரு. அவருக்கு ஒரு தங்கை இருந்தாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்க கணவர் ரயில்வேல வேலை பார்க்குறதால அவங்க சிட்டியில் செட்டில் ஆகிட்டாங்க. அதனால் சதாசிவத்துக்கும் அவங்களுக்கும் பெரிய தொடர்பு இல்லை. சொல்லப்போனால் ஊர்க்காரங்க கூடயும் அவர் அதிகமாக பேச மாட்டார். யாரு கூடயும் சண்டையும் கிடையாது. ஆனால் ரொம்ப நெருக்கமும் கிடையாது. தினமும் காலையில் எந்திரிச்சு நேராக ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற அந்த சந்தைக்கு போயிடுவார். திரும்பவும் சாயங்காலம் தான் ஊருக்கு வருவார். அவர் அப்படி என்ன தான் வேலை பார்க்குறாருன்னு யாருக்கும் சரியாக தெரியாது. சில பேர் அவர் நெல் புரோக்கர்னு சொல்கிறாங்க. சில பேர் வட்டிக்கு விடுறாருன்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் அவர் ஒரு மூடு மந்திரமான ஆள், சிக்கனமானவர். அவரை பற்றி அவ்வளோதான் ஊருக்கே தெரியும். ஆனால் அந்த அமைதியான மனிதரோட வாழ்க்கையில் தான் அந்த பயங்கரம் காத்திருந்தது. ஒரு நாள் பங்குனி மாதத்துக்கு அதிகாலை நேரம் சதாசிவம் வீட்டை விட்டு வெளியே வந்தார். ஒரு நடுத்தரமான இரும்பு ட்ரங்க் பெட்டி, அப்புறம் துணிப்பையை 2யும் வாசலில் வச்சுக்கிட்டு கதவை பூட்டினார். அப்புறம் 2 கையிலையும் பெட்டியும் பையும் தூக்கிட்டு நடக்க ஆரம்பித்தார். வீட்டுக்கு முன்னாடி மைதானம் மாதிரி இருந்த ஒரு திறந்த வெளியிடம். சதாசிவம் இந்த மைதானத்தை கடந்து தண்டவாளத்தை நோக்கி போயிட்டு இருந்தப்போ ஊர் பெரியவரும் மருதமுத்து எதிர வந்தார். மருதமுத்து அவரை கூப்பிட்டு, என்ன சாமி, விடிகாலையிலேயே பெட்டி படிக்கையோட கிளம்பிட்டீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டார். சதாசிவம் என்னார், கொஞ்சம் நாளைக்கு வெளியூர் போகிறேன் அப்படின்னு சுருக்கமாக சொன்னார். ஓ, ஏதாவது விசேஷமா? இல்லை காசி ராமேஸ்வரம் தீர்த்த யாத்திரை கிளம்பிட்டீங்களா? சதாசிவம் அதுக்கு ஒரு சின்ன சிரிப்பை மட்டுமே பதிலாக கொடுத்தாரு. மருதமுத்து விடாமல், அதுக்குள்ளே என்ன அவசரம், உங்களுக்கு இப்போ என்ன வயசு இருக்கும் அப்படின்னு கேட்டார். 45 அப்படின்னு சொல்லிட்டு சதாசிவம் நடக்க ஆரம்பித்தார். மருதமுத்து பின்னாடியே குரல் கொடுத்தாரு, எப்போ திரும்பி வருவீங்க? ஒரு வாரம் ஆகும், வந்துடுவேன். சதாசிவம் போயிட்டார். அவர் திடீர்னு இப்படி ஊரை விட்டு போனதை பற்றி அன்றைக்கி ஊரில் சின்னதாக ஒரு பேச்சு ஓடிச்சு. ஏன்னா கடந்த 10 வருஷத்தில் ஒரு நாள் கூட ஊரை விட்டு வெளியில் தங்குனதே கிடையாது. சதாசிவம் மாதிரி ஒரு ஆள் சும்மா போக மாட்டார். ஏதோ ஒரு பெரிய பிளானில் தான் கிளம்பியிருக்காருன்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. இது நடந்து ஒரு 3-4 நாள் இருக்கும். சாயங்கால நேரத்தில் சதாசிவம் வீட்டுக்கு முன்னாடி இருக்க அந்த மைதானத்தில் தான் ஊர் பசங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் ஒரு 20-30 குடும்பங்கள் கொஞ்சம் வசதியானவங்க. மற்ற நேரத்தில் எப்படின்னாலும் சாயங்காலம் ஆனால் இளவட்ட பசங்க எல்லாம் அந்த மைதானத்துக்கு வந்துடுவாங்க. கதை பேசுகிறது, பாட்டு பாடுறது, பீடி சிகரெட் குடிக்கிறதுன்னு இதுதான் அவங்களோட முக்கியமான அரட்டை ஸ்பாட்டு. மழை பெஞ்சால் மட்டும்தான் அவங்க இங்கே வரமாட்டாங்க. அன்றைக்கி அமுதம் அப்படிங்கிற ஒரு பையன் எல்லாம் சேர்த்துட்டு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அமுதம் இந்த ஊரில் பெரிய மனுஷன் ஒருத்தரோட அக்கா பையன். ஆனால் ஒரு அனாதை மாதிரி தான். கொஞ்சம் லூசுத்தனமாக சுற்றுற டைப்பு. பார்க்குறதுக்கு இந்த தென்னை வளக்குச்சி மாதிரி ஒல்லியாக இருப்பான். ஆனால் பேச ஆரம்பித்தா பொறிஞ்சு தள்ளுவான்.
தான் பெரிய தைரியமானவன் புத்திசாலின்னு மற்றவங்க முன்னாடி காட்டிக்கிறதுல அவனுக்கு அப்படி ஒரு ஆசை. அதனாலேயே மற்ற பசங்க இவனுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட். அன்னைக்கு காலையில் ஒரு சம்பவம் நடந்திருந்தது. நாதன் அப்படின்னு ஒரு பையனுக்கு புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு. அவன் பொண்டாட்டி பேர் பாப்பம்மா. காலையில் அவள் குளத்தை எடுத்துக்கிட்டு குளத்து பக்கம் தண்ணி எடுக்க போயிருக்கா. மற்ற பொம்பளைங்களும் இருந்திருக்காங்க. அமுதம் அப்போ குளக்கரையில் உட்காந்து சில்லுக்கருங்கல் தண்ணி மேலே வீசி விளையாடிட்டு இருந்திருக்கான். நாத பொண்டாட்டியை பார்த்தா தான் அவனுக்கு என்ன தோணுச்சோ தெரியல. அவள் பேரை வச்சு கிண்டல் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு பறவை கத்துற மாதிரி பாப்பா பாப்பா பாப்பம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அங்கேருந்து மற்ற பொம்பளையெல்லாம் இதை கேட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பொண்ணு இது ஒரு பெரிய அவமானம் நினச்சிட்டா அழுதுகிட்டே வீட்டுக்கு திரும்பி போய் புருஷன்கிட்ட சொல்லிட்டான். நாதனுக்கு வந்ததே கோபம். என் பொண்டாட்டியவா கிண்டல் பண்ணுற அப்படின்னு ஒரு தடியை தூக்கிட்டு அடிக்க ஓடி வந்துட்டான். அவனை பார்த்து பயந்து போனாம தான் டக்குன்னு அங்கேருந்து ஒரு தென்னை மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். அப்புறம் ஊர் பெரியவங்கெல்லாம் வந்து பேசி தான் அந்த பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. அமுதனுக்கு தப்பான எதுவும் என்ன இல்லைங்கிறது ஊருக்கே தெரியும். நாதன் ஒரு கட்டத்தில் அதை புரிஞ்சுக்கிட்டு போயிட்டான். ஆனால் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் விடுவாங்களா? சாயந்தரம் அவன் மைதானத்துக்கு வந்ததும் எல்லாரும் சுற்றி வளைச்சிட்டாங்க. கதிர் தான் முதல்ல ஆரம்பித்தா. ஏண்டா அமுதா, நீ தான் பெரிய வீரனாச்சே, அந்த நாதம் அடிக்க வந்தப்போ எதுக்குடா பயந்த மரத்தில் இருந்த? தைரியமாக இறங்கி சண்டை போட்டிருக்க வேண்டியதானே? கதிர் விடாமல் கேட்டான். தைரியம் இருந்தால் இறங்கி வந்திருக்க வேண்டியதானே, எதுக்குடா தென்னை மரத்தில் இருந்தேன்? அமுதா சும்மா இருப்பானா? நான் எதுக்கு ஏறினேன்னு உனக்கு தெரியுமா? அப்படியே ஒரு இளநீரை படிச்சுட்டு வரலான்னு போனேன். அந்த நாதம் தான் எல்லாம் நான் பயப்படுறாளா என்ன? அவன் கையில் ஒரு தடி மட்டும் இல்லாமல் இருந்திருக்கணும். அப்போ தெரிஞ்சிருக்கும் என் ஆட்டம். ஒரே ஒரு லெக் கட் போட்டிருப்பேன். அப்புறம் அவன் ஒரு வாரம் படுக்க விட்டு எந்திரிக்க முடியாது தெரியுமா? இதை கேட்டு கோபால் சிரிச்சுக்கிட்டே, சபாஷ்டா, சரி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் மாமாட்ட நல்லா உதவாங்கினியே, அது எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டார். அமுதன் கை கால்களையே ஆட்டி பேசினான். எங்கள் மாமா என்ன அடிக்கவே மாட்டார். அவருக்கு என் மேலே அவ்வளோ பாசம். என் மாமி தான் என் காதை திரிக்கிட்டு நீ ஒரு முட்டா கழுதன்னு சொன்னாங்க. எல்லாரையும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கதிர் ஏளனமாக, சிச்சி நீ இவ்வளோ பெரிய கோழையா, ஒரு பொம்பளைகிட்ட போய் காதை திரிட்டு நிற்கிறிய அப்படின்னு கேட்டான். அவங்க எனக்கு பெரியவங்க, குரு தர்மா, அதனால தான் சும்மா விட்டேன். இல்லைன்னா நான் யாருன்னு காட்டியிருப்பேன். என்கிட்ட யாராவது இந்த மாதிரி விளையாட்டு பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு அமுதன் சவால் விட்டான். அப்போ தாசு குறுக்கிட்டு, சரியா அமுதா, நீ மனுஷங்களுக்கு பயப்பட மாட்டேன்னு வச்சுக்கோ, உண்மையை சொல்லு, பேயை பார்த்தா என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டான். கூட்டத்தில் ஒருத்தர் சிரித்தான். வேற என்ன பண்ணுவான், பயத்தில் வேட்டியை நினச்சிடுவான் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சிரித்தாங்க. அமுதன் கண்ணை உருட்டிட்டு முறைச்சி பார்த்தான். ஏய், நான் பேயை பார்த்துருக்கேன்டா, ஆனால் ஒரு துளி கூட பயப்படல. எல்லோரும் ஆச்சரியமானாங்க. பேயை பார்த்தியா? எப்போ, எங்கே பார்த்த? அமுதன் ரொம்ப பெருமையாக தன் மெலிஞ்ச கைகளை நீட்டி அந்த அடர்காட்டை காமிச்சான். அதோ அந்த காட்டில் தான் பார்த்தேன். எப்போ பார்த்தேன், என்ன மாதிரி இருந்தது? அமுதன் குரலை மர்மமாக மாற்றிட்டு, நான் பார்த்தது ஒரு குதிரை பேய் அப்படின்னா. 2 பேர் சிரித்தாங்க. கோபால், நீ ஏன் ஒரு முட்டா கழுத, அதுதான் உனக்கு குதிரை பேயாக தெரிஞ்சிருக்கு. சரி, எப்போ பார்த்த அப்படின்னு கிண்டலாக கேட்டான். முந்தா நேற்று ராத்திரி அமுதன் அந்த சம்பவத்தை சொல்ல ஆரம்பித்தான். எங்கள் வீட்டு கண்ணுக்குட்டி கை தாத்துக்கிட்டு தொழுவத்துலேருந்து ஓடி போச்சு. மாமா சொன்னார், அமுதா போய் காட்டோரத்தில் தேடிப்பாருன்னு. அப்போ மணி ராத்திரி 10 இருக்கும். எனக்கு தான் பயம்னா கிடையாது. நேராக காட்டுக்குள்ளே போவேன். நிலா வெளிச்சத்தில் மரங்கள் அசைஞ்சிட்டு இருந்தது. திடீர்னு ஒரு குதிரை குழம்பு சத்தம் கேட்டு கண்ணுக்குட்டின்னு நினச்சி திரும்பி வந்து பார்த்தா ஒரு கருப்பு நிற குதிரை காட்டுக்குள்ளே மின்னல் வேகத்தில் ஓடுது. மூக்கிலிருந்து நெருப்பாக வருது. நான் உடனே ராமா ராமான்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். சாமி வேற சொன்னால் பேய் கிட்ட வராதில்ல. தாஸ் கேட்டான். அந்த குதிரை எந்த பக்கமாக போச்சு? ஊர்லேருந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக போச்சு. குதிரை மேலே யாராவது இருந்தாங்களா? அவ்வளோ சரியாக தெரியல. எல்லோரும் கொஞ்ச நேரம் அமைதியானாங்க. அமுதனுக்கு இப்படியெல்லாம் கதை கட்டி சொல்கிற அளவுக்கு பெரிய புத்திசாலித்தனம் கிடையாது. அப்போது அவன் நிஜமாகவே ஒரு குதிரையை பார்த்துருக்கான். ஆனால் இந்த காட்டுக்குள்ளே குதிரை எங்கேருந்து வரும்? ஊரில் யார்கிட்டையும் குதிரை கிடையாது. அந்த போர் நடந்தப்போ வந்த வெளிநாட்டுக்காரங்க 408 கூட குதிரை கிடையாது. ரயில்வே ஸ்டேஷன் சந்தையில் வேணால் குதிரை வண்டிங்க 2-3 இருக்கும். ஆனால் அந்த வண்டி குதிரைங்க ராத்திரி நேரத்தில் காட்டுக்குள்ளோட போகுது. ஒருவேளை அவன் கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு குதிரைன்னு தப்பாக நினச்சிட்டானோ? கடைசியாக கதிர் சொன்னான். எனக்கு புரிஞ்சு போச்சுடா, நீ உன் கண்ணுக்குட்டியை பார்த்துட்டு தான் குதிரை பேயின்னு பயந்துட்ட. அமுதன் விடா கண்டனாக தலையே ஆட்டினான். இல்லவே இல்லை, அது குதிரை தான். நிஜமாக உசுரோடு இருக்கிற குதிரை பேயை நான் கண்ணால் பார்த்தேன். அப்போ குதிரை பேயை பார்த்தும் உனக்கு வாயடைச்சி போகலன்னா பயத்தில் ஜன்னி வரலையா? எனக்கு ஏன் ஜன்னி வரணும்? நான் தான் ராமான்னு சொல்லிட்டேனே. சரிடா, சாமி பேர் சொன்னது இருக்கட்டும். ஆனால் பயத்தினால தானே சாமி பேர் சொன்னேன். பயப்படலைன்னா எதுக்கு சொல்லணும்? இல்லை இல்லை. அமுதன் கையை தூக்கி சவால் விட்டான். யார் சொன்னது எனக்கு பயம்னு? பயப்படுறதுக்கு நான் ஒன்றும் சின்ன பயம் கிடையாது.
தாஸ் மெதுவாக கல்லை போட்டான். சரி அமுதா, ரொம்ப சீன் போடாத. உனக்கு அவ்வளோ தைரியம் இருந்தா இப்போ இந்த காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டு வருவியா? அமுதன் லேசான நடுக்கத்தோடு காட்டை பார்த்தான். அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. நிலா வெளிச்சமும் அங்கும் இங்குமா விழுந்தாலும் மரங்களோட நிழல் கருகருன்னு பயமுத்துற மாதிரி இருந்தது. அமுதன் கொஞ்சம் தயங்கி விட்டு, இப்போ எதுக்கு அங்கே போனோம்? போக சொன்னால் போவேன், ஆனால் இப்போ கண்ணுக்குட்டி ஒன்றும் காணாமல் போலியே என்றான். கோபால் சிரித்தான். கண்ணுக்குட்டி காணாமல் போக வேண்டாம், நீ புருடாவில்லையா இல்லையான்னு நிஜத்தை சொல்கிறியான்னு எங்களுக்கு தெரியணுமில்ல. அமுதன் துள்ளி குதித்தான். நான் பொய் சொல்கிறேன்னா? டே கோபாலு, என்னை பற்றி உனக்கு சரியாக தெரியாது தான். அதுதான் சொல்கிறோம்ல, முடிஞ்சால் காட்டுக்குள்ளே தனியாக போயிட்டு வா, அப்போ ஒத்துக்கிறோம் நீ பெரிய வீரந்தான்னு. அமுதனுக்கு மான பிரச்சனையாகிவிட்டது. போகிறேன்டா, இப்போவே போகிறேன், எனக்கு என்ன பயமா என்ன அப்படின்னு சொல்லிக்கிட்டு காட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். கதிர் அவனை தடுத்து நிறுத்தி ஒரு சாக்பீஸ் துண்டை அவன் கையில் கொடுத்தான். இந்தா, இதை வச்சுக்கோ, ரொம்ப தூரம் எல்லாம் கூட போக வேண்டாம். அந்த சதாசிவ அண்ணன் வீட்டுக்கு பின்னாடி ஒரு இலவம்பஞ்சு மரம் இருக்குமே, அந்த மரத்தில் இந்த சாக்பீஸில் ஒரு எக்ஸ் மார்க் போட்டுட்டு வா, அப்போ தான் நீ நிஜமாவே அங்கே போனேன்னு நாங்கள் நம்புவோம். அமுதன் அந்த சாக்பீஸை வாங்கும்போது அவன் கைகள் லேசாக நடுங்குச்சு. நீங்கள் எல்லோரும் இங்கே தானே இருப்பீங்க அப்படின்னு தழுதழுத்த குரலில் கேட்டான். இருப்போம், போயிட்டு வா. அமுதன் காட்டை நோக்கி நடந்தான். அவன் போக போக அவனுடன் வேகம் குறைந்து கொண்டே வந்தது. ஆனாலும் ஒரு கட்டத்தில் சதாசிவம் வீட்டோட நிழலுக்குள்ளே மறைஞ்சிட்டான். மைதானத்தில் இருந்த பசங்கள் எல்லோரும் மங்கலான வெளிச்சத்தில் அமைதியாக காட்டை பார்த்தாங்க. ஒருத்தன் பீடியை பற்ற வச்சான், இன்னொருத்தன் மெதுவாக சிரிச்சுக்கிட்டு, அவன் அந்த வீட்டு செவுத்தோரமே பயந்து போய் உக்காந்துருப்பான் பாரு அப்படின்னா. கொஞ்ச நேரம் ஓடிச்சு எல்லோரும் காட்டையே உத்து பார்த்துட்டு இருந்தாங்க. திடீர்னு காட்டுக்குள்ளேருந்து சடக்குன்னு ஒரு சத்தம். காஞ்சி போன மரக்கிளைகள் உடையும் போது வர்ற மாதிரியான சத்தம் அது. எல்லாரும் ஒரு நிமிஷம் திடுக்கிட்டு ஒருத்தர் பார்த்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு, ஆனால் அமுதன் திரும்பி வரவே இல்லை. பசங்க இருக்கிற இடத்துலேருந்து அந்த இலவம்பஞ்சு மரம் வெறும் 50 அடி தூரத்தில் தான் இருக்கும். அங்கே போயிட்டு வர்றதுக்கு ஏன் இவ்வளோ நேரம் ஆகுது? இன்னும் ஒரு 3 நிமிஷம் கடந்தாங்க. அப்புறம் கதிர் பொறுமை இழந்து எந்திரிச்சான். வாங்கடா போய் பார்ப்போம், இவன் ஏன் இன்னும் லேட் பண்ணுறான்னு. எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அமுதன் போகிற வழியிலேயே நடந்தாங்க. ஒருத்தன் கிண்டலா, என்னடா அமுதா, அந்த குதிரை மேலே போய் ஒரு சுற்றிக்க போய்விட்டானோ அப்படின்னு கேட்டான். ஆனால் அமுதன் எங்கேயும் ஓடி போகலை. சதாசிவம் வீட்டோட பின்வாசல் பக்கத்தில் ஒரு 20 அடி தூரத்தில் அந்த இலவந்து மஞ்சு மரம் நிலா வெளிச்சம் ஊடுருவிழுற அந்த இருட்டான இடத்துல ஏதோ ஒரு வெள்ளையாக தரையில் கிடந்தது. எல்லாரும் வேகமாக ஓடி போய் பார்த்தாங்க. அது அமுதன். யாரோ ஒருத்தர் தீக்குச்சியை பற்ற வச்சாங்க. அமுதன் மல்லாக்க கிடந்திருந்தான். அவனோட சட்டை நெஞ்சு பகுதி முழுக்க ரத்தத்தால் நனைஞ்சிருந்தது. எல்லோரும் உறைஞ்சு போயிட்டாங்க. அமுதன் பேயை பார்த்து சாகலை, யாரோ சுட்ட துப்பாக்கி தோட்டால் அவன் செத்து போயிருந்தான். அடுத்த அத்தியாயம் கேட்பதற்கு முன்பு நண்பர்களே, இந்த மாதிரி ஒரு மணி நேர தமிழ் ஆடியோ புக் வீடியோவை உருவாக்க எனக்கு குறைந்தது 4 நாட்கள் ஆகும். கதையை தேர்வு செய்து வாசிப்பது, ஒலியை சுத்தம் செய்வது, தேவையான எல்லா படங்களையும் உருவாக்கி அனிமேஷனாக மாற்றுவது, முழு வீடியோ எடிட்டிங், தம்ப்நெயில், டைட்டில், டிஸ்கிரிப்ஷன், டேக்ஸ் இவை அனைத்தையும் நான் ஒரே ஒரு நபராக செய்து வருகிறேன். இந்த உழைப்பை நீங்கள் மதித்து எனக்கு தொடர்ந்து ஆதரவு தர விரும்பினால் தயவு செய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவுக்கு லைக் போடுங்க, உங்கள் பாசிட்டிவ் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். மிக்க நன்றி. வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தை தொடருவோம். அத்தியாயம் 2. நானும் என் நண்பன் சத்யதேவும் ஒரு அரசு விசாரணைக்காகத்தான் இந்த சந்தானப்பட்டிக்கு வந்திருந்தோம். காவல்துறையில் இருக்கும் சில அதிகாரிக்கு சத்யதேவை அவ்வளவாக பிடிக்காது என்பது உண்மைதான். ஆனால் அரசாங்கத்தின் மேலிடத்தில் அவனுக்கு நல்ல மரியாதை உண்டு. போலீசாரால் துப்பு துவக்க முடியாவிட்டால் கைவிடப்பட்ட வழக்குகள் அவ்வப்பொழுது அவன் வசம் வரும். கடந்த உலகப் போரின் போது வெளிநாட்டு இராணுவ படைகள் நம் நாட்டில் பல இடங்களுக்கு வந்து முகாம் அமைத்திருந்தார்கள். போர் முடிந்ததும் அவர்கள் கிளம்பிச் சென்றார்கள். நாடும் சுதந்திரம் அடைந்து சுதந்திர காற்றை சுவாசிக்கத் தொடங்கியதுதான் புரிந்தது. மேலோட்டமாக அமைதியாக தெரிந்தாலும் ஆழத்தில் சில வன்முறை கும்பல்கள் சுற்றி கொண்டிருந்தன என்று. அந்த வெளிநாட்டு இராணுவம் விட்டி சென்ற நவீன ரக ஆயுதங்கள் இப்போது அந்த வன்முறை கும்பல்களின் கைகளில் சிக்கியிருந்தன. ரயிலை கவிழ்ப்பது, திடீர் வெடிகுண்டு விபத்துகள், ஆயுதம் ஏந்தி கொள்ளை சம்பவங்கள் என புதிய அரசுக்கு இவை பெரும் தலைவலியாக மாறியிருந்தன. போலீஸ் விசாரணையில் ஓரிரு குற்றவாளிகள் பிடிபட்டாலும் இந்த வெடிகுண்டுகளும் துப்பாக்கிகளும் எங்கிருந்து விநியோகம் செய்யப்படுகின்றன என்ற ரகசியம் மட்டும் பிடிபடவே இல்லை. இராணுவம் தங்கியிருந்த இடங்களுக்கு அருகிலேயே அந்த ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருக்கலாம் என்பது யூகிக்கக்கூடிய ஒன்றுதான். ஆனால் அந்த ஆயுதங்களை சட்டவிரோதமாக கருப்பு சந்தையில் விற்பனை செய்பவர்களை பிடிப்பதுதான் சவாலாக இருந்தது. அவர்களை பிடிக்காமல் இந்த வன்முறையை அடியோடு ஒழிக்கவும் முடியாது. அரசாங்கத்திடம் ஆலோசித்த பிறகு சத்யதேவ் முதற்கட்டமாக சந்தானப்பட்டிக்கு வந்தான். இது ஒரு சிறிய ஊர்தான். இதை நகரம் என்று கூட சொல்ல முடியாது. ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே ரயில்வே ஊழியர்களுக்கான குடியிருப்புகள் வரிசையாக இருக்கும். ஒரு தார் சாலையில் ரயில் நிலையத்தை தொட்டுக்கொண்டு 2 பக்கமும் பிரிந்து போகும்.
அந்த தார்ச்சாலையை சுற்றியுள்ள பகுதியில் பெரிய குடோன்கள், போலீஸ் ஸ்டேஷன், போஸ்ட் ஆஃபீஸ், பேங்க் மற்றும் அரசினர் விடுதிகள் ஆகியவை இருந்தன. நான் ஏற்கனவே சொன்ன அந்த 2 அரிசி ஆலைகளும் அந்த சாலையின் இரு முனைகளில் அமைந்திருந்தன. இங்கே மக்கள் அதிகமாக இருந்தாலும் வடமாநிலத்தைச் சேர்ந்தவர்களும் கணிசமாக இருந்தார்கள். நாங்கள் அந்த அரசு விருந்தினர் மாளிகையில் தான் தங்கியிருந்தோம். சத்யதேவ் இங்கே தன் அடையாளத்தை மறைத்து இருக்கவே விரும்பினான். அம்மாதிரியான விசாரணை ரகசியம் காப்பதுதான் நல்லது. ஆனால் இங்கு வந்த பிறகுதான் தெரிந்தது, அவனுடைய அடையாளமும் இங்கே வந்த நோக்கமும் ஏற்கனவே ஊர் முழுக்க பரவிவிட்டிருந்தது. உள்ளூர் இன்ஸ்பெக்டர் சுகவனம் என்பவருக்கு மேலிடத்திலிருந்து சத்யதேவி பற்றி ஏற்கனவே தகவல் வந்திருந்தது. அவருடைய புண்ணியத்தில் சத்யதேவி புகழ் அந்த பகுதியை முழுக்க பரவிவிட்டது. இன்ஸ்பெக்டர் சுகவனம் பேசும்பொழுது தேனொழுக பேசுவார். ஆனால் உள்ளுக்குள் கள்ளத்தனம் நிறைந்தவர். வெளியிலே பார்க்கும்போது சத்யதேவிக்கு உதவு போல காட்டிக்கொள்வார். ஆனால் ரகசியமாக சத்யதேவ் வேலையில் எப்படி கல்லை போடலாம் என்றுதான் எப்பொழுதும் யோசித்துக் கொண்டிருப்பார். போலீசாரால் முடியாத ஒரு விஷயத்தை எங்கிருந்தோ வந்த ஒரு வெளியால் சாதித்து விட்டால் அவர்களுக்கு கெட்ட பெயர் வந்துவிடுமோ என்ற பயம் இன்ஸ்பெக்டர் சுகவனத்துக்கு இருந்தது. அதனால்தான் அவர் முட்டுக்கட்டை போட்டார். இருந்தாலும் சத்யதேவ் தன் வேலையை ஆரம்பித்து விட்டான். இனி அடையாளத்தை மறைக்க முடியாது என்பதால் அவன் பகிரங்கமாகவே விசாரணையில் இறங்கினான். நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனுக்கே போய் இன்ஸ்பெக்டர் சுகவனத்திடம் அந்த வட்டாரத்தில் இருக்கும் முக்கியமான நபர்களின் பட்டியலை வாங்கினான். அப்புறம் ரயில் நிலையத்துக்கு போய் அங்கிருக்கும் ஸ்டேஷன் மாஸ்டர், பார்சல் குமாத்தா, டிக்கெட் பரிசோதகர் என அனைவரிடமும் பேச்சு கொடுத்து நட்புக்கரம் நீட்டினான். கூட்டுறவு வங்கி மேலாளரிடமும் போய் அந்த ஊர் வசதி படைத்தவர்களின் விவரங்களை சேகரித்தான். சத்யதேவ் எதற்காக வந்திருக்கிறார் என்பது ஊர் முழுக்க தெரிந்ததால் எல்லோரும் ஒத்துழைப்பு போல் நடித்தார்களே தவிர உருப்படியாக எந்த தகவலும் கிடைக்கவில்லை. 4-5 நாட்கள் இப்படி வீணாக கழிந்ததும் சத்யதேவ் ஒரு தந்திரம் செய்தான். அந்த ஊரில் சந்தேகப்படக்கூடிய நிலையில் இருந்த சில வசதி படைத்த புள்ளிகளுக்கு மொட்டை கடிதாசு போட்டான். அந்த லெட்டரில் இப்படி எழுதியிருந்தது: உன்னுடைய ரகசிய வேலைகளை நான் கண்டுபிடித்து விட்டேன். சீக்கிரமே உன்னை நேரில் சந்திப்பேன். இந்த லெட்டர்களை நான் தான் பக்கத்தூர் ஜங்ஷனுக்கு போய் தபால் பெட்டியில் போட்டுவிட்டு வந்தேன். தூண்டலை போட்டுவிட்டு மீனுக்காக காத்திருந்தோம். ஆனால் ஒரு மீனும் சிக்கலை. இப்படியே இன்னும் 2-3 நாள் ஓடிப்போச்சு. வேலை இல்லாமல் நல்லா தூங்கிட்டு காலையிலையும் சாயந்தரமும் ஊர் சுற்றுறதுனால உடம்பு தான் தேர்ச்சி தவிர கேஸில் ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்போத்தான் ஒரு நாள் காலையில் புலிக்குத்தி கிராமத்துலேருந்து 3 பசங்க எங்களை தேடி வந்திருந்தாங்க. காலையில் 8 மணி இருக்கும். சூடாக காஃபி சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லான திருப்தியோடு ஹாயாக உட்காந்துருந்தோம். அப்போது வாசலில் சில தலைகள் எட்டி பார்க்குறத கவனித்த சத்யதேவ் வெளியே வந்து, யார் வேணும் அப்படின்னு கேட்டான். நாங்கள் தங்கியிருந்த அந்த அரசினர் விடுதியின் மாளிகையில் பக்கத்தில் 2 ரூம், முன்னாடி ஒரு பெரிய திண்ணை. அந்த 3 பசங்களும் திண்ணையில் ஏற தயங்கி நின்னாங்க. சத்யதேவ் பார்த்ததும் சிரித்தாங்க. ஒருத்தர் ரொம்ப மரியாதையாக, நீங்கள் தான் சத்யதேவ் சாரா அப்படின்னு கேட்டான். ஆமாம், நான் தான். சத்யதேவ் சொன்னதும் அவங்க சிரிப்பு இன்னும் அதிகமாகிடுச்சு. ஒருத்தன் சொன்னான், நாங்கள் புலிக்குத்து கிராமத்துலேருந்து வர்றோம். புலிக்குத்தியா? அது எங்கே இருக்குது? ஐயா, இங்கேருந்து 1 மைல் தூரத்தில் தான் இருக்கும். சரி, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி சத்யதேவ் அவர்களுக்கு ரூமுக்குள்ளே கூட்டிகிட்டு போனான். அந்த ரூமில் வழக்கமாக அரசு ஃபர்னிச்சர் தான் இருக்கும். ஒரு சேர், ஒரு டேபிள், ஒரு ஈஸி சேர், 2 கட்டில், அப்புறம் தரையில் தென்னை நாரால் ஆன பாய் விரிச்சு வந்தது. வந்த பசங்க 2 பேர் தரையில் உட்காந்தாங்க. ஒருத்தன் டேபிள் மேலே ஏறி உட்காந்துக்கிட்டான். சத்யதேவ் அந்த ஈஸி சேரில் சாஞ்சு உட்காந்துக்கிட்டு, சரி என்ன விஷயம் சொல்லுங்கள் என்றான். அந்த கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசினவன் பேர் கதிர், மற்ற 2 பேரும் தாஸ், அப்புறம் கோபால். கதிர் மெதுவாக ஆரம்பித்தான். சார், நீங்கள் இன்னும் கேள்விப்பட்டையா? எங்கள் ஊரில் ஒரு பயங்கரமான கொலை நடந்திருக்கு. என்னது, கொலையா? எப்போ? சத்யதேவ் நிமிர்ந்து உட்காந்தான். தாஸும் கோபாலும் ஒன்றா சேர்ந்து சொன்னாங்க, முந்தானேத்து சாயங்காலம் சார். கதிர் தொடர்ந்தான். உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தோம். நேற்று காலையில் 9 மணிக்கு இன்ஸ்பெக்டர் சுகுணம் வந்தார். பிணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அப்புறமா எந்த தகவலும் வரல. நாங்கள் இன்றைக்கி உங்களை பார்க்க வர்றதுக்கு முன்னாடி ஸ்டேஷனுக்கு போயிருந்தோம் சார். ஆனால் அந்த இன்ஸ்பெக்டர் சுகுணம் எங்களை மிரட்டி அனுப்பிச்சிட்டாரு. பிணத்தை போஸ்ட்மார்ட்டம் பண்ண சிட்டிக்கு அனுப்பிட்டாரா? உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியாது இல்லையா? நீங்கள் போலீஸ்க்கு உதவ வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோமே அப்படின்னு கதிர் ஆச்சரியமாக கேட்டான். சத்யதேவ் முகம் லேசாக இருகுச்சு. இன்ஸ்பெக்டர் ஐயா இந்த தகவலை என்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லைன்னு நினச்சிருப்பார் போல். சரி, அது கிடக்கட்டும். யாரை கொலை பண்ணாங்க? என்ன ஆயுதத்தால் அடிச்சிருக்காங்க? கதிர் சொன்னான். துப்பாக்கியில் சார். என் நண்பன் அமுதன் தான் செத்துட்டான். அவனை யார் சுட்டதுன்னு யாருக்கும் தெரில சார். அமுதனோட சாவுக்கு ஒரு வகையில் நாங்கள் தான் காரணம். விளையாட்டுக்கு அவனை அந்த பக்கம் போக சொல்லி இப்போ இந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதுதான் உங்களை தேடி வந்திருக்கோம். அந்த சுகுண இன்ஸ்பெக்டர் நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் தான் தயவு செஞ்சு யார் கொலைகாரன்னு கண்டுபிடிச்சி தரணும். உங்களுக்கு நாங்கள் எப்பவும் கடமைப்பட்டிருப்போம். சத்யதேவ் யோசனையில் ஆழ்ந்தான். துப்பாக்கி சூடா? ஆச்சரியமாக இருக்கே. எல்லாத்தையும் விவரமாக சொல்லுங்கள். அப்புறம் கதிர், தாஸ், கோபால் மூவரும் மாற்றி மாற்றி நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. அமுதனோட இறப்பு அவங்கள ரொம்ப பாதிச்சா தெரியல. ஆனால் அந்த மர்மமான கொலை அவங்களுக்குள்ள ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது.
ஒரு பெரிய டிடெக்டிவ் முன்னாடி உட்காந்து கதை சொல்கிறவங்க உற்சாகம் அவங்கக்கிட்ட தெரிஞ்சுது. அவங்க முழு கதையும் சொல்லி முடிக்கிறதுக்கு 2 மணி நேரம் ஆச்சு. சத்யதேவ் நடுநடுவில் சில கேள்விகளை கேட்டு சந்தேகங்களை தீர்த்துக்கிட்டாரு. கடைசியாக சொன்னான், விஷயம் ரொம்ப மர்மமாக தான் இருக்குது, அதுவும் துப்பாக்கி சம்மந்தப்பட்டிருக்கு. வெறும் கதையாக கேட்டால் மட்டும் போதாது, நான் அந்த இடத்த நேர்லேயே பார்க்கணும். அந்த 3 பசங்களுக்கு ஒரே சந்தோஷம். கதிர் உற்சாகமாக, கண்டிப்பாக வாங்க சார், நீங்கள் எங்கள் ஊருக்கு வரதே எங்களுக்கு பெரிய பெருமை தான் அப்படின்னா. சத்யதேவ் கடிகாரத்தை பார்த்து விட்டு, இப்போ வேணாம், 2 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு சில மணி நேரத்தில் ஒன்றும் குடிமொழிக்கு போயிடாது, நான் சாயங்காலம் ஒரு 5 மணி வாக்கில் வரேன் அப்படி என்றான். சரிங்க சார், நாங்களே வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கிளம்புனாங்க. அவங்க போன கொஞ்சம் நேரத்தில் இன்ஸ்பெக்டர் சுகனம் அங்கே வந்தார். தன்னோட குண்டான உடம்பை அந்த சேரில் திணிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு, அந்த புலிக்குத்தி பசங்க இங்கே வந்தாங்களா? எங்கிட்டையும் வந்தாங்க. நம்ம ஊர் பசங்களுக்கே உரிச்சா அந்த குணம் தான் அது. ஏதாவது பரபரப்பு கிடைச்சா போதும், விட மாட்டாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் ரொம்ப கண்டுக்காதீங்க சார், உயிரை எடுத்துருவானுங்க அப்படின்னு நக்கெல்லாம் சொன்னார். சத்யதேவ் நிதானமாக, இல்லையே, நான் ஏன் பார்த்து பயப்பட போகிறேன், உங்களுக்கு அவங்கள ஏற்கனவே தெரியுமா, எப்படிப்பட்ட பசங்க அவங்க என்று கேட்டார். சுகோணம் சிரிச்சுட்டே, கிராமத்தில் இருக்கிற வெட்டி பசங்க சார் அவனுங்க, அப்போ சம்பாதிச்சு வச்சு 4 ஏக்கர் நிலமோ இல்லை 2 தென்னை மரமோ இருக்கும், அதை வச்சுட்டு ஊரை சுற்றிட்டு வீட்டு வாசல் உட்காந்து திங்கிற கூட்டாது என்று பதில் சொன்னார். அந்த இறந்து போன பையனுக்கும் இந்த கூட்டத்தை சேர்ந்தவன் தானா? ஆமாம், இவன் அவங்களுக்கு மேலே மாமா வீட்டில் தங்கிட்டு ஊர் முழுக்க லூசு மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பான். துப்பாக்கியால் சுடப்பட்டு செத்ததாக கேள்விப்பட்டோமே அப்படின்னு சத்யதேவ் மெதுவாக கேட்டார். அப்படித்தான் தோணுது, ஆனால் விசாரணை முடிவு வரைக்கும் உறுதி எதுவும் சொல்ல முடியாது சார் இப்படி சொல்லி மென்று முழுங்கினார் சுகவனம். யார் மேலாவது சந்தேகம் இருக்கா? சத்யதேவ் நிதானமாக கேட்டான். சந்தேகப்பட என்ன சார் இருக்குது, யாருமே எதையுமே பார்க்கல, எல்லோருமே மைதானத்தில் ஒன்றா சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஒரே விஷயத்தில் மட்டும் ஒருத்த மேலே லேசாக சந்தேகம் இருக்குது. அன்றைக்கி காலையில் அந்த நாதனோட பொண்டாட்டியை அவன் கிண்டல் பண்ணியிருக்கான். நாதன் கொஞ்சம் முரட்டுத்தனமான ஆள், கோவக்காரன், கையில் தடியோட அமுதன் அடிக்க ஓடி வந்திருக்கான். அன்றைக்கி சாயங்காலம் அந்த ஊர் மைதானத்தில் அவன் இல்லை. அவனை ஒரு தடவை ஸ்டேஷனை வளைச்சு நம்ம ஸ்டைலில் கவனித்தா உண்மை தெரிஞ்சிடும். ஆனால் அப்படியெல்லாம் கிடக்கட்டும், நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான மேட்டரை சொல்ல வந்தேன். திடீரென குரலை தாழ்த்தி கொண்டு ரகசியமாக சொன்னார் சுகோணம். இங்கே இருக்கிற ஒரு பெரிய மளிகை கடை அதிபர் ஜமுனாதார் தாஸ் இருக்கார் தெரியுமில்ல, அவருக்கு ஒரு மொட்டை கடைதாசி வந்திருக்கு. சத்யதேவ் மிகுந்த ஆர்வம் காட்டுவதால் முகத்தை வைத்து கொண்டு, மொட்டை கடைதாசியா, அதில் என்ன எழுதியிருக்கு என்றார். சுகோணம் சொன்னார். ஜமுனாதாஸ் பயந்து போய் என்கிட்ட வந்து அந்த லெட்டர் காமிச்சார். அதில் வெறும் ஒரு வரி தான், உன்னுடைய ரகசியங்கள் எனக்கு தெரிஞ்சிடுச்சு, விரைவில் சந்திப்போம் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்படியா விஷயம்? அப்போது ஜமுனாதாஸை விடாமல் கவனிக்கணுமே. அது ஏன் கேட்குறீங்க, ஒரு ஆளை அப்படியே பின்னாடி போட்டுட்டேன். 24 மணி நேரம் ஜமுனாதாஸா ஆளுக்கு கவனிச்சுக்கிட்டே இருப்பான். ரொம்ப நல்லது, நீங்கள் விவரமான ஆள், சரியான வேலையை தான் செஞ்சுருக்கீங்க. இப்போ தான் அவன் ஏதோ ஒரு க்ளூ கிடச்சிருக்கு என்றான் சத்யதேவ். சுகோணம் முகத்தில் ஒரு பெருமிதமான சிரிப்பு மினியது. இந்த ஃபீல்டில் தலை நரைச்சி போனோம் சார் நான். அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் விசாரணை எப்படி போகுது, ஏதாவது சிக்கிச்சா? சத்யதேவ் விரக்தியான குரலில் சொன்னான். எங்கே கிடச்சிது, தேடுற பொருள் கண்ணிலேயே சிக்கிற மாதிரி தெரியலையே என்று ஒரு கவித்துவமான வரியை சொன்னான். சுகவனத்துக்கு அந்த இலக்கிய தகவல் புரியவில்லை என்றாலும் புரிந்தது போல ஹஹஹா என்று வழிஞ்சார். அந்த சேரில் மிக நெருக்கமாக திணிக்கப்பட்டிருந்த தனது உடலை ஒரு வழியாக சிரமப்பட்டு இழுத்து விடுவித்து கொண்டு எழுந்து நின்றான். சரி, நான் கிளம்புறேன், ஸ்டேஷனில் நிறைய வேலை இருக்குது. சத்யதேவ் எழுந்து நின்றான். அப்புறம் இன்னொரு விஷயம், அமுதனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு வந்துருச்சா? சுகவனம் புருவத்தை உயர்த்தினார். இன்னும் வரலையே, நாளைக்கு இல்லை நாளைக்கு மறுநாள் வரும்னு நினைக்கிறேன். ஏன் கேட்குறீங்க? வந்தது எனக்கு ஒரு தடவை காட்டுங்களேன். சுகவனம் முகம் லேசாக கடுகெடுத்தது. நீங்கள் பார்க்கணுன்னா காட்டுறேன், ஆனால் சத்யதேவ் சார், நீங்கள் இங்கே பெரிய தமிழக்கு பிடிக்க வந்தீங்க, இப்படி சின்ன சின்ன மீனை எல்லாம் பின்னாடி போனீங்கன்னா அப்புறம் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறது என்றார் கிண்டலாக. இல்லை, சும்மா ஒரு ஆர்வத்தில் தான் கேட்டேன், சும்மா இருக்க முடியாமல் ஏதாவது நோண்டணுமே தான். சுகவனத்தில் மீண்டும் சிரிப்பு வந்தது. வாசலை நோக்கி போகும்போது முதல் தடவையாக என்னை கவனித்தார். என்ன அருண் சார், எப்படி இருக்கீங்க, கதையெல்லாம் எழுதுறீங்களா? நீங்கள் எழுதுகிற அந்த கதைகள்லாம் படிக்க நல்லா தான் இருக்குது, ஆனால் நம்ம ராபர்ட் பிளேக் கதைகள் அளவுக்கு தேராது. சரி, நான் வரேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தார். அத்தியாயம் 3. சாயங்காலம் ஆனதும் அந்த பசங்க வந்து எங்களை கிராமத்துக்கு கூட்டிகிட்டு போனாங்க. தண்டவாளம் வழியாக நடந்து நாங்கள் ஊருக்குள்ளே நுழைஞ்சப்போ அந்த ஊரில் இருக்கிற அத்தனை ஆம்பளைகளும் எங்களை வரவேற்க அங்கே வந்து நின்னாங்க. சின்ன பையன்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒருத்தர் பாக்கி இல்லை. எல்லார் கண்லேயும் ஒரு ஆச்சரியம். இந்த சத்யதேவ் யார், எப்படி இருப்பார், நேரில் பார்க்குறக்காகவே ஒரு கூட்டம் திரண்டு இருந்தது. ஒரு ஊர்வலமே போகிற மாதிரி நாங்கள் ஊருக்குள்ளே போனோம். கதிர் முன்னாடி நடந்து எங்களை ஒரு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனான். அது பாதி ஓட்டு வீடு, முன்னாடி 2 காங்கிரீட் ரூம். அதுதான் இறந்து போனவன் அமுதனோட மாமா வீடு.
அமுதனோட மாமா பலராமா வீட்டு வாசலில் ஒரு டேபிள் நாற்காலியெல்லாம் போட்டு டீ குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தார். எங்களை பார்த்ததும் கைகூப்பி வரவேற்றார். ஆள் ரொம்ப பாவமான ஒரு மாதிரி தெரிஞ்சுது. பேசும்போது ஒரு தயக்கம் அவர்கிட்ட இருந்தது. மருமகன் செத்து போனதில் அவருக்கு பெரிய துக்கம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் ஏதோ ஒன்று புரியாமல் குழப்பத்தில் இருந்தது மட்டும் தெரிஞ்சுது. அங்கிருந்த தென்பெண்ணங்களை பார்த்து விட்டு சத்யதேவ் கேட்டான், இதெல்லாம் எதுக்கு இப்போ? பலராமன் தயங்கிக்கிட்டே, சும்மா ஒரு டீ மட்டும், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு இழுத்தார். கதிர் உடனே, சார் நீங்கள் எங்கள் ஊருக்கு வந்ததே எங்கள் பாக்கியம், கண்டிப்பாக ஒரு டீ குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னா. சத்யதேவ் சொன்னான், சரி அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், முதல்ல அந்த காட்டையும் கொலை நடந்த இடத்தையும் பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்க சார் வாங்க. கதிர் மறுபடியும் எங்களை கூட்டிக் கொண்டு நடந்தான். கூடவே இன்னும் சில பசங்களும் வந்தாங்க. பலராமா வீட்டுக்கு போகிறதுக்கு அந்த மண் பாதையில் தான் அந்த ஊரோட மெயின் ரோடு இருந்தது. அந்த பாதை நேராக போய் மேடு பள்ளமாக இருக்கிற ஒரு மைதானத்தில் முடிஞ்சுது. அந்த மைதானத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரே ஒரு மாடி வீடு தான் சதாசிவத்தோட வீடு. அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் காடு ஆரம்பிக்குது. நாங்கள் மைதானத்துக்குள்ளே இறங்கி நடந்தோம். சதாசிவம் கேட்டான், இந்த மைதானத்தில் உட்காந்து தானே அன்றைக்கி நீங்கள் எல்லோரும் கதை பேசிகிட்டு இருந்தீங்க? ஆமாம் சார். சரியாக எந்த இடத்துல உட்காந்துருந்தீங்க? இதோ இங்கே தான். இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போய் கதிர் ஒரு இடத்தை காட்டினான். அந்த இடம் கொஞ்சம் சுத்தமாக இருந்தது. சத்யதேவ் சொன்னான், சரி இங்கிருந்து அமுதன் எந்த வழியாக காட்டுக்குள்ளே போனானோ அதே வழியாக என்னை கூட்டிகிட்டு போங்க. வாங்க சார். சதாசிவம் வீட்டு வாசலில் பூட்டு தொங்கிக்கிட்டு இருந்தது. ஜன்னல் எல்லாம் மூடி இருந்தது. நாங்கள் அந்த ஒரு வீட்டு ஓரமாக பின்னாடி போனோம். பின்னாடி ஒரு பெரிய காம்பவுண்ட் சுவர் ஒரு மனுஷன் உயரத்துக்கு இருந்தது. அந்த சுவத்தில் ஒரு சின்ன பின்வாசல் கதவு இருந்தது. காட்டு மரங்கள் எல்லாம் அந்த கதவு வரைக்கும் அடர்த்தியாக வளர்ந்துருந்தது. நாங்கள் வீட்டை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம். இப்போ மரங்களில் இலை உதிர் காலங்கிறதுனால தரை முழுக்க மஞ்சள் கலரில் காஞ்சு போன இலைகள் கொட்டி கிடந்தது. வீட்டுக்கு பின்வாசல் கதவுலிருந்து ஒரு 25-30 அடி கஜ தொலைவில் ஒரு பிரம்மாண்டமான இலவம்பஞ்சு மரம் நின்றிருந்தது. அதோட தடிமனான அடிமரம் ஒரு தூணை போல 10-12 கை உயரம் வரைக்கும் உயர்ந்து அதன் பிறகு கிளைகளாக பிரிஞ்சிருந்தது. பன்னீரங்களை அந்த மரத்தடிக்கு அழைத்து சென்று ஓரிடத்தை சுட்டி காட்டினார். இங்கே தான் அமுதன் செத்து கிடந்தான். அந்த இடம் முழுக்க உதிர்ந்த இலைகளும் இலவம் பூக்களும் சிதறி கிடந்தன. ஒரு கொடூர மரணம் நடந்ததற்கான எந்த அடையாளமும் அங்கே இல்லை. இருந்தாலும் சத்யதேவ் அந்த இடத்தை அங்கலம் அங்கலமாக தேடி பார்த்தான். கடினமான தரையில் எந்த தடையும் இல்லை. ஆனால் காய்ந்த இலைகளுக்கு அடியில் ஒரு சின்ன சுண்ணாம்பு கட்டி துண்டு இருந்தது. சத்யதேவ் அதை எடுத்து உயர்த்தி பிடித்து சொன்னான், இந்த சுண்ணாம்பு கட்டியால் மரத்தின் மீது அடையாளம் எடுத்தான் அமுதன் வந்திருக்கான். ஆனால் மரத்துக்கு மேலே எந்த அடையாளம் இல்லை அப்படின்னா? பன்னீர் குறுக்கிட்டு சொன்னான், ஆமாங்க ஐயா, அவன் அடையாளம் வைக்கிறதுக்கு முன்னாலேயே அங்கே மேற்கொண்டு பார்ப்பதற்கு எதுவுமே இல்லை. நாங்கள் திரும்ப தொடங்கினோம். திரும்ப வர்ற வழியில் சத்யதேவ் சொன்னான், சதாசிவத்தோட வீட்டு புடக்கடல் வாசல் கதவு பூட்டி இருக்கிறதா, இல்லை ஒரு முறை பார்த்துட்டு போகலாம். புழக்கடை வாசலை தள்ளி பார்த்தபோது அது உள்ளே தாழ்பால் போடப்பட்டிருந்தது. அந்த பழங்கால கதவின் பலகையில் ஒரு சிறிய துளை இருந்தது. அதன் வழியாக கண்ணை வைத்து பார்த்தேன். முற்றத்தின் நடுவில் துளசி மாடம் இருந்தது. மற்ற இடமெல்லாம் காட்டு செடிகள் மண்டி இருந்தன. ஒரு மூலையில் சுவருக்கு பக்கத்தில் ஒரு கொய்யா மரம் நின்றிருந்தது. வேறு எதுவும் கண்ணில் படவில்லை. அதன் பிறகு சத்யதேவ் அந்த சுவரை ஒட்டியே நடக்கத் தொடங்கினான். அவனது பார்வை தரையிலேயே இருந்தது. சுவரின் மூளை வரை வந்தவன் திடீரென விரலை காட்டினான். அது என்ன? வெற்றுத்தரையில் சில தெளிவான அரைவட்ட தடம் தெரிந்தது. அதை சுற்றிலும் மேலும் சில தெளிவற்ற கோடுகளும் சிதறல்களும் இருந்தன. சத்யதேவ் குனிந்து அந்த தடத்தை சோதித்தான். நாங்களும் பார்த்தோம். பிறகு அவன் நிமிர்ந்து பார்த்தான். சுவருக்கு அந்த பக்கம் கொய்யா மரத்தின் கிளைகள் தெரியும்படி இருந்தன. நான் கேட்டேன், என்ன பார்க்குற? என்ன தடை இது? சத்யதேவ் பன்னீரை பார்த்து, உனக்கு என்ன தோணுது என்று கேட்டான். பன்னீரின் முகம் வெடுத்து போயிருந்தது. அவன் உதடுகளை நாவால் ஈரப்படுத்தி கொண்டான். குதிரை லாடத்தோட தடம் போல தெரியுது சார். சத்யதேவ் சொன்னான், குதிரை பேயின் லாடம் தடம் அப்படின்னா அமுதன் பொய் சொல்லலை. நாங்கள் அங்கிருந்து கிளம்பினோம். சத்யதேவ் புருவங்கள் யோசனையில் சுருங்கி இருந்தன. அவனது மனதில் ஏதோ ஒரு குழப்பம் இருந்தது. அந்த சூழலில் குதிரை தடம் இருப்பதன் அர்த்தம் அவனுக்கு இன்னும் தெளிவாக புரியவில்லை. நடந்து செல்லும் பொழுது ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசிக்கொண்டோம். சத்யதேவ் கேட்டான், சதாசிவம் வெளியே எங்கே போய் எத்தனை நாள் ஆகுது? பன்னீர் சொன்னான், 7-8 நாள் ஆகுது சார். எப்போ திரும்புவார்னு சொல்லிட்டு போகலையா? இல்லை. எங்கே போயிருக்காருன்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நாங்கள் பலராமன் வீட்டுக்கு சென்று நாற்காலியில் அமர்ந்தோம். வேடிக்கை பார்ப்பவர்கள் கூட்டம் இப்பொழுது குறைந்திருந்தது. இருப்பினும் சத்யதேவியை பார்க்கும் ஆசையில் ஒரு சிலர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சுற்றி கொண்டிருந்தனர். பலராமன் எங்களுக்கு தேநீரும் பலகாரங்களும் கொண்டு வந்து கொடுத்தார். பன்னீர், தாஸ், கோபால் போன்ற சிறுவர்கள் எங்களுக்கு அருகிலேயே நின்று கவனித்து கொண்டனர். தேநீர் அருந்திக்கொண்டே சத்யதேவ் பலராமனிடம் தனது விசாரணையை தொடங்கினார். அமுதம் உங்களோட சொந்த மருமகன் தானா? ஆமாங்க ஐயா. அவனுக்கு அம்மா அப்பா யாரும் இல்லையா? இல்லை, என் தங்க அமுதம் மடியில் வச்சுட்டு இருக்கும்போதே விதவியாயிட்டா. எங்கூட தான் இருந்தா. அவளும் இறந்து போயிட்டா. அப்போ அமுதனுக்கு 5 வயசு தான் இருக்கும்.
உங்களுக்கு சொந்த குழந்தைகளே இல்லையா? ஒரு மகன் இருக்கா, அவளுக்கு திருமணம் ஆயிடுச்சு. அமுதனுக்கு எத்தனை வயசாகுது? 21ங்கய்யா. திருமணம் செஞ்சு வைக்கலையா? இல்லை, அவனுக்கு போதும் புத்திசாலியும் கிடையாது, கொஞ்சம் மந்தமானவன், அதனால் திருமணம் செஞ்சு வைக்கல. ஏதாவது வேலை செஞ்சானா? அவ்வப்போது செய்வான், ஆனால் எங்கேயுமே நிலைக்க மாட்டான். மயிலாடியில் இருக்கிற பெரிய வியாபாரி பகவதி ஐயாவோட கடையில் சேர்த்து விட்டேன். கொஞ்ச நாள் இருந்தான். அப்புறம் பத்மநாத செட்டியாரோட அரிசி ஆலையில் ஒரு மாதம் இருந்தான். அவரும் வச்சுக்கல. கொஞ்ச நாளாக விஸ்வநாத ஐயாவோட அரிசி ஆலையில் வேலை கேட்டு சுற்றிட்டு இருந்தான். ஆனால் வேலை கிடைக்கல. சத்யதேவ் சிறிது நேரம் மௌனமாக தேங்காய் மிட்டாயை மென்றான். பிறகு ஒரு மிரடு தேநீர் அருந்திவிட்டு திடீரென கேட்டான், இந்த கிராமத்தில் யார்கிட்டையாவது குதிரை இருக்கா? பலராமன் கண்களை விரித்து பார்த்தார். அந்த சிறுவர்களும் ஒருவரையொரு பார்த்து கொண்டனர். இறுதியில் பலராமன் சொன்னார், இந்த கிராமத்தில் யாருக்கிட்டையும் குதிரை இல்லையே. யார்கிட்டையாவது துப்பாக்கி லைசன்ஸ் இருக்குதா? இல்லவே இல்லைங்க. நந்துன்னு ஒரு பையனை பற்றி தெரிய வந்தது. அவன் முழு பேர் எனக்கு தெரியாது. அவனை பார்த்தா 1-2 கேள்வி கேட்கலான்னு நினைக்கிறேன். பலராமன் சிறுவர்களை பார்த்தார். அவர்கள் மீண்டும் ஒரு முறை முகம் பார்த்து கொண்டனர். பிறகு பன்னீர் சொன்னான், நந்து நேற்று தம் பொண்டாட்டி கூட்டிகிட்டு மாமனார் வீட்டுக்கு போயிட்டான். மாமனார் வீடு எங்கே இருக்குது? கைலாசபுரத்தில். ரயிலில் போகணும். மயிலாடியிலிருந்து 3-4 ரயில் நிலையங்கள் தள்ளி இருக்குது. சத்யதேவ் யோசித்தபடியே தேநீர் கோப்பியை தீர்த்தான். நந்து ஒரு வேளை நிரபாதியாக இருக்கலாம், ஆனால் அவன் ஏன் ஓடணும்? பயமா? ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இப்படி ஒரு கொலை வழக்கில் தொடர்பு ஏற்பட்டால் யார் தான் பயப்பட மாட்டாங்க. அப்பொழுது ஒரு சிறுவன் சத்தமிட்டான், இதோ சதாசிவன் வர்றாரு. எல்லோரும் ஒரே நேரத்தில் திரும்பினோம். வீதியில் ஒரு நபர் வந்து கொண்டிருந்தார். தோற்றம் கிராமத்து மனிதரைப் போல இருந்தாலும் உடை அப்படி கிடையாது. மெல்லிய பட்டு ஜிப்பா, தோளில் விலை உயர்ந்த துண்டு அணிந்திருந்தார். காலில் பளபளக்கும் கருப்பு நிற ஷூக்கள், கையில் ஒரு சிறிய பயணப்பை. ஒரு சிறுவன் மற்றொரு சிறுவனிடம் ரகசியமாக சொன்னான், சத்யதேவ் அண்ணனோட ட்ரெஸ்ஸை பார்த்தியா? நிச்சயம் சென்னைக்கு தான் போயிட்டு வந்திருக்கணும். சதாசிவம் எங்களுக்கு நேராக வந்தபோது பன்னீர் உறக்க கூப்பிட்டான். சதாசிவண்ணே, ஊரில் நடந்த செய்தி கேட்டிங்களா? சதாசிவம் அந்த இடத்திலேயே நின்றார். அவருடைய பார்வை என் மேலேயும் சத்யதேவ் மேலேயும் இருந்தது. கொஞ்ச நேரம் எங்களை உற்று பார்த்தவர், என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். கதிர் பதில் சொன்னான், அண்ணே, அமுதன் செத்துட்டான். சதாசிவம் கண்ணில் ஒரு நிஜமான அதிர்ச்சி தெரிஞ்சுது. செத்துட்டானா? என்னாச்சு அவனுக்கு? சும்மா இல்லைண்ணே, யாரோ துப்பாக்கியால் சுட்டுட்டாங்க, யாருன்னு தான் தெரியல என்றான் கதிர். சதாசிவத்தின் முகம் மெல்ல மெல்ல ஒரு கல்லை போல இறுகி போயினது. ஒரு வார்த்தை பேசவில்லை. கண்ணை கூட இமைக்காமல் அப்படியே உறைந்து போய் நின்றார். கதிர் மறுபடியும் சொன்னான், நீங்கள் இப்போ தானே ஊருக்குள்ளே வர்றீங்க, முதல்ல வீட்டுக்கு போங்க, அப்புறமா எல்லாத்தையும் விவரமாக சொல்கிறோம். சதாசிவம் ஒரு நிமிடம் தயங்கி விட்டு அப்புறம் மெதுவாக தன் வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். அவர் கண்களிலிருந்து மறைந்த பிறகு சத்யதேவ் கதிர்கிட்ட ஒரு கேள்வியை கேட்டான். சதாசிவம் ஊரை விட்டு போகும்போது கையில் ஒரு துணிப்பையும் இரும்பு பெட்டியும் தூக்கிட்டு போனதான் அந்த மருதமத்து பெரியவர் சொன்னார்ல? ஆமாம் சார், அப்படி தான் சொன்னார். ஆனால் இப்போ அவர் வெறுங்கையோடு தானே வர்றாரு. அந்த பெட்டியும் பையன் எங்கே போச்சு? இந்த கேள்விக்கு யாரிடமும் பதில் இல்லை. சத்யதேவ் சுற்றி முற்றி பார்த்து விட்டு எழுந்தான். இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, கிளம்பலாம். சதாசிவத்துக்கிட்ட 1-2 வார்த்தை பேசிட்டு போயிருக்கலாம். ஆனால் மனுஷன் இப்போ தான் டயர்டாக வந்திருப்பார். சத்யதேவ் பேசி முடிக்கவில்லை. திடீரென பயங்கரமான ஒரு வெடிச்சத்தம். அந்த நிசப்தமான கிராமமே ஒரு நிமிஷம் கிடுகிடுத்து போனது. அடுத்த செகண்ட் சத்யதேவ் மின்னல் வேகத்தில் ரோட்டில் குதித்து சதாசிவம் வீட்டு திசையில் ஓட ஆரம்பித்தான். நாங்களும் அவனுக்கு பின்னாடியே மூச்சரிக்க ஓடினோம். சத்தம் அந்த வீட்டிலிருந்து தான் வந்தது. சதாசிவம் வீட்டு வாசலுக்கு போய் பார்த்த பொழுது எங்கள் ரத்தமே உறைந்து போய்விட்டது. வீட்டு மெயின் கதவு அப்படியே பெயர்ந்து சிதறி வாசலில் கிடந்தது. அதற்கு நடுவில் சதாசிவம் இரத்த வெள்ளத்தில் கிடந்தார். அந்த இடத்தில் ஒரு விதமான கருகிய வெடிமருந்து வாசனை சாயங்கால காற்றுல பரவிக்கொண்டு இருந்தது. அத்தியாயம் 4. நானும் சத்யதேவும் வாசல் ஏறி பார்த்தோம். பின்னால் மற்றவங்க எல்லாம் பயத்தில் கண்ணை உருட்டிக்கிட்டு தள்ளி நின்று வேடிக்கை பார்த்தாங்க. சதாசிவம் உயிரோடு இல்லைங்கிறத பார்த்த உடனே தெரிஞ்சுது. அவரோட உடம்பு ஓரளவுக்கு சிதையாமல் இருந்தாலும் வலது கையில் பூட்டையும் இடது கையில் சாவியும் இறுக்கமாக பிடிச்சிருந்தார். ஆனால் தலையோட நிலைமை தான் ரொம்ப கொடூரம். தலை கிட்டத்தட்ட உடம்புலேருந்து பிரிஞ்சு பின்னாடி பக்கமாக திரும்பி இருந்தது. மூளையும் ரத்தமும் சிதறி கிடந்தது. மூஞ்சியோட ஒரு பக்கத்தையே காணும். ரொம்ப கோரமான காட்சி அது. 3 நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடு பார்த்த மனுஷன் இப்படி பிணமாக கிடக்கிறத பார்த்தது எங்கள் கைகாலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிது. ஊர்க்காரங்க எல்லாரும் அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிருந்தாங்க. கதிர் தான் முதல்ல பேசினான். சார், என்ன சார் நடக்குது? எங்கள் ஊரில் என்ன இது அப்படின்னு நடுங்கிற குரலில் கேட்டான். சத்யதேவ் அந்த கதவோட இடிபாடுகளுக்கு நடுவில் இருந்த ஒரு இரும்பு துண்டை கையில் எடுத்து ஆராய்ஞ்சிக்கிட்டு இருந்தான். கதிர் சொன்னதை அவன் காதில் விழுந்துதா தெரியல. அந்த இரும்பு துண்டை கீழே போட்டுட்டு சொன்னான், ஹேண்ட் கிரைனட், கை குண்டு. அந்த துணிப்பை எங்கே? அந்த பை ஒரு ஓரத்தில் சிதறி போய் கிழிஞ்சு கிடந்தது. சத்யதேவ் வேகமாக போய் அதை
எடுத்து பார்த்தான். சத்யதேவ் சிதறி கிடந்த அந்த பையை எடுத்து உள்ளே என்ன இருக்கிறது என்று சோதித்து பார்த்தான். சில பழைய மற்றும் புதிய துணிகள் இருந்தன. குண்டு பிடித்த வேகத்தில் ஒரு புதிய டைம்பீஸ் கடிகாரம் சுக்குநூறாக நொறுங்கி போய் கிடந்தது. ஒரு தேங்காய் எண்ணெய் பாட்டில் உடைந்து துணிகள் எல்லாம் எண்ணெய் பிசுபிசுப்பாக மாறியிருந்தன. அதை தவிர வேறு எதுவும் இல்லை. சத்யதேவ் என்னிடம் வந்தான். அஜித், நீ வெளியவே இரு, நான் டக்குன்னு வீட்டுக்குள்ளே போய் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வந்துடுறேன். வாசற்கதவு பெயர்ந்து விழுந்தது மட்டுமில்லாமல் கதவுக்கு மேலே இருந்த வளைவு பகுதியும் இடிந்து போயிருந்தது. சில செங்கற்கள் எப்போது வேண்டுமானாலும் கீழே விழலாம் என்ற நிலையில் ஆபத்தாக தொங்கிக் கொண்டிருந்தன. சத்யதேவ் லாவகமாக அந்த இடிபாடுகளுக்கு நடுவே புகுந்து உள்ளே சென்றபோது என்னால் சும்மா இருக்க முடியவில்லை. இந்த சபிக்கப்பட்ட வீட்டுக்குள் இன்னும் என்னென்ன ஆபத்துகள் காத்திருக்கின்றனவோ. சத்யதேவுக்கு ஏதானும் ஆகிவிட்டால் அவன் மணி சத்யவதியிடம் நான் என்ன பதில் சொல்வேன்? இரு, நானும் வர்றேன் என்று உயிரை பணயம் வைத்து நானும் உள்ளே நுழைந்தேன். சத்யதேவ் திரும்பி பார்த்து லேசாக சிரித்தான். பயப்படாத அருண், நான் வரவேண்டிய ஆபத்து சதாதித்தோடு முடிஞ்சு போச்சு என்றான். நேரம் ஆக ஆக இருட்டத் தொடங்கியது. வீட்டுக்குள் வெளிச்சம் மிக குறைவாகவே இருந்தது. என்ன பார்க்கணுமோ சீக்கிரம் பார்த்துடு, பொழுது சாஞ்சிடுச்சு என்றேன். வீட்டின் முன்பக்கம் 2 அறைகள், பின்பக்கம் ஒரு சமையலறை. எந்த அறையிலும் விலையுயர்ந்த பொருட்கள் எதுவும் இல்லை. கதவு உடைந்திருந்த அறையில் ஒரு பழைய மரக்கட்டில் மட்டுமே இருந்தது. பக்கத்து அறையில் இருந்த கட்டிலில் தலகாணி மற்றும் படுக்கையை வைத்து பார்த்தபோது அதுதான் பரமசிவத்தின் படுக்கை அறை என்று தெரிந்தது. அங்கிருந்த ஒரு திறந்த அலைமாரியில் சில அழுக்கு துணிகளை தவிர வேறு எதுவும் இல்லை. சமையலறையிலும் அதே நிலைதான். சில தட்டுக்கள், செம்புகள், மண்பானைகள், அடுப்பு சுத்தமில்லாமல் சாம்பல் நிறைந்து காணப்பட்டது. இதையெல்லாம் பார்த்த நான், சதாசிவத்தோட நிலைமை அவ்வளோ ஒன்றும் வசதியாக இருந்திருக்காது போலையே என்றேன். சத்யதேவ் சொன்னான், அந்த கதவு பார்த்தியா என்று ஒரு பக்கத்தை காட்டினான். அருகில் சென்று பார்த்தேன். சமையலறையிலிருந்து பின்வாசல் முற்றத்துக்கு செல்லும் கதவு அது. கதவு சும்மா சாத்தி வைக்கப்பட்டிருந்தது. நான் இழுத்ததும் திறந்து கொண்டது. என்ன இது, கதவு திறந்திருக்கு என்றேன் ஆச்சரியமாக. சத்யதேவ் சொன்னார், சதாசிவம் இந்த கதவை திறந்துட்டு வச்சுட்டு போல, அவர் உள்பக்கமாக தாழ்பால் போட்டுட்டு தான் போயிருக்காரு, நல்லா உத்து பாரு. கவனித்து பார்த்தேன். கதவுடன் ஒரு பக்கத்தில் தாழ்பால் தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் அதன் நீளம் ஒரு அடிக்கும் குறைவாகவே இருந்தது. என்ன இது, இவ்வளோ குட்டியாக இருக்குது தாழ்பால்? சத்யதேவ் விளக்கினான். புரியலையா? தாழ்பால் முழு நீளத்தோடு தான் இருந்தது. அது போடப்பட்டும் இருந்தது. யாரோ வெளியிருந்து கதவு இடக்கு வழியாக ரம்பத்தை விட்டு அந்த தாழ்பாலை அறுத்துட்டு உள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இதோ பாரு தாழ்பாலோட மீதி பகுதி என்று அடுப்புக்கு அருகில் இருந்த விறகு கட்டைக்கு இடையே கிடந்த அந்த அறுக்கப்பட்ட இரும்பு துண்டை காட்டினான். விஷயம் ஓரளவுக்கு புரிந்தாலும் இன்னும் பல கேள்விகள் குழப்பமாகவே இருந்தன. சதாசிவம் ஊர் இல்லாத நேரத்தில் யாரோ ஒரு எதிரி தாழ்பாலை அறுத்து கொண்டு வீட்டுக்குள் புகுந்திருக்கிறான். சரி, ஆனால் இன்று குண்டு எப்படி வெடித்தது? யார் அந்த வேலையை செய்தது? திறந்திருந்த அந்த கதவு வழியாக நாங்கள் புழக்கடை முற்றத்திற்கு இறங்கினோம். மதில் சுவரால் சூழப்பட்ட அந்த முற்றத்தின் ஒரு மூலையில் கிணறு இருந்தது. கிணற்றுக்கு பக்கத்திலே ஒரு கொய்யா மரம் இருந்தது. சத்யதேவ் நேராக அந்த மரத்துக்கு போய் தரையை உத்து பார்த்தான். தரையில் ஏதோ மங்கலாக சில தடம் தெரிந்தது. ஆனால் எனக்கு அதில் இருந்து எதுவும் புரியவில்லை. சத்யதேவ் தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான், நான் சந்தேகப்பட்டது சரிதான். வந்த ஆளுக இந்த இடத்துல இருந்து தான் மதில் சுவரை தாண்டி குதிச்சிருக்கான். நானும் ஆச்சரியமாக கேட்டேன், அப்படியா? ஆனால் சுவரேறி குடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ரம்பத்தை வச்சு அந்த பின்வாசல் கதவோட தாழ்பாலையே அறுத்துருக்கலாமே என்று கேட்டேன். சத்யதேவ் விளக்கினான். பின்வாசல் கதவோட தாழ்பாலை அடுத்திருந்தா கதவு திறந்து கிடக்கும். அது யார் கண்ணிலையாவது பட்டிருக்கலாம். அது வந்த ஆளுக்கு ஆபத்து. ஆரம்பத்தில் நான் தப்பாக கணக்கு போட்டாருன்னு, இல்லைனா சதாசிவம் இன்றைக்கி உயிரோடு இருந்திருப்பார். என்ன தப்பாக கணக்கு போட்டேன்? நம்ம யாரை தேடி இங்கே வந்தோமோ அந்த ஆள் சதாசிவம் தான் நான் சந்தேகப்பட்டேன். ஆனால் உண்மை அது இல்லை. சரி, வா போகலாம். இனிமேல் இந்த புலிக்குத்தி கிராமத்தில் பார்க்குறதுக்கு ஒன்றும் இல்லை. நாங்கள் மறுபடியும் சமையலறை வழியாக முன்பக்க வாசலுக்கு வந்தோம். அதற்குள் ஊரே அங்கே கூடிவிட்டது. திண்ணைக்கு கீழே எல்லோரும் கும்பலாக நின்று கொண்டு அந்த பிணத்தையே இமைக்காமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சாவுன்னா மனுஷங்களுக்கு அப்படி ஒரு ஆர்வம். கூட்டத்திலிருந்து கதிர் கத்தினான், சார், வீட்டுக்குள்ளே ஏதாவது பார்த்தீங்களா? ஏதாவது சிக்கினாங்களா? சத்யதேவ் சொன்னான், இல்லை, போலீஸுக்கு தகவல் சொல்லிட்டீங்களா? இல்லை சார், நீங்கள் தான் இங்கே இருக்கீங்களேன்னு. நான் யாரும் இல்லை தம்பி, முறைப்படி போலீஸுக்கு தான் சொல்லணும். சரி, நீங்கள் யாரும் போகணா. நான் போகிற வழியில் இன்ஸ்பெக்டர் சோதனத்தை விசாரித்து சொல்லிட்டு போகிறேன். நீங்கள் கிளம்புறீங்களா சார்? ஆமாம், போலீஸ் வர வரைக்கும் நீங்கள் சில பேர் மட்டும் இங்கேயே இருங்க. போலீஸ் இன்னைக்கு நைட்டே வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. நாங்கள் மறுபடியும் தண்டவாளம் ஓரமாக நடக்க ஆரம்பித்தோம். நிலா வெளிச்சம் லேசாக எட்டி பார்க்க ஆரம்பித்தது. ஒரு சரக்கு ரயில் பயங்கரமான சத்தத்தோடு மூச்சரைக்கு எங்களை கடந்து போனது. நான் மெதுவாக ஆரம்பித்தேன். சத்யதேவ், உனக்கு இந்த விஷயத்தில் ஏதோ புரிஞ்சிருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் எனக்கு புரிஞ்சது மாதிரி ஒன்றும் விளங்கலையே. சத்யதேவ் கொஞ்ச நேரம் எதுவும் பேசவில்லை. அப்புறம் சொன்னான், அமுதனோட சாவுக்கும் சதாசிவோட சாவுக்கும் நெருங்கிய சம்மந்தம் இருக்குன்னு உனக்கு புரியுதா? சம்பந்தமா? என்ன சம்பந்தம்?
சத்யதேவ் பெருமிச்சு விட்டு சொன்னார். பாவம் அந்த அமுதன் தேவையில்லாமல் பலியாயிட்டான். அன்றைக்கி ராத்திரி அவன் மட்டும் காட்டுக்குள்ளே போகாமல் இருந்தால் செத்துருக்க மாட்டான். அவனை சுட்டவன் அமுதனை சுட வரல. அப்புறம் யார் சுட வந்தான்? சதாசிவத்தை தான் சுட வந்திருக்கான். ஆனால் சதாசிவம் அப்போ வீட்டில் இல்லையே. அவர் ஊரில் இல்லாதனால தான் அந்த கொலைகாரன் அவரை தேடிட்டு வந்திருக்கான். நீ சொல்கிறது ரொம்ப மர்மமாக இருக்கே சத்யதேவ். அந்த பழமொழி மாதிரி இல்லை இருக்குது. சரி அதை விடு. இன்றைக்கி அந்த குண்டு எப்படி வெடிச்சுது? சத்யதேவ் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்தான். புகையை மெல்ல ஊதிவிட்டு சொன்னான். பூபி ட்ராப் அப்படின்னு உனக்கு தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு விதமான கன்னிவெடி சதி தானே? ஆமாம், சதாசிவத்தை கொல்ல ஒருத்தன் துடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். சதாசிவம் வெளியூர் போயிருக்காருன்னு தெரிஞ்சதும் ஒரு நாள் சாயங்காலம் மதில் சுவர் ஏறி குதிச்சு உள்ளே வந்திருக்கான். ரம்பத்தால் தாழ்பாலை அறுத்துட்டு வீட்டுக்குள்ளே பூந்து மெயின் கதவுக்கு மேலே அந்த வெடிகுண்டை வச்சு அப்படி ஒரு டெக்னிக்கல் செட்டப் பண்ணி வச்சுருக்கான். அதாவது கதவை திறந்தாலே அந்த குண்டு வெடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கான். இன்றைக்கி சதாசிவம் வந்து கதவை திறந்திருக்காரு, குண்டு வெடிச்சிருக்கு. இப்போ புரியுதா? புரியுது. ஆனால் அந்த ஆள் யார்? இன்னும் பேர் சரியாக தெரியல அருண். ஆனால் அவர் ஆயுதங்களை சட்டவிரோதமாக விற்கிறவர். ராத்திரி நேரத்தில் கருப்பு குதிரையில் ஏறி சவாரி செய்கிறவர். அவரோட ஜாதகத்தை எடுக்கத்தான் இப்போ என் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு. நாங்கள் சந்தானப்பட்டிக்கு வந்து சேர்ந்தபோது ஊரே அடங்கி போயிருந்தது. கடைகள் எல்லாம் மூடிட்டாங்க. ஆனால் போலீஸ் ஸ்டேஷன் திறந்து தான் இருந்தது. இன்ஸ்பெக்டர் சுகோணம் டேபிள் மேலே உட்கார்ந்து ஏதோ பேப்பர் பார்த்துட்டு இருந்தார். எங்களோட கால் சத்தம் கேட்டுட்டு தலை நிமிர்ந்தார். என்ன விஷயம்? சத்யதேவ் சொன்னான். ரொம்ப சீரியஸான விஷயம். புலிக்குத்தியில் இன்னொரு கொலை நடந்திருக்கு. கொலையா? சுகோணம் பேப்பரை விட்டு எகிரி துடித்தார். ஆமாம், சதாசிவத்தை உங்களுக்கு தெரியும் இல்லையா? சுகோணம் புருவத்தை சுருக்கி யோசித்தார். பார்த்துருக்கேன், ஆனால் சரியாக ஞாபகத்துக்கு வரல. சதாசிவம் கொலை செஞ்சுட்டாங்களா? ஆனால் இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது? நான் அப்போ புலிக்குத்தியில் தான் இருந்தேன். அடுத்த நிமிஷம் சுகோணத்தோட அந்த இனிமையான முகம் மறைந்து போச்சு. முகம் சிகப்ப ஒரு மிரட்டுகிற துணியில் கேட்டார். நீங்கள் புலிக்குத்தி போனீங்களா? நான் போகக்கூடாதுன்னு சொல்லி போனீங்களா நீங்கள்? சதாசிவன் பார்வை இப்போ கூர்மையாச்சு. என்னை தடுக்க நீங்கள் யார்? சுகவனம் அதிகார தோரணையில் கத்தினார். நான் தான் இந்த ஏரியா இன்ஸ்பெக்டர், போலீஸ் அதிகாரி. சத்யதேவும் விடவில்லை. நீங்கள் போலீஸ் அதிகாரியாக வேணா இருக்கலாம், ஆனால் எனக்கு உத்தரவு போட நீங்கள் யாரும் இல்லை. மிஸ்டர் சுகவனம், நான் அரசாங்கத்து வேலைக்காக இங்கே வந்திருக்கேன். எனக்கு எல்லா வகையிலும் உதவணுங்கிற உங்களுக்கு மேலிடத்துலேருந்து வந்திருக்கிற உத்தரவு. ஆனால் நீங்கள் உதவி பண்ணுறதை விட்டுட்டு ஒவ்வொரு அடிகளையும் முட்டுக்கட்டை போட்டுகிட்டே இருக்கீங்க. நான் உங்களை எச்சரிக்கிறேன். இனிமேல் உங்ககிட்ட இருந்து ஒரு சின்ன குறுக்கீடு வந்தாலும் நீங்கள் இந்த ஊரை விட்டு மட்டும் இல்லை, வேலையை விட்டும் போக வேண்டியதாக இருக்கும். ஜாக்கிரதை. சத்யதேவ் ஒரு சாதாரண ஆள் நினச்சிட்டு அதட்டின சுகவனம் அவன் விஸ்வரூபம் எடுத்ததை பார்த்ததும் அப்படியே அடங்கி போயிட்டார். அடுத்த நொடியே அவருடைய அந்த பழையமான பவ்யமான முகம் திரும்பி விட்டது. ரொம்ப பாவமாக பேச ஆரம்பித்தார். ஐயோ, நான் என்ன பேசுகிறேன்னு எனக்கே தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க சத்யதேவ் சார். இன்றைக்கி மத்தியானத்துலேருந்து ஒரே வயிற்று வலி, அதுதான் புத்தி இப்படி தடுமாறி பேசிட்டேன். உங்களுக்கு நான் உத்தரவு போடுறதா? ஐயோ, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க. நான் உங்களோட உத்தரவுக்கு கட்டுப்படுறவன். சரி, அந்த சதாசிவம் நிஜமாவே கொலை செஞ்சிட்டாங்களா? சத்யதேவோட கோபம் இன்னும் குறையவில்லை. அவன் சொன்னான். அமுதன் செத்து போன அன்னைக்கு ராத்திரி நீங்கள் விசாரணைக்கு கிளம்பல. அடுத்த நாள் தான் காலையில் போனீங்க. இந்த தகவல் உங்கள் மேலே ஏதாவது காதுக்கு போனால் அவர் என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியுமில்ல? சுகவனம் கெஞ்சர குரலில் பேசினார். என்ன பண்ணுறது சத்யதேவ் சார், அன்னைக்கும் இந்த வயிற்று வலி வந்து என்ன படுக்க போட்டுடுச்சு. இல்லைனா கொலையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டும் நான் போகாமல் இருப்பேனா? என்ன இருந்தாலும் இதோ இப்போவே கிளம்புறேன். ஏட்டையா, சீக்கிரம் வா, என் குதிரையை தயார் பண்ண சொல்லு. நீ கிளம்பு, பெரிய கொலை நடந்திருக்கு. ஏற்கனவே இப்போவே ஸ்பாட்டுக்கு போகணும். இன்ஸ்பெக்டர் சுகவனம் போர்க்களத்துக்கு கிளம்புகிற மாதிரி தன் குதிரையில் ஏறி போனதை பார்த்துவிட்டு நாங்கள் அங்கிருந்து கிளம்பி வந்தோம். கிராமப்புறங்களில் ரோடு வசதி இல்லாதனால விசாரணைக்கு இப்படி குதிரையில் போகிறது அங்கே ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம். அத்தியாயம் 5. அடுத்த நாள் காலையில் டிஃபன் சாப்பிட்டு முடிச்சதும் சத்யதேவ் சொன்னான். வா அருண், அப்படியே ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலாம். காலை 7 மணி வண்டி அப்பொழுது தான் போயிருந்தது. அடுத்த வண்டி வருவதற்கு இன்னும் 2 மணி நேரம் ஆகும். அதனால் ஸ்டேஷனில் கூட்டம் இல்லை. டிக்கெட் செக்கர் கூட அங்கே இல்லை. ஸ்டேஷன் மாஸ்டர் ஹரிபிரசாத் மட்டும் அங்கே இருந்தார். மற்றவங்க எல்லோரும் இந்த கேப்பில் டீ குடிக்க அவங்கவுங்க குவார்ட்டர்ஸுக்கு போயிருந்தாங்க. ஹரிபிரசாத் ரொம்ப சீரியஸான ஆள். உடம்பு கொஞ்சம் பலகீனமாக இருக்குது. எதையுமே ரொம்ப யோசித்து அளந்து தான் பேசுவார். ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி 5 தரம் முன்ன பின்ன யோசிப்பார். எங்களுக்கு அவரை தெரிஞ்சாலும் இது வரைக்கும் அதிகமாக பேசிக்கிட்டது இல்லை. நாங்கள் அந்த வெறிச்சோடன பிளாட்ஃபார்மத்தில் சும்மா உலாத்திட்டு இருந்தப்போ அவர் தன்னோட ஆஃபீஸ் ரூம்லேருந்து கண்ணாடிக்கு மேலே எங்களை உத்து பார்த்தாரு. ஆனால் ஒன்றும் பேசலை. சத்யதேவ் அங்கே சும்மா நடைப்பயிற்சி செய்ய வரல, ஏதாவது தகவல் கிடைக்குமான்னு பார்க்கத்தான் வந்தான். ஆனால் ஹரிபிரசாத் இருந்து தகவல் வாங்குறது சுரங்கத்துக்குலேருந்து வைரத்தை எடுக்கிற மாதிரி கஷ்டமான வேலை. அதனால் வேறு யாராவது சிக்க மாட்டாங்களான்னு பார்த்தான். ரொம்ப நேரம் காத்திருக்க வேண்டிய அவசியம் மேலே வரல எங்களுக்கு. டிக்கெட் செக்கர் மனோகர் தன்னோட குவார்ட்டர்ஸில் இருந்து எங்களை பார்த்துருக்கணும். வாயை தொடச்சிக்கிட்டே வேகமாக அங்கே வந்தார். துருதுருப்பான பையன். என்ன சார் இப்படி ஆயிடுச்சு? உங்கள் கண்ணு முன்னாடியே எவ்வளோ பெரிய சம்பவம் நடந்திருக்கு, என்னாச்சு?
என்றபடியே ஆர்வமாக கேட்டான். சத்யதேவ் சொன்னார், விஷயம் அதுக்குள்ளே எங்கேயும் பரவிடுச்சா? மனோகர் சொன்னான், பரவாமல் இருக்குமா சார், நேற்று ராத்திரி 10 மணி வண்டி வர்றதுக்கு முன்னாடியே நியூஸ் வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன பார்த்தீங்க சார், உங்கள் கண்ணு முன்னாடியே டும்முன்னு குண்டு வெடிச்சுதா? சத்யதேவ் சிரித்துக்கொண்டு, கண்ணு முன்னாடி இல்லை, காது முன்னாடின்னு வேணால் வெடிச்சதுன்னு சொல்லலாம். நீங்கள் சதாசிவத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்களா? மனோகர் உற்சாகமாக தலையாட்டினான். தெரியாமல் என்ன சார், நேற்று 4:53 வண்டில் தான் அவர் வந்து இறங்கினார். எங்கிட்ட டிக்கெட்டை கொடுத்துட்டு பையை தூக்கிட்டு வெளியே போயிட்டு இருந்தார். நான் கூட கேட்டேன், என்னென்ன சென்னைக்கு போயிட்டு வந்துறீங்க போல இருக்கு, டூரெல்லாம் எப்படி இருந்ததுன்னு. அவர் அதுக்கு சிரிச்சுக்கிட்டே, சென்னை என்ன ஊர் சுற்றி பார்க்குற இடமா தம்பி, அங்கே போய் அவஸ்தைப்பட்டு வரேன் என்று சொல்லிட்டு போனார். அப்போ யாருக்கு தெரியும் அடுத்த அரை மணி நேரத்தில் இப்படி நடக்கும்னு. சத்யதேவ் ஒரு நிமிஷம் யோசித்தான். சரி, சதாசிவம் ஊர் விட்டு போகும்போது நீங்கள் பார்த்தீங்களா? பார்க்காம இருப்பனா சார், என் கண்ணிருந்து தப்பி இந்த ஸ்டேஷன்லேருந்து யாராவது போக முடியுமா என்ன? ஒரு 8-10 நாளைக்கு முன்னாடி இருக்கும். காலையில் எங்கிட்ட டிக்கெட்டை காமிச்சிட்டு ஸ்டேஷனுக்குள்ளே வந்தார். 7:03 டவுன் பேசஞ்சர் வண்டியில் ஏறி போயிட்டார். சென்னைக்கு தான் டிக்கெட் எடுத்திருந்தாரா? அப்படியா? அது சரியாக ஞாபகம் இல்லையே சார். ஆனால் மெயின் சிட்டியை தவிர வேறு எங்கே போக போகிறாரு? சென்னை போகிற வழியில் இருக்கிற ஸ்டேஷனுக்கு போயிருக்கலாம் இல்லையா? சரி, அப்போ அவர் கையில் என்ன பொருட்கள் இருந்தது? மனோகர் தலையை சொரிந்தான். எனக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் ஒரு கையில் துணிப்பையே, இன்னொரு கையில் ஒரு இரும்பு பெட்டி இருந்தது. ஏன் சார் கேட்குறீங்க? ஏன்னா சதாசிவம் திரும்பி வரப்போகும்போது அந்த இரும்பு பெட்டியை கொண்டு வரல. அப்படின்னா அது எங்கேயோ வச்சுக்கிட்டு வந்திருக்காருன்னு அர்த்தம். சரி, நீங்கள் அவரை ஓரளவுக்கு நல்லாவே தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. அவர் எப்படிப்பட்ட ஆள்? அதை சொல்லவே முடியாது சார். அடுத்தவங்க மனசு இருட்டுன்னு சொல்லுவாங்களே. ஆனால் பேச்சும் பழக்கம் நல்லா தான் இருக்கும். யாரோட வம்பு தும்புக்கும் போக மாட்டார். தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு இருப்பார். ஆனால் ஒன்று சார், ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்டேஷன் மாஸ்டரை அடிக்கடி வந்து பார்ப்பார். அப்படி சொல்லி ஹரிபிரசாத் ரூமை காட்டினான். அப்படியா? எதுக்கு வருவார்? அது தெரில சார். 2 பேரும் நேருக்கு நேர் உட்காந்து என்ன தான் குசு குசுன்னு ரகசியம் பேசுவாங்களோ அவங்களுக்கு தான் வெளிச்சம். நீங்கள் வேணால் மாஸ்டரையே போய் கேட்டு பாருங்கள். அப்படி தான் பண்ணணும். நாங்கள் நேராக ஹரிபிரசாத் முன்னாடி போய் நின்றோம். சத்யதேவ் கேட்டான், மாஸ்டர் உள்ளே வரலாமா? ஹரிபிரசாத் கண்ணாடியை தூக்கிவிட்டு எங்களை ஏதோ அடையாளம் தெரியாதவங்க மாதிரி பார்த்தார். அப்புறம் வேலையை குறுக்கிட்ட எரிச்சலோடு தன் பேனாவை வச்சுக்கிட்டு, வாங்க அப்படின்னு சொன்னார். நாங்கள் உள்ளே போய் உட்கார்ந்தோம். கணக்கு வழக்கில்லாத ஃபைல்களும் ரிஜிஸ்டர்களும் குவிந்து கிடந்த அந்த பெரிய டேபிளுக்கு அந்த பக்கம் அவர், இந்த பக்கம் நாங்கள். சத்யதேவ் ஆரம்பித்தான். சதாசிவம் இறந்து போன விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஹரிபிரசாத் அந்த கேள்வியை தராசில் வச்சு எடை போடுகிற மாதிரி யோசிச்சுட்டு, தெரியும் அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட உங்களுக்கு பழக்கம் இருந்ததா? இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுனால உலகத்தோட தலையெழுத்தே அடங்கியிருக்கிற மாதிரி ரொம்ப தீவிரமாக யோசிச்சார் ஹரிபிரசாத். கடைசியாக லேசாக பழக்கம் இருந்தது அப்படின்னார். சத்யதேவ் கொஞ்சம் பொறுமையிழந்து சொன்னான், பாருங்கள் மிஸ்டர், நான் ஏதாவது சும்மா கதை பேசி இங்கே வரல. சதாசிவம் ரொம்ப கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருக்காரு. நான் அரசாங்க தரப்பிலிருந்து வரேன். சத்யதேவ் சீரியஸான குரலில் கேட்டான் மீண்டும். மாஸ்டர், இங்கே நாங்கள் அரசாங்க விசாரணைக்காக வந்திருக்கேன். சதாசிவத்தோட உங்களோட பழக்கம் எப்படின்னு தயவு செஞ்சு ஒழிக்க மறைக்காமல் சொல்லுங்கள். ஹரிபிரசாத்தின் ஒட்டிய கண்கள் இன்னும் ஒட்டி போயின. அவர் ஓரிரு முறை தொண்டையை சுத்தம் செய்துவிட்டு மிகுந்த தயக்கத்துடன் பேசத் தொடங்கினார். சதாசிவத்தோட மச்சான் பரணிதரன், அவர் ரயில்வேல தான் லைனில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவரோட எனக்கு முன்னாடியே பழக்கம் உண்டு. சில மாதங்களுக்கு முன்னாடி தான் இந்த லைனுக்கு மாற்றலாகி வந்தார். ராம்கிரி ஜங்ஷன் தான் அவரோட ஹெட் குவார்ட்டர்ஸ். ரயில்வேல ட்ராலியில் ஏறி தண்டவாங்களாக ஆய்வு செய்கிறது தான் அவரோட வேலை. அவர் இந்த வேலை விஷயமாக தான் அடிக்கடி இந்த சந்தானப்பட்டி ஸ்டேஷனுக்கு வருவார். அப்படி ஒரு நாள் நாங்கள் பிளாட்ஃபார்மத்தில் நின்று பேசிகிட்டு இருந்தப்போ சதாசிவம் வந்திருக்காரு. பரணிதரன் இவரை மச்சானா அறிமுகம் செஞ்சு வச்சார். அப்பிருந்து தான் எனக்கு சதாசிவத்தை தெரியும். இதெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சத்யதேவின் கண்கள் கூர்மையடைந்தன. அவன் கேட்டான், இது நடந்து எத்தனை நாள் இருக்கும்? 2-3 மாதம் இருக்கும். பரணிதரன் கடைசியாக எப்போ இங்கே வந்தார்? ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி. ஸ்டேஷனில் அதிகமாக வேலை இல்லை. ட்ராலியில் ஏறி தண்டவாளத்தை பார்க்க கிளம்பிட்டார். மச்சானுக்கும் மச்சனுக்கும் இடையில உறவு எப்படி இருந்தது? உங்களுக்குள்ளே எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஆனால் வெளியே பார்க்கும்போது நல்லா தான் பழகிட்டாங்க. சதாசிவம் இப்பொழுது முக்கியமான இடத்துக்கு வந்தான். சரி, சதாசிவம் எதுக்காக உங்களை அடிக்கடி வந்து பார்த்தாரு? ஹரிபிரசாத் மீண்டும் ஒரு இடம் அமைதியாக யோசித்துட்டு சொன்னார். சதாசிவம் சின்ன சின்ன பொருட்களை விற்கிற ஒரு ஏஜெண்ட். எனக்கு செரிமான பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு தனக்கு தெரிஞ்ச வைத்தியர்கிட்ட சொல்லி என்னை நம்ப வச்சார். கடுக்காய் மற்றும் கருப்பு உப்பு கலந்த 2 பாட்டில் பொடியை கூட என்கிட்ட விற்றாரு. ஆனால் அதனால் எனக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. கடவுளே, கடைசியில் கடுக்காயும் கருப்பு உப்புமா? சத்யதேவ் விடாமல் மீண்டும் ஒரு கேள்வியை கேட்டான். இதை தவிர சதாசிவத்துக்கும் உங்களுக்கும் வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்ததா? ஹரிபிரசாத் இல்லை என்பது போல தலையாட்டினார். சத்யதேவ் ஒரு பெருமூச்சு விட்டு எழுந்தான். உங்களை வீணாக தொந்தரவு செஞ்சுட்டேன். அந்த பரணிதரன் இப்போது ராம்கிரி ஸ்டேஷனில் தான் இருக்காரா? ஆமாம். நன்றி மாஸ்டர். கிளம்பல அருண். ஸ்டேஷனுக்கு வெளியே வந்ததும் நான் சத்யதேவனும் கேட்டேன், இப்போது என்ன திட்டம்?
சத்யதேவ் சொன்னார், சாயங்காலம் ராம்கிரி ஜங்ஷனுக்கு போய் அந்த பரந்தரனை பார்த்துட்டு வரணும். அவரோட மச்சான் செத்து போன செய்தி அவருக்கு இன்னும் தெரியலனாலும் சாயங்காலத்துக்குள்ளே கண்டிப்பாக தெரிஞ்சிடும். சரி சரி, அந்த மாஸ்டர் ஹரிபிரசாத் பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் சிரித்து கொண்டேன். அவரோட உருவத்துக்கு ஏற்ற புத்தி தான். எப்படி அவர் உடம்பு செல்லு பிடிச்சி போய் கிடக்கோ அதே போல் மனுஷன் புத்தியும் துரு பிடிச்சி போயிருக்கு. ஒன்றும் இல்லாத பெட்டிக்கு 2 பூட்டு போட்ட மாதிரி பந்தா பறக்கிறாரு. அவர் ரகசியமாக ஆயுத வியாபாரம் பண்ணியிருக்காரு. நீ சந்தேகப்பட்டிருந்தா அதை இப்போவே விட்டுரு. அந்த மனுஷங்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் கடுக்காப்பொடியும் கற்குப்பும் தான். சத்யதேவ் சிரித்து கொண்டே சொன்னான், வா அருண், அப்படியே ஒரு நட சந்தைக்கு போயிட்டு வரலாம். சந்தையில் உனக்கு என்ன வேலை? சும்மா வா சொல்கிறேன். ஊர் சந்தையில் வியாபாரம் களை கட்ட ஆரம்பித்திருந்தது. ஒவ்வொரு குடோன் வாசலிலும் ஏகப்பட்ட மாட்டு வண்டிகள் முட்டிக்கொண்டு நின்றது. ஆங்காங்கே பொருட்களை ஏற்றி கொண்டு போவதற்காக குதிரை வண்டிகளும் தயாராக இருந்தது. ஒவ்வொரு கடையிலும் 1க்கு 1 2க்கு 2ன்னு மூட்டைகளை எடை போடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்தது. அந்த குடோன் வாசலில் ஒரு இளைஞன் நின்று வேலையை தார்மீகமாக கவனிச்சிட்டு இருந்தான். சத்யதேவ் அவங்ககிட்ட போய், இது நடராஜன் அவரோட குடோன் தானே என்று கேட்டான். அந்த பையனுக்கு சத்யதேவும் தெரிந்திருக்கும் போல ரொம்ப மரியாதையா, ஆமாங்க சார், நான் அவரோட தம்பி பையன் என்றான். ரொம்ப சந்தோஷம். நடராஜன் எங்கே இருக்காரு? பெரியப்பா இப்போ இங்கே இல்லைங்க, வெளியூர் போயிருக்காரு. ஏதாவது அவசரங்களா? அவசரம் ஒன்றும் இல்லை, ஆனால் எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா? அது எதுவும் சொல்லிட்டு போகலீங்களே சார். அப்படியா? எப்போ கிளம்புனாரு? போன செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் கிளம்புனாரு. சத்யதேவ் ஓரக்கண்ணால் என்னை பார்த்தான். எனக்கு உடனே பழைய ஞாபகம் வந்தது. போன திங்கட்கிழமை தான் நான் ராம்கிரி ஸ்டேஷன் போய் அந்த அனாமதேய கடிதத்தை லெட்டர் பாக்ஸில் போட்டேன். கணக்குப்படி பார்த்தால் செவ்வாய்க்கிழமை அந்த லெட்டர் இங்கே வந்து சேர்ந்திருக்கும். நடராஜன் பேர்லேயும் ஒரு லெட்டர் இருந்தது. அப்போது அந்த லெட்டர் கிடச்சதும் பயபுள்ள உஷாராகி நழுவிடுச்சா? ஒருவேளை நம்ம தேடுற மர்மமான இவன் தானா? ஆனால் அந்த தம்பி பையன் ரொம்ப வெள்ளந்தியாக பேசுகிறத பார்த்தா அவனுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காதுன்னு தோணுது. சத்யதேவ் கேட்டான், அவர் எப்போ திரும்பி வரும்னு ஏதாவது சொன்னாரா? எதுவும் சொல்லலைங்களே. சத்யதேவ் கொஞ்சம் நேரம் யோசித்து விட்டு, அவர் கிளம்புன அன்றைக்கி காலையில் ஏதாவது லெட்டர் வந்துதானே? லெட்டர் தினமும் 2-3 வரும் சார், அன்றைக்கும் வந்தது. கிளம்ப தயாராக அந்த சத்யதேவ் திடீரென திரும்பி, உங்ககிட்ட எத்தனை குதிரைங்க இருக்குது என்று கேட்டான். அந்த பையன் ஆச்சரியமாக பார்த்தான். குதிரைகளா? ஆமாம், வண்டிகள் இழுக்கிறதுக்கு என்று குடோன் பக்கம் சத்யதேவ் கைகாட்டினான். விஷயம் புரிந்த அந்த இளைஞன் சொன்னான், இல்லைங்க சார், எங்ககிட்ட குதிரை வண்டியே கிடையாது, நாங்கள் மாட்டு வண்டியில் தான் எல்லாத்தையும் முடிச்சுக்குவோம். சரியாக அந்த நேரத்தில் சீருடை போட்ட போலீஸ்காரர் அங்கே வந்து சத்யதேவுக்கு ஒரு சல்யூட் இட்டார். ஐயா, இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை உடனே கூட்டு வர சொன்னார். சத்யதேவ் புருவத்தை சுருக்கி யோசித்தான். சரி வாங்க போகலாம் என்று கிளம்பினான். அத்தியாயம் 6. போலீஸ் ஸ்டேஷனை நோக்கி நடந்து கொண்டிருந்தபோது சத்யதேவ் சொன்னான், இந்த சுகோணம் எவ்வளோ பெரிய கில்லாடி பார்த்தியா அருண்? ஊர் சந்தைக்கு நடுவில் போலீஸ்காரன் அனுப்பிச்சு என்னை வர சொல்லியிருக்கான். போலீஸ்க்கும் எனக்கும் ஏதோ பெரிய நெருக்கம் இருக்குன்னு ஊருக்கே தெரியணும்னு ஆசைப்பட்றான். இருக்கலாம், ஆனால் இப்போ எதுக்காக அவனை கூப்பிட்டுருக்காரு? அநேகமாக அமுதனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் ஸ்டேஷனுக்குள்ளே போனதும் இன்ஸ்பெக்டர் சுகுணம் முகத்தில் அப்படியே தேனொழுக வரவேற்றார். வாங்க வாங்க சத்யதேவ் சார், வாங்க அருண் சார், வந்து உட்காருங்க. சத்யதேவ் சார், நீங்கள் இந்த சேரில் உட்காருங்க. நான் உங்ககிட்ட தான் வரலான் இருந்தேன், அதுக்குள்ளே நீங்களே இந்த பக்கம் வர்றதை பார்த்தேன். அது இதோ அமுதனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு. உங்கள் அறிவு அசாத்தியமானது சார். நீங்கள் சொன்ன மாதிரியே அவன் துப்பாக்கி குண்டு பட்டு தான் செத்துருக்கான் என்று சொல்லி டாக்டர் கொடுத்த ரிப்போர்ட்டை சத்யதேவ் கையில் கொடுத்தார். இந்த சுகவன மாதிரியான ஆளுகளை நம்ம வாழ்க்கையில் நிறைய இடங்களில் பார்த்துருப்போம். இவங்க போலீஸ் இலாக்காவில் மட்டுமில்லை, எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. இவங்களோட சாமர்த்தியத்தை பார்த்து நம்ம வியந்தாலும் இவங்களை நேசிக்கவே முடியாது. ரிப்போர்ட்டை படித்து விட்டு சத்யதேவ் கேட்டான், உடம்பு குண்டுக்குள்ளேயே இருந்திருக்கும் போல, அது எங்கே? இதோ இருக்குது. ஒரு சின்ன தகர டப்பாவிலிருந்து ஒரு கருப்பு உளுந்த அளவுக்கு இருந்த ஈயக்குண்டை எடுத்து சத்யதேவ் கையில் கொடுத்தார் சுகவனம். அந்த குண்டை உள்ளங்கையில் வைத்துவிட்டு சத்யதேவ் கொஞ்ச நேரம் பார்த்து உற்று பார்த்தான். பிறகு சுகவனத்தை பார்த்து, இதிலிருந்து உங்களுக்கு என்ன புரியுது என்று கேட்டான். சுகவனம் சொன்னார், என்ன புரியணும் சார்? குண்டை பார்த்தா அது பிஸ்டல் இல்லைன்னா ரிவால்வர் குண்டுன்னு தெரியுது. அதை தவிர வேறு என்ன இருக்குது? சத்யதேவ் சொன்னான், இருக்குது, நிறைய இருக்குது. இந்த குண்டை பார்த்தா இது .38 ஆட்டோமேட்டிக் ரக துப்பாக்கியிலேருந்து வந்ததுன்னு தெரியும். 2வது உலகப் போர் சமயத்தில் அமெரிக்க இராணுவ வீரர்கள் பயன்படுத்தின ரகம் இது. அப்படின்னா? சத்யதேவ் பாதியிலேயே நிறுத்தினான். சுகவனம் குறுக்கிட்டு சொன்னார், அப்படின்னா அமுதனை கொலை பண்ணவனும் நீங்கள் யாரை தேடிட்டு வந்தவங்களோ அவங்களும் ஒருத்தராக இருக்கணும், அப்படித்தானே? சத்யதேவ் அந்த குண்டை திருப்பி கொடுத்து விட்டு சொன்னான், இதை பற்றி நான் இப்போ எதுவும் பேசாமல் இருக்கிறதே நல்லது. அமுதனை கொண்டவனை கண்டுபிடிக்க வேண்டியது உங்கள் வேலை, என்னோடய வேலை வேறு. நிச்சயமா, அதில் என்ன சந்தேகம்? ஆமாம் சார், சதாசிவ உடம்பையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்பிச்சிட்டேன். ரிப்போர்ட் வந்ததும் உங்களுக்கு நான் காட்டுறேன். வேண்டாம், சதாசிவம் கேஸையும் நீங்களே பாருங்கள், அதில் நான் தலையிட விரும்பலை. நான் திமிங்கலத்தை பிடிக்க வந்திருக்கேன், இந்த சின்ன மீன்கள் மேலே எனக்கு எதுக்கு ஆர்வம் என்றார் சத்யதேவ். சுகவனத்தோட கண்களில் ஒரு தந்திரமான சிரிப்பு தெரிந்தது. அவர் சொன்னார், நீங்கள் சொல்ல வர்றது 100% சரி சார்.
ஆனால் சத்யதேவ் சார், உங்கள் வலையில் அந்த திங்கம்லாம் சிக்கிறப்போ கூடவே என்னோட இந்த சின்ன மீன்களும் சேர்ந்து சிக்கிட போகுது. நான் அதுக்காக தனியாக வலை வீச வேண்டிய அவசியம் இருக்காது பாருங்கள். கிளம்பிட்டீங்களா? சத்யதேவ் சிரித்துக்கொண்டே சொன்னான். வா அருண், அப்படியே அரிசி ஆலையும் ஒரு பெட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ அங்கே என்ன வேலை? சும்மா வா சொல்கிறேன். நாங்கள் அந்த விஸ்வநாத் ரைஸ் மில் வாசலில் போய் நின்றோம். சுமார் 5-6 ஏக்கர் பரப்பளவில் அமைந்திருந்த அந்த ஆலை முள்வேலியால் சூழப்பட்டிருந்தது. கூர்க்கா காவல் காக்கும் அந்த மெயின் கேட் வழியாக உள்ளே நுழைந்தோம். உள்ளே பெரிய சிமெண்ட் தளம், அதற்கு பக்கம் ஒரு குளம் இருந்தது. இடது பக்கம் என்ஜினரியும் வலது பக்கம் குடோன்கள் மற்றும் அலுவலக அறைகளும் வரிசையாக இருந்தன. ஆலை இயங்கும் சத்தம் சொட சொடவென கேட்டுக்கொண்டு இருந்தது. தொழிலாளர்கள் மூட்டைகளை மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் ஏற்றி இறக்கி கொண்டிருந்தார்கள். ஆலையின் உரிமையாளர் பெயர் விஸ்வநாத். இவருக்கு ஏற்கனவே அனாமதேய கடிதம் அனுப்பியிருந்தாலும் நேரில் பார்த்ததில்லை. நாங்கள் போலீஸ் தரப்பிலிருந்து வந்திருப்பதாக சொல்லி உள்ளே சென்றோம். அலுவலகத்தில் விஸ்வநாத் இல்லை, ஒரு கணக்காளர் மட்டுமே அமர்ந்து கணக்கெழுதி கொண்டிருந்தார். என்ன வேணும் உங்களுக்கு என்று அவர் கேட்டார். விஸ்வநாத் இருக்காரா? நாங்கள் போலீஸ் தரப்பிலிருந்து வர்றோம். உடனே அந்த ஆள் பதற்றமாகி எழுந்து, வாங்க வாங்க, தயவு செஞ்சு உட்காருங்க. முதலாளி இப்போ தான் ஆளை பக்கம் வேலைகளை பார்க்க போயிருக்காரு, இதோ வந்துடுவார், அவருக்கு தகவல் சொல்லட்டுமா என்றார். அந்த அறையின் பாதி தரை முழுக்க மெத்தையினால் சூழப்பட்டிருந்தது. நாங்கள் அந்த மெத்தையில் அமர்ந்தோம். உண்மையை சொல்லப்போனால் நவீன சோபாக்களை விட இந்த மெத்தை ஆசனங்கள் மிகவும் வசதியாக இருந்தன. சத்யதேவ் ஒரு தலையணையை அணைத்து கொண்டே சொன்னான். இல்லை, அவரை இப்போ கூப்பிட வேண்டாம், சின்ன சின்ன விஷயங்கள் தான் சிலது கேட்கணும், அதை நீங்களே சொல்லலாம். நீங்கள் கணக்கு வழக்கில் பார்க்குறீங்க. அந்த ஆள் கைகளை தேர்த்து கொண்டே மிக மரியாதையாக சொன்னான். ஆமாங்க, நான் தான் இந்த மில்லோட கணக்காளர், என் பேர் நீலகண்டன். நீங்கள் தான் அந்த சத்யதேவ் சாரா? சத்யதேவ் சிரித்து கொண்டே தலையாட்டினான். நீலகண்டனின் கண்கள் விரிந்து அவன் ஒரு தெய்வத்தை பார்ப்பது போல பார்த்தான். சில பேருக்கு போலீஸ் என்றாலே பயம் கலந்த பக்தி இருக்கும். அதுவும் சத்யதேவ் போன்ற ஒரு துப்பறியும் நிபுணரை பெயரை கேட்டுவிட்டால் கேட்கவே வேண்டாம். அவர்களின் உள்ளம் அணை உடைத்த வெள்ளம் போல பொங்கி வழியும். நீலகண்டன் அந்த ரகம்தான். சத்யதேவ் கேட்கும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வார், கேட்காத கேள்விகளுக்கும் சேர்த்து சொல்வார் என்று அவர் முகத்தை பார்த்தாலே தெரிந்தது. சத்யதேவ் கேட்டான், உங்களை பார்த்தா ரொம்ப விவரமான ஆளாக தெரியுது. மில்லோட எல்லா வேலைகளும் நீங்கள் தான் கவனிப்பீங்களோ? நீலகண்டன் மகிழ்ச்சியில் கையை தேய்த்தார். முதலாளியும் கவனிப்பார், ஆனால் அவர் இல்லாத நேரத்தில் முழு பொறுப்பும் எங்கிட்ட தான் இருக்கும். முதலாளி, அதாவது விஸ்வநாத் இங்கே தான் தங்கியிருக்காரா? ஆமாங்க சார், இங்கே தான் தங்கிக்கிறாரு. ஆனால் மில்லு வேலை கம்மியாக இருக்கும்போது அவ்வப்போது 2-3 நாளைக்கு. புரியுது. முதலாளி கடைசியாக எப்போ சென்னைக்கு போனார்? சுமார் 1 மாதம் இருக்கும். இப்போது வேலை பல அதிகமாக இருக்குது. அது சரி, சமீபத்தில் புலிப்பித்தி கிராமத்தில் அமுதன் ஒரு இளைஞன் இறந்து போனானே, அவனை உங்களுக்கு தெரியுமா? நீலகண்டன் ஆர்வத்துடன் சொன்னார். தெரியாமல் என்ன சார், அமுது அடிக்கடி முதலாளி பார்க்க வருவான். வேலை கேட்டு ரொம்ப நாளாக ஏறி இறங்கிட்டு இருந்தான். ஆனால் முதலாளி தான் கொடுக்கல. சரி, சதாசிவத்தை உங்களுக்கு தெரியுமா? நீலகண்டன் குரல்களை தாழ்த்தி சொன்னார். நேற்று ராத்திரி குண்டு வெடிச்சவர் இறந்துட்டு தான் இன்றைக்கி காலையில் தான் செய்தி வந்தது. அவர் எனக்கு நல்லாவே தெரியும், அடிக்கடி இங்கே வருவார். எதுக்காக வர்றாரு? முதலாளியோடு அவருக்கு நல்ல பழக்கம் இருக்குங்க. அப்பப்போ இங்கே வந்து உட்காந்துட்டு பேசுவார். 2 பேரும் சிரிச்சுட்டு அடையிட்டு இருப்பாங்க. அதை தாண்டி வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆனால் என்று சொல்லி நீலகண்டன் நிறுத்தினான். அதாவது உங்கள் முதலாளிக்கு ஐஸ் வைப்பார். சரி, ஆனால் என்ன? ஒரு 10 நாளைக்கு முன்னாடி முதலாளிகிட்டேருந்து கொஞ்சம் பணம் அவர் கடன் வாங்கினார். அப்படியா? எவ்வளவு? 500 ரூபா. பத்திரம் ஏதாவது எழுதி வாங்கிட்டாங்களா? இல்லைங்க. முதலாளிக்கு சதாசிவம் மேலே ரொம்ப நம்பிக்கை. அதனால் கணக்கு புத்தகத்தில் மட்டும் அவர் பேரில் 5 ரூபாய் கடன் அப்படியே எழுதிட்டு பணத்தை கொடுத்துட்றாரு. இப்போ அவர் செத்து போயிட்டார். அந்த பணம் அவ்வளோதான் போல. நீலகண்டன் வருத்தத்துடன் தலையசைத்தான். சத்யதேவ் கைகளை தாடையில் வைத்தபடி ஏதோ சிந்திக்க தொடங்கினான். அப்பொழுது வெளியே இருந்து குதிரை கணைக்கும் சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்டதும் சத்யதேவ் சுய நினைவுக்கு வந்தான். ஆமாம், இங்கே நிறைய குதிரைங்க நிற்குதே, அதெல்லாம் உங்களோடதா? நீலகண்டன் உற்சாகமாக, ஆமாம் சார், எல்லாம் எங்களோட தான். முதலாளிக்கு குதிரைங்கன்னா ரொம்ப இஷ்டம். மொத்தம் 9 குதிரை இருக்குது. அப்படியா? அத்தனை குதிரைகளை வச்சு என்ன பண்ணுறீங்க? வண்டி இழுக்கிறக்கா? வண்டி இழுக்கவும் செய்யும். அது மட்டும் இல்லாமல் முதலாளிக்கு குதிரை சவாரி செய்கிறது தான் உயிர். அவர் சின்ன வயசில் ஒரு ஜாக்கியாக இருந்தார் இல்லையா? நீலகண்டன், அந்த குரல் பின்னாடி இருந்து ஒரு சாட்டை சுடுக்குவது போல நீலகண்டன் வாயை அடைத்தது. நீலகண்டன் பயந்து போய் அமைதியானார். நாங்களும் ஒரே சமயத்தில் பின்னால் திரும்பி பார்த்தோம். வாசல் அருகே ஒரு மனிதன் நின்று கொண்டிருந்தார். சுமார் 40 வயது இருக்கும். ஒல்லியான குட்டையான தோற்றம், எலும்பு துருத்தி கொண்டிருக்கும் முகத்தில் பெரிய கண்கள். ஹாஃப் பேண்ட் மற்றும் ஹாஃப் ஷர்ட் அணிந்திருந்தான். அவனது உடல் தேகத்தில் எந்த குறைபாடும் இல்லை என்றாலும் அவனது 2 கால்களும் வில்லை போல வளைந்து இருந்தன. இவர்தான் இந்த அரிசி ஆலை உரிமையாளர், முன்னாள் ஜக்கி விஸ்வநாதன் என்பதில் எங்களுக்கு எந்த சந்தேகமும் இல்லை. விஸ்வநாத் நீலகண்டனைத்தான் பார்த்து கொண்டிருந்தார். ஒரு நொடி கூட எங்கள் பக்கம் திரும்பவில்லை. நீலகண்டன் சொன்னதை கேட்ட விஸ்வநாத் தன் பார்வையை இன்னும் திருப்பவில்லை. அவர் அறைக்குள் 2 எட்டுகளை எடுத்து வைத்துவிட்டு
அதே கூர்மையான குரலில் நீலகண்டனிடம் சொன்னார். ஸ்டேஷனுக்கு சரக்கு மூட்டைக்கு போயிட்டுருக்கு, நீ போய் அந்த வேலையை கவனி. சாட்டி அடிப்பட்ட குதிரை போல நீலகண்டன் பதறி அடித்துக்கொண்டு அறையை விட்டு ஓடினார். இப்பொழுது விஸ்வநாத் எங்கள் பக்கம் திரும்பினார். அவர் முகத்தில் இருந்த அதிகாரத்தோரணை மறந்து ஒரு மெல்லிய சிரிப்பு மின்னியது. இயல்பான குரலில் கேட்டார், இந்த நீலகண்டனுக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. நான் முன்னாடியே ஜாக்கியாக இருந்த செய்தி உங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தாரா? சத்யதேவ் கொஞ்சம் அசடு வழிந்து கொண்டே, சும்மா குதிரைகளை பற்றி பேசும்போது அந்த பேச்சு வந்தது என்றார். விஸ்வநாத் சிரித்துக்கொண்டே, தனது கடந்த காலத்தை பற்றி சொல்ல எல்லோரும் வெக்கப்படுவாங்க, ஆனால் எனக்கு அந்த வெக்கமெல்லாம் இல்லை, வருத்தம்தான் இருக்குது. ஒருவேளை நான் அந்த வேலையை விடாமல் இருந்திருந்தா இந்நேரம் பெரிய ஜாக்கியாக புகழ் பெற்றிருப்பேன். சரி, அது கிடக்கட்டும். நீங்கள் தான் சத்யதேவ் இல்லையா? சதாசிவம் கொலை வழக்கு சம்மந்தமாக விசாரிக்க வந்திருக்கீங்களா? வாங்க, என்னோட தனி அறைக்கு போய் பேசலாம். அத்தியாயம் 7. விஸ்வநாத்தின் அந்த தனி ஆஃபீஸரை நவீனமான மேஜை நாற்காலிகள் போட்டு மிக நேர்த்தியாக இருந்தது. நாங்கள் அமர்ந்ததும் அவர் மேஜை இழுப்பறையிலிருந்து சிகரெட் எண்ணெய் எடுத்து கொடுத்தார். விஸ்வநாத்தின் உருவம் பார்க்க சிறிதாக இருந்தாலும் அவரிடம் ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை இருந்தது. அவரது கண்களுக்கு பின்னால் ஒரு புத்திசாலித்தனமான மூளை வேலை செய்து கொண்டிருப்பதை எங்களால் உணர முடிந்தது. எங்களுக்கு சிகரெட்டை பற்ற வைத்துவிட்டு அவரும் ஒன்றை பற்ற வைத்தார். பின்பு நிதானமாக சொன்னார், சத்யதேவ் சார், நீங்கள் எதுக்காக இந்த சந்தானப்பட்டிக்கு வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். இப்போ சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எப்படி உதவ முடியும்? நீலகண்டன்கிட்ட என்னை பற்றி எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை அந்த ஆயுத கடத்தல் குற்றவாளி நான் தான் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக என் மில்ல சோதனை போடலாம். எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. சத்யதேவ் சிரித்துக்கொண்டே சொன்னான், சோதனை போடுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். இப்போது என்னோட ஒரு தனிப்பட்ட சந்தேகத்தை தீர்த்து வைங்க. ஜாக்கி வேலையை விட்டுட்டு ஏன் அரிசி ஆள ஆரம்பிச்சிங்க? அந்த வேலையில் நல்ல வருமானம் கிடைக்குமே. விஸ்வநாதன் சொன்னார், பணம் வரும் சார், ஆனால் அது ரொம்ப கடுமையான வாழ்க்கை. அப்போது உடம்பேட கூடிடுமோன்னு பயந்து பாதி வயிறு சாப்பாட்டோடைய காலம் தள்ளணும். இன்னும் நிறைய கெடுபிடிகள் இருக்குது. அது எனக்கு சரிப்பட்டு வரல. கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சுருந்தேன். அதை கொடுத்துட்டு போய் போர் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே இந்த மில்லை வாங்கி தொடங்கினேன். சொல்லிக்கிற மாதிரி நல்லா தான் போய்கிட்டு இருக்குது. சத்யதேவ் கேட்டான், ஆனால் குதிரை மேலே இருக்கிற பாசத்தை உங்களால் விட முடியல போல இருக்கே. இங்கேயும் நிறைய குதிரைகள் வளர்க்குறீங்களே. விஸ்வநாத் நெகிழ்ச்சியான குரலில் சொன்னான், ஆமாம், எனக்கு குதிரைங்கன்னா உயிர். குதிரையை விட ஒரு புத்திசாலியான நன்றியுள்ள விலங்கு இந்த உலகத்திலேயே இல்லை. மனுஷனுக்கு உண்மையான நண்பனா நான் இல்லை சார், குதிரை தான். சத்யதேவ் ஏதோ ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பது போல காட்டிக்கொண்டு சொன்னான், ஆமாம், எனக்கும் நாய்களை விட குதிரைகளை தான் பிடிக்கும். எத்தனை நிறங்கள், சிவப்பு, வெள்ளை, கருப்பு. ஆனால் இந்த ஊரில் அதிகமாக சிவப்பு குதிரைகள் தான் பார்க்க முடியுது. வெள்ளை இல்லை கருப்பு குதிரைகள் அவ்வளவா ஒன்றும் கண்ணில் படலையே. இந்த சந்தானப்பட்டியில் நிறைய குதிரைகளை பார்த்துருக்கேன், ஆனால் ஒரு கருப்பு குதிரை கூட நான் பார்க்கலையே. விஸ்வநாத் நிதானமாக சொன்னான், நீங்கள் சொல்கிறது சரிதான் சார். இங்கே வெள்ளை குதிரை ஒன்று கூட கிடையாது. ஆனால் ஒரு கருப்பு குதிரை இருக்குது. அது பத்மநாப செட்டியாரோடது. பத்மநாபன் யார் அவர்? இங்கே இன்னொரு அரிசி ஆலை இருக்குது. அதனோட முதலாளி பத்மநாபன் அண்ட் சன்ஸ். அவர்கிட்ட சில குதிரைகள் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் நல்லா கருகருன்னு இருக்கும். சத்யதேவன் சிகரெட்டை அணைத்து விட்டு குதிரைகளை பற்றிய ஆர்வம் தீர்ந்து விட்டது போன்ற ஒரு அலட்சியமான குரலில் சொன்னான், ஓ, அப்போ ஒரு கருப்பு குதிரை இருக்குதுன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். உங்கள் கணக்காளர் நீலகண்ட சில தகவல் கேட்டேன். அதை மறுபடியும் கேட்டு உங்கள் நேரத்தை வீணாக்க விரும்பலை. சதாசிவம் இறந்து போன செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. தற்செயலாக அது விபத்து நடந்தப்போ நான் அந்த புலிக்குத்தி கிராமத்தில் தான் இருந்தேன். ரொம்ப கொடூரமான சாவது. விஸ்வநாதன் கேட்டார், ஆமாம் சார், குண்டு வெடிச்சு தான் அவர் இறந்துட்டார்னு கேள்விப்பட்டேன். நீங்கள் நேரில் பார்த்தீங்களா? சத்யதேவ் சுருக்கமாக அந்த மரணத்தை பற்றி விவரித்து விட்டு சொன்னான், இப்போது சதாசிவத்தோட மரணத்துக்கு மட்டுமில்லை, அந்த வெடிகுண்டு எங்கிருந்து வந்ததுன்னு மரணத்துக்கும் விட தெரியணும். நீங்கள் புத்திசாலி. இந்த விஷயத்தில் எனக்கு நீங்கள் நிறைய உதவலாம். எப்படி உதவ முடியும்னு சொல்லுங்கள் சார். நீங்கள் இங்கே ரொம்ப வருஷமாக இருக்கிறீங்க. இந்த ஊரோட மூல முடுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். அமெரிக்க இராணுவ வீரர்கள் இங்கே முகாமிட்டு இருந்தப்போ நீங்களும் இங்கே தான் இருந்திருக்கீங்க. இந்த இராணுவ முகாமுக்கெல்லாம் யாரெல்லாம் அடிக்கடி வந்துட்டு போயிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? விஸ்வநாதன் சிறிது நேரம் யோசித்து விட்டு, இராணுவ முகாமுக்கு மற்றவங்க போனாங்கன்னு எனக்கு தெரியாது சார். ஆனால் அந்த அமெரிக்க வீரர்கள் எல்லா இடத்துக்கும் போவாங்க. ரொம்ப சாதாரணமாக பழகக்கூடியவங்க அவங்க. என் மில்லில் கூட நிறைய முறை வந்திருக்காங்க. அப்போ உங்ககிட்ட ஆயுதங்களை விற்க முயற்சி செஞ்சாங்களா? விஸ்வநாத் மெலிதாக சிரித்தார், ஆமாம் சார், ஒரு சர்ஜென்ட் எங்கிட்ட ஒரு ஃபிஸ்டில் விற்க முயற்சி செஞ்சார். ஆனால் நான் வாங்கிக்கல. சத்யதேவ் கூர்மையாக பார்த்தான், நீங்கள் வாங்கலை, ஆனால் வேறு யாராவது வாங்கியிருக்காங்க. கேள்வி என்னென்னா, அந்த ஆள் யார்? உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நிச்சயமாக இல்லை சார். எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருந்திருந்தா இந்நேரம் நானே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேனே சத்யதேவ் சார். விஸ்வநாத் சற்று யோசித்து விட்டு சொன்னார், ஆயுதங்கள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரியாது சார். எப்படி என்னால் ஊகிக்க முடியும்? என் கணிப்புப்படி போலீஸ் இந்த மயிலாடு இருக்கிற எல்லா வீடுங்க, குடோன்க, அரிசி ஆலைன்னு எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சோதனை போட்டால் ஒரு வேளை அந்த ஆயுதங்கள் சிக்கலாம். சத்யதேவ் தலையசைத்து மறுத்தான், அது சாத்தியமில்லை விஸ்வநாத். அப்படி செஞ்சாலும் ஒன்று யோசிச்சு பாருங்கள், இந்த வேலையை செய்கிறவங்க ஒன்றும் அவ்வளோ முட்டாள் கிடையாது.
போலீஸை சுலபமாக கண்டிக்கிற இடத்துலையே அவன் ஒழிச்சு வச்சுருப்பான். எனக்கு அப்படி தோணல. அவன் அவ்வளோ முட்டாளாக இருந்தால் இந்நேரம் எப்போவோ சிக்கியிருந்திருப்பான். விஸ்வநாத் ஆர்வத்துடன் கேட்டார். அப்படியானா உங்கள் என்னப்படி அவன் எங்கே ஒழிச்சு வச்சிருப்பான்னு சொல்லுங்கள். சத்யதேவ் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு மெதுவாக சொன்னார். யாரும் போகக்கூடாதுன்னு தடை இல்லாத, ஆனால் யாருமே போகாத இடத்துல தான் அவன் வச்சுருப்பான். ஒரு வேளை தற்செயலாக அந்த பொருட்கள் சிக்கினாலும் அது இங்கே யார் வச்சாங்கன்னு நிரூபிக்க முடியாத இடமா அது இருக்கும். விஸ்வநாத் கண்களை விரித்து அதாவது என்று நிறுத்தினார். சத்யதேவ் பின்னால் இருந்த ஜன்னல் வழியாக வெளியே கையை காட்டினார். அதாவது அந்த காடு, அங்கே இருக்கிற புதர்களுக்குள்ளே சில பிஸ்டல்களும் கையெறி குண்டுகளும் புதைச்சி வைக்கிறது கஷ்டமான காரியம் இல்லை. ஆனால் அதை தேடி கண்டுபிடிக்கிறது அசாத்தியம். ஒருவேளை கண்டுபிடிச்சாலும் அதை அங்கே யார் புதைச்சாங்கன்னு எப்படி நிரூபிப்பீங்க? விஸ்வநாத் உற்சாகத்துடன் இடையில் புகுந்தார். சரிதான், ரொம்ப சரியான கணிப்பு. காட்டை பற்றி என் புத்திக்கு எட்டவே இல்லையே. கண்டிப்பாக காட்டில் தான் இங்கே தான் ஒழிச்சு வச்சுருக்கணும். சத்யதேவ் சொன்னான். ஒருவேளை என் கணிப்பு தப்பாக கூட இருக்கலாம், ஆனால் அது தப்பாக இல்லையான்னு ஒரு முறை சோதிச்சு பார்க்கணும். விஸ்வநாத் கூறினார். இல்லை சத்யதேவ் சார், நீங்கள் சரியாக தான் சொல்லியிருக்கீங்க. என்னை கேட்டால் லேட் பண்ணாமல் அந்த காட்டையெல்லாம் தேடி பார்க்கணும்னு தோணுது. அப்படியே பண்ணிடலாம். ஆனால் காடு ஒன்றும் சின்ன இடம் இல்லையே, தேடுறதுக்கு நேரம் ஆகும், நிறைய ஆட்கள் தேவைப்படுவாங்க. இன்றைக்கி முடியாது, நாளைக்கு என்று சொல்லிய சத்யதேவ் திடீரென நிறுத்தினான். இதுவரை கவனக்குறைவாக பேசிக்கொண்டிருந்தது போல காட்டிய சத்யதேவ் இப்பொழுது சட்டென்று தன்னை நிதானப்படுத்தி கொண்டு விஸ்வநாத்தை கூர்மையாக பார்த்து சொன்னான். விஸ்வநாத் சார், இன்றைக்கி உங்களை நம்பி சில ரகசியங்களை சொல்லிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் மற்றவங்ககிட்ட சொல்ல வேண்டிய விஷயம் இல்லை. நீங்கள் நம்பிக்கையான நாள்னு தோணுனால தான் சொன்னேன். என் நம்பிக்கையை காப்பாற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். விஸ்வநாதன் சொன்னார். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க, என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வெளியே வராது. அது சரி, கிளம்பிட்டீங்களா என்ன? சத்யதேவ் சொன்னான். ஆமாம், இப்போது கிளம்புறேன். ஒரு முறை அந்த பத்மநாபன் செட்டியாருக்கும் மில்லுக்கும் போகணும். அங்கே ஏதாவது தகவல் கிடைக்கதான்னு பார்க்கணும். அப்புறம் சாயங்காலம் ராமகிரி போகணும். அதுதான் சதாசிவத்தோட மச்சான் பரணிதரன் இருக்கார். ஆமாம், சதாசிவம் உங்ககிட்ட 500 ரூபா கடை வாங்கினாரே, அது எதுக்காகன்னு ஏதாவது சொன்னாரா? விஸ்வநாதன் சொன்னார். இங்கே ஒரு சித்த மருத்துவ கடை வைக்கலான்னு அவருக்கு ஆசை. ஆனால் அவர்கிட்ட முதலீடு இல்லை. அதுதான் என்கிட்ட கடன் கேட்டார். மனுஷன் ஏழையாக இருந்தாலும் ரொம்ப நல்லவர். அதுதான் பணத்தை கொடுத்தேன். அவர் உயிரோடு இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த பணத்தை கொடுத்துருப்பார். ஆனால் என்ன பண்ணுறது, அந்த பணத்துக்காக நான் வருத்தப்படல. ஆனால் சதாசிவம் மாதிரி ஒரு அப்பாவி மனுஷன் இப்படி பலியானது தான் வருத்தமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அப்பாவி மனுஷனை யார் கொலை பண்ணியிருப்பாங்க? எதுக்காக கொண்டு இருப்பாங்க? ஒருவேளை அவருக்கு வெளியே தெரியாத இன்னொரு முகம் இருந்திருக்குமோ? நம்ம பார்த்தது அவரோட நிஜமான சுபாவம் இல்லையோ என்று விஸ்வநாத் ஆதங்கப்பட்டார். சத்யதேவ் சொன்னார். இருக்கலாம், இப்போதைக்கு எதுவும் தெளிவாக தெரியல. இன்றைக்கி சாயங்காலம் அவரோட மச்சான் பரதனை பார்த்தோம். ஒருவேளை சதாசிவத்தோட நிஜமான குணம் என்னன்னு தெரியலாம். சரி, நாங்கள் கிளம்புறோம், அப்புறமா பார்க்கலாம். வாசல் வரை வந்த சத்யதேவ் திடீரென திரும்பி விஸ்வநாத்தின் அருகில் குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டான். ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். உங்களுக்கு சமீபத்தில் ஏதாவது அனாமதேய கடிதம் வந்துச்சா? விஸ்வநாத் திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தான். ஆமாம், வந்தது. உங்களுக்கு எப்படி தெரியும்? சத்யதேவ் சொன்னார். இங்கே வந்து ஒரு சிலருக்கு அப்படி மிரட்டல் வந்திருக்கு. அதுதான் உங்களுக்கு வந்திருக்கும்னு தோணுச்சு. என்ன எழுதியிருந்தது அந்த கடிதத்தில்? மிரட்டலா? இதோ நீங்களே பாருங்கள் என்று சொல்லி விஸ்வநாத் தனது மேஜை இழுப்பறையிலிருந்து நாங்களே எழுதி அந்த கடிதத்தை எடுத்து கொடுத்தார். சத்யதேவ் அந்த கடிதத்தை கவனமாக படித்துவிட்டு திருப்பி கொடுத்தான். இது யார் எழுதியிருப்பாங்கன்னு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? விஸ்வநாத் சொன்னார். நிச்சயமாக இல்லை. என் வாழ்க்கையில் மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டு பயமுறுத்துகிற அளவுக்கு எந்த ரகசியம் இல்லை. உங்களுக்கு எதிரி யாராவது இருக்காங்களா? நிறைய பேர் இருக்காங்க சார். ஒரு வியாபாரத்துக்கு மற்ற எல்லா வியாபாரிகளும் எதிரி தானே. அப்படின்னா யாராவது உங்களை ரொம்ப சீண்டி பார்க்குறாங்களா? இந்த கடிதத்தை அனுப்பியிருக்கலாம். சரி சார், நாங்கள் கிளம்புறோம், ரொம்ப நன்றி. விஸ்வநாத் சிரித்து கொண்டே கேட்டார். அப்போது என் மில்ல சோதனை போட போகிறீங்களா இல்லையா? சத்யதேவ் சிரித்தான். வீணாக கஷ்டப்பட்டு என்ன லாபம் விஸ்வநாத் சார்? அந்த காடு அதுவும் இன்றைக்கி இல்லை. அந்த காட்டை அங்குலங்கலமாக தேடுறதுக்கு நிறைய ஆட்கள் வேணும். வா அருண், வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு. அந்த பத்மநாப செட்டியார்கிட்ட 2 வார்த்தை பேசிட்டு சீக்கிரம் தங்குற இடத்துக்கு போகலாம். அத்தியாயம் 8. பத்மநாபன் செட்டியாரை சந்தித்ததில் எங்களுக்கு பெரிய திருப்தி எதுவும் கிடைக்கவில்லை. பொதுவாக பெரிய வியாபாரிகள் 2 ரகமாக இருப்பார்கள். ஒன்று வாத்தை போல குட்டையாகவும் குண்டாகவும் இருப்பார்கள். 2 நாரை போல ஒல்லியாகவும் உயரமாகவும் இருப்பார்கள். பத்மநாபன் 2வது ரகம். அவருடைய அரிசி ஆலையும் விஸ்வநாத்தின் மில்லை போலவே இருந்தது. அதே தளம், அதே குளம், அதே என்ஜினரை, வாசலில் அதே கூர்க்கா காவலாளி. உலகில் உள்ள எல்லா அரிசி ஆலைகளுக்கும் அண்ணன் தம்பிகள் போலத்தான் இருக்கின்றன. பத்மநாபனுக்கு 35 முதல் 40 வயதுக்குள் இருக்கும். தனது மெத்தையில் அமர்ந்து செய்தித்தாள் மூலம் சந்தை நிலவரத்தை பார்த்து கொண்டிருந்தார். எங்களை பார்த்ததும் எங்கள் அடையாளத்தை சொன்னதும் அவருடைய கண்கள் அதிவேகமாக ஆடத் தொடங்கின. அவருடைய கழுத்து நீட்டி அறையின் மூளை முடுக்குகள் எல்லாம் கழுகு பார்வையால் துளாவினார். ஆனால் எங்களுடைய கண்களை நேருக்கு நேராக ஒரு நொடி கூட சந்திக்கவில்லை. சத்யதேவ் கேட்ட கேள்விகளுக்கு பத்மநாபன் செட்டியார் சொன்ன பதில்கள் அனைத்தும் மிகச் சுருக்கமாகவும்
மறுப்பு தெரிவிப்பதாகவும் மட்டுமே இருந்தன. அந்த முழு விசாரணை விவரங்களும் இங்கே விவரிக்க வேண்டிய அவசியமில்லை. ஒரு சோற்றுப்பதமாக சிலவற்றை மட்டும் பார்த்தால் போதும். உங்களுக்கு அமுதனை தெரியுமா? தெரியாது. சதாசிவத்தை தெரியுமா? தெரியாது. உங்களுக்கு அனாமதேய கடிதம் ஏதாவது வந்ததா? இல்லை. உங்ககிட்ட கருப்பு நிற குதிரை இருக்காமே? இல்லை. இப்படி சில நிமிட கேள்விகளுக்கு பிறகு சத்யதேவ் எழுந்து நின்றான். பத்மநாபனை தன் கூர்மையான பார்வையால் துளைத்தபடி சொன்னான். இன்றைக்கி நான் கிளம்புறேன், ஆனால் மறுபடியும் வருவேன். அப்போ கையில் கோர்ட் வாரண்டோடு வருவேன். உங்கள் மில்லை முழுசாக சோதனை போடுவேன், ஜாக்கிரதை. பத்மநாதன் செட்டியார் ஒரே சொல்லில் உறுதியாக இருந்தவர் போல தெரியும். அப்போதும் சொன்னார், இல்லை, முடியாது. அவர் கொடுத்த பதில்களால் எரிச்சல் அடைந்து நாங்கள் வெளியே வந்தோம். மில் வாசலை தாண்டியதும் ஒல்லியான ஒரு நபர் எங்களை நோக்கி ஓடி வந்தார். வெட்லைச்சாரால் சிவந்து போன தன் பற்களை காட்டி இழுத்தபடியே கேட்டார், நீங்கள் தானே சத்யதேவ் சார்? அந்த பத்மநாபன்கிட்ட விசாரணை நடத்துனீங்களா? சத்யதேவ் புருவத்தை உயர்த்தி, உங்களுக்கு எப்படி தெரியும்? நாங்கள் உள்ள 3 பேர் தானே இருந்தோம் என்றான். அந்த ஆள் இன்னும் இழுத்து கொண்டே சொன்னான், நான் மறைஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டேன் சார். அந்த பத்மநாபன் சொன்னது அத்தனையும் பொய். அவனுக்கு அமுதனை தெரியும், சதாசிவத்தையும் தெரியும். அவனுக்கு அனாமதேய கடிதமும் வந்தது. அவங்ககிட்ட ஒரு கருப்பு குதிரையும் இருக்குது. ரொம்ப தந்திரமான ஆளு சார். அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ விஷயத்தை வச்சுருக்கான். சத்யதேவ் அவரை அமைதியாக உற்று பார்த்துவிட்டு கேட்டான், நீங்கள் யார்? என் பேர் ரத்னம். இந்த செட்டியார் மில்லில் தான் வேலை பார்க்குறேன். இப்படி முதலாளி பற்றி பேசுகிறீங்களே, வேலை போயிடுன்னு பயம் இல்லையா? வேலை போயிடுச்சு சார். இந்த மாத கடைசியோட என் வேலையை விட்டு போக சொல்லிட்டாரு. நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. ஏன்? அவர் ஊர்லேருந்து அவரோட சொந்தக்கார ஒருத்தர் வர்றாராம். அவருக்கு வேலை கொடுக்கணுமாமா. என்னை போல ஆட்களுக்கு இங்கே இடம் இல்லையா? நாங்கள் நடக்கத் தொடங்கினோம். அந்த ரத்தனம் விடாமல் எங்கள் பின்னாடியே வந்து கொண்டிருந்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க சத்யதாஸ் சார், அந்த பத்மநாபன் ரொம்ப மோசமான ஆள். அவன் செய்யாத தப்பே இல்லை. கள்ளச்சந்தை, ஏமாத்தலன் எல்லாத்துலேயும் அவன் தான் கில்லாடி. சத்யதேவ் திரும்பி பார்க்காமலே கையை அசைத்து அவரை போகச் சொன்னான். நாங்கள் தங்கியிருந்த ஓய்வில்லத்திற்கு வந்து சேர்ந்ததும் சத்யதேவ் அங்கிருந்த ஈசி சேரில் நீளமாக சாய்ந்தான். மேலே முகவாய்க்கட்டையை பார்த்தபடி கடவுளுடன் சொல்வது போல சொன்னான், தெரியாத எத்தனையோ விஷயங்களை எனக்கு தெரிய வச்சுட்ட இறைவா. நான் என் சட்டையை கலற்றி விட்டு படுக்கையோரம் அமர்ந்தேன். சத்யதேவ், இன்றைக்கி நிறைய பேரை பார்த்து பேசிட்டோம். உனக்கு ஏதாவது புரிஞ்சுதா? சத்யதேவ் ஏதோ ஒரு பெரிய திட்டத்தில் இருப்பது போல தெரிந்தது. அவன் சொன்னான், எல்லாம் புரிஞ்சுது அஜித். ஆனால் அந்த ஆள் யாருன்னு சந்தேகம் இல்லாமல் உறுதி செய்கிற வரைக்கும் இந்த புரிதலுக்கு அர்த்தமே இல்லை. சரி, இந்த கருப்பு குதிரை மேலே உனக்கு இவ்வளோ சந்தேகம்? ஒருவேளை பத்மநாபன் செட்டியார்கிட்ட கருப்பு குதிரை இருந்தால் அதில் என்ன தப்பு? சத்யதேவ் தனக்குத்தானே சொல்லிக்கொள்வது போல மெதுவாக சொன்னான், எங்கேயோ இடிக்குது அருண். பத்மநாபனோட கருப்பு குதிரை விஷயத்தில் ஏதோ ஒன்று இடிக்குது. உன்னோட கணிப்புப்படி கொலகாரன் அந்த கருப்பு குதிரையில் ஏறி போய் தான் சதாசிவத்தை கொன்னிருப்பான் அப்படின்னு நினைக்கிறியா? அதில் அவனுக்கு என்ன லாபம்? லாபம் இருக்குது, அதே சமயம் நஷ்டமும் இருக்குது. அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி, அதை விடு. விஸ்வநாத்தை பற்றி நீ என்ன நினைக்கிற? நான் சொன்னேன், அவர் ஒரு முன்னாள் ஜாக்கி, நாயை விட குதிரையை நேசிக்கிறாரு. அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் அவர்கிட்ட போய் நம்ம ரகசியத்தையெல்லாம், அதாவது இந்த காட்டை சோதனை போடுறதை பற்றி தான் சொல்கிறேன். கொட்டினதெல்லாம் சரியா என்ன? ஒருவேளை விஷயம் வெளியே கசிஞ்சால் குற்றவாளி உஷாராகி தப்பிச்சிட மாட்டானா? சத்யதேவ் கொஞ்சம் யோசனையோடு சொன்னான். ஆனால் நான் அவருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்கேன். அவர் யார்கிட்டையும் சொல்ல மாட்டார்னு நம்புகிறேன். ஒருவேளை அவர் வாய்த்தவரி சொல்லிட்டா? அப்படி இருந்தால் அது கவலைப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அந்த நீலகண்டன் இருக்காரே, அவர் ரொம்ப வெள்ளந்தியான ஆளாக தெரிகிறாரு. முதலாளி மேலே ரொம்ப விசுவாசமாக இருக்கார் இல்லையா? ஆமாம், அந்த ரத்தனம் அவன் ஒரு எலி. பத்மநாபன் வேலையை விட்டு தூக்கிட்டாருன்னு அந்த ஆத்திரத்தில் நம்மகிட்ட வந்து கோல் மூட்டிட்டு போகிறான். ஆனால் அவன் சொன்னதெல்லாம் பொய்யா? இல்லை, அவன் சொன்னது எல்லாமே உண்மைதான். மதிய உணவுக்கு பிறகு சிறிது நேரம் ஓய்வெடுத்தோம். சத்யதேவ் முகம் முழுக்க ஏதோ கவலையும் பதற்றமும் தெரிந்தது. ஆனால் அந்த பதற்றத்திற்கான காரணம் என்னவென்று என்னால் யூகிக்க முடியவில்லை. மாலை 4:30 மணி அளவில் ராமகிரி செல்வதற்கு தயாராகி புறப்பட்டோம். 5:10க்கெல்லாம் வண்டி ராமகிரி போய் சேர்ந்து விடும். அங்கே சதாசிவத்தின் மச்சான் பரணிதரன் என்பவரை சந்தித்து பேசிவிட்டு திரும்ப இரவு ரொம்ப நேரமாகாது. டிக்கெட் வாங்கி கொண்டு பிளாட்ஃபாரத்துக்குள் நுழைந்தோம். கேட்டில் டிக்கெட் பரிசோதகர் மனோகர் எங்களை பார்த்து சிரித்தார். எப்போ திரும்புவீங்க? சத்யதேவ் சொன்னான், 9 அல்லது 10 மணி ஆகலாம். பிளாட்ஃபாரத்தில் பயணிகள் கூட்டம் இருந்தது. ரயில் வர இன்னும் 5 நிமிடம் இருந்தது. அங்கே சுற்றுமுற்றும் பார்த்தபோது ஒல்லியான ஸ்டேஷன் மாஸ்டர் ஹரிபிரசாத் அலுவலகத்துக்கு முன்னால் குண்டான இன்ஸ்பெக்டர் சுகோணம் அவரிடம் ஏதோ ரகசியமாக பேசிக்கொண்டிருந்தது தெரிந்தது. சுகோணம் எங்களை பார்த்ததும் கைகளை ஆட்டிவிட்டு சில நிமிடங்களில் எங்களை நோக்கி வந்தார். அவர் கண்களில் ஏதோ ஒரு தேடல் மின்னியது. எங்கேயாவது கிளம்பிட்டீங்களா? ராமகிரி வரைக்கும் ஒரு சின்ன வேலை இருக்குது. நீங்கள்? சுகோணம் புருவத்தை உயர்த்தி சொன்னார். நான் இங்கே போகல சார், ஒருத்தரை வரவேற்க வந்திருக்கேன். இதே ரயிலில் தான் அவர் வர்றாரு என்று சொல்லி சிரித்தார். சத்யதேவ் சற்றே வியப்புடன், யார் அவர்? இன்ஸ்பெக்டர் சுகோணம் சொன்னார். அவர் பேர் நடராஜன்.
அவரோட அரிசி மூட்டையை ரயிலில் ஏற்றிட்டு இருந்தப்போ ரயிலோட குழுக்கல்ல ஒரு மூட்டை கிழிஞ்சு போச்சு. அதுக்குள்ளே இருந்து 2 கிலோ அப்படின்னு கொட்டியிருக்கு. நடராஜனை கையும் களவுமாக பிடிச்சிட்டாங்க. இதோ இந்த ரயிலில் தான் அவர் அழைச்சிக்கிட்டு வர்றாங்க என்று சொல்லிவிட்டு புருவத்தை உயர்த்தி சிரித்தபடி ஸ்டேஷன் மாஸ்டர் அறையை நோக்கி சென்றார். சத்யதேவ் நெற்றியை சுருக்கியபடி பிளாட்ஃபாரத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தான். நான் சொன்னேன், அருண், அதுவும் அந்த பத்மநாத செட்டியாரும் இங்கே தான் வர்றாரு. சத்யதேவ் சட்டென்று நிமிர்ந்து பார்த்தான். சரக்கு குடோன் பக்கம் இருந்து நாரை போல மெல்ல எட்டி எட்டி நடந்து பத்மநாபன் வந்து கொண்டிருந்தார். அவர் எங்களை பார்த்தது நன்றாகவே தெரிந்தது. ஆனால் எங்களை சட்டை செய்யாமல் பிளாட்ஃபாரத்தை விட்டு வெளியே சென்றார். சத்யதேவன் முகம் இன்னும் தீவிரமானது. ஒரு நிமிடம் கழித்து நான் சொன்னேன், என்ன இது, விஸ்வநாத் இங்கே தான் வர்றாரு, என்ன நடக்குது இங்கே? குதிரை சவாரி செய்யும் உடையில் விஸ்வநாத்தும் உள்ளே நுழைந்தார். எங்களை பார்த்ததும் புன்னகையோடு அருகில் வந்தார். நமஸ்காரம், எங்கேயாவது வெளியே கிளம்பிட்டீங்களா? ராமகிரி வரைக்கும் போகிறோம். ஓ, அந்த சதாசிவத்தோட மச்சானை பார்க்கவா? ஆமாம், 10 மணிக்குள்ளே திரும்பிடுவோம். நீங்கள்? ஒரு சரக்கு வர வேண்டியது இருக்குது, அதை பற்றி விசாரிக்க வந்தேன். வந்திருக்கான்னு பார்ப்போம் என்று மெலிதாக சிரித்துவிட்டு அவர் சரக்கு அலுவலகத்தை நோக்கி சென்றார். அதற்குள் ரயிலின் புகை தெரிந்தது. ரயில் நிலையத்திற்குள் வந்து நின்றது. ரயிலில் ஏறுவதற்கு முன்பு கவனித்தேன், ஒரு 3ஆம் வகுப்பு பெட்டியிலிருந்து போலீஸ் பாதுகாப்புடன் நடுத்தர வயதுள்ள ஒருவர் இறக்கப்பட்டார். அவர்தான் அந்த அபின் வியாபாரி நடராஜன் என்று யூகித்தேன். மனதில் தப்பு இருந்தால்தான் அனாமதேய கடிதம் கிடைத்ததும் அவர் தலைமாறியார்க்கார் போல. 2 நிமிடங்களில் ரயில் கிளம்பியது. சத்யதேவன் முகத்தில் ஒரு பெரிய குழப்பம் தெரிந்தது. ஏதோ ஒரு கடினமான சிக்கலில் அவன் சிக்கிக்கொண்டது போல தெரிந்தது. நான் கேட்டேன், என்ன ஆச்சு? ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி தெரியுது. அவன் பதில் சொல்வதற்கு முன்னே க்ரீச் என்ற சத்தத்துடன் ரயில் நின்றது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது சிக்னல் கிடைக்காதால் ரயில் நின்றது தெரிந்தது. வேலிக்கு அந்த பக்கம் புலிக்குத்தி கிராமம் தெரிந்தது. திடீரென எல்லா பிரச்சனைக்கும் விடை கிடைப்பது போல சத்யதேவ் துள்ளி எழுந்தான். நல்லதா போச்சு அருண், நான் இங்கேயே இறங்கிறேன், நீ மட்டும் தனியாக ராமகிரி போயிட்டு வா. பரணிதரன்கிட்ட எல்லாத்தையும் விவரமாக கேளு. முக்கியமாக சதாசிவம் அவர்கிட்ட ஏதாவது பெட்டி வச்சுட்டு போனாரான்னு கேட்க மறந்துடாத. சரி, நான் வரேன். ரயில் சீட்டி எடுத்தபடி மெல்ல நகர ஆரம்பித்தது. சத்யதேவ் ரயிலிருந்து கீழே குதித்தான். நான் செய்வதறியாது திகைத்து நின்றேன். வேலையை கடந்து சென்றவன் என்னை நோக்கி ஒரு முறை கையை அசைத்துவிட்டு புலிக்குத்தி கிராமத்தை நோக்கி வேகமாக நடந்தான். அத்தியாயம் 9. சத்யதேவ் இதற்கு முன்பு என்னை இப்படி தனியாக விட்டு போனதே இல்லை. என் தலையில் இடியை விழுந்தது போல இருந்தது. அந்த பரணிதரனை நான் எப்படி விசாரிப்பது? சத்யதேவ் விசாரிக்கும் போது அந்த திறமையை பார்த்து ரசித்திருக்கிறேன். ஆனால் நானாக ஒருபோதும் அதை செய்ததில்லை. கடைசியில் ஏதாவது உளறி வைக்கப் போகிறேனோ? சத்யதேவ் என்னை இப்படி இக்கட்டான நிலையில் தள்ளிவிட்டு போய்விட்டானே. வண்டி அசைந்து மெதுவாக ஓடிக்கொண்டிருந்தது. 2-3 மைல்களுக்கு ஒரு சிறிய ஸ்டேஷன் வரும். எப்படியும் இன்னும் சற்று நேரத்தில் ராம்கிரி வந்துவிடும். அதற்குள் என் தலையை குளிர்ச்சியாக்க யோசிக்க வேண்டும். முதலில் சத்யதேவ் ஏன் பரணிதரனை விசாரிக்க சொன்னான்? சதாசிவத்தின் மச்சானவர். ஒருவேளை சதாசிவத்தின் சொத்துக்களுக்கு அவரோ அல்லது அவர் மனைவியோ வாரிசாகத்தான் இருக்கக்கூடும். சதாசிவம் சென்னைக்கு போகும் வழியில் மச்சான் வீட்டில் அந்த இரும்பு பெட்டியை வைத்துவிட்டு போனாரா? அந்த பெட்டியில் ஏதாவது விலை உயர்ந்த பொருள் இருந்ததா? பரணிதரன் தன் வேலை நிமித்தமாக இந்த வழியாக ரயில்வே தள்ளுவண்டியில் அடிக்கடி போய் வருவார். அவர் நினைத்தால் வழியில் இறங்கி புலிக்குத்தி கிராமத்துக்கு போவதொன்றும் பெரிய காரியம் இல்லை. அப்படியானால் சத்யதேவ் மச்சானையே சந்தேகிக்கிறானா என்ன? ராமகிரி ஜங்ஷனில் இறங்கியதும் பரணிதரனின் முகவரியை கண்டுபிடிப்பது கடினமாக இருக்கவில்லை. ரயில் நிலையத்திற்கு அருகிலேயே கம்பி வேலையிட்ட சில சிறிய வீடுகள் இருந்தன. அதில் ஒன்றில் தான் அவர் குடியிருந்தார். வீட்டின் முன்னால் ஒரு சிறிய தோட்டம். பேண்ட் மற்றும் கையில்லாத பனியன் அணிந்த ஒரு குண்டான மனிதர் கையில் ஒரு சிறிய மண்வெட்டியுடன் தோட்டத்தை பராமரித்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் இமைக்காமல் ஆச்சரியமாக பார்த்தார். நான் கேட்டேன், நீங்கள் தான் பரணிதரனா? அவர் கையிலிருந்து அந்த மண்வெட்டி கீழே விழுந்தது. அவர் சிறிது நேரம் வாயை பிளந்தபடி பார்த்துவிட்டு திகைப்புடன் ஆமாம் என்பது போல தலையசைத்தார். நான் சொன்னேன், நான் போலீஸ் தரப்பிலிருந்து வர்றேன். உங்கள் மச்சான் சதாசிவம் இறந்து போன செய்தி உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த கேள்வியை கேட்டதும் அந்த மனிதர் எவ்வளவு அதிர்ச்சி அடைந்தார் இருந்தால் அவர் அணிந்திருந்த பேண்ட் இப்பொழுதே கலந்து விழுந்துவிடும் போல் இருந்தது. பிறகு சற்றென்று திடுக்கிட்டு சுசீலா சுசீலா என்று கத்தியபடி வீட்டிற்குள் ஓடினார். நானும் குறைவாக அதிர்ச்சியடையவில்லை. மனதிற்குள் யாரை ஒரு பயங்கரமான மச்சான் கொலைகாரன் என்று நினைத்தேனோ அவருடைய நடவடிக்கை இப்படியா இருக்கும்? போலீஸ் என்ற பெயரை கேட்டதுமே இப்படி நிலைகுலைந்து போகிறாரே. அல்லது இது ஒரு வேளை நடிப்போ? தேர்ந்த குற்றவாளிகள் போலீஸ் கண்ணில் மண்ணை தூவுவதற்காக பலவிதமான நாடகங்களை ஆடுவார்கள். பரணிதரனும் அதையே செய்தாரா என்ன? அது சரி, அந்த சுசீலா யார்? அவருடைய மனைவியா? 5 நிமிடங்கள் கடந்து விட்டன. வீட்டிற்குள்ளிருந்து எந்த சத்தமும் இல்லை. அடுத்து என்ன செய்வது? கூப்பிடுவதா அல்லது திரும்பிச் செல்வதா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வாசலில் பரணிதரன் தோன்றினார். இப்போது அவர் கொஞ்சம் தேறியிருந்தார். பேண்ட் சரியான இடத்தில் இருந்தது. கையில்லாத பனியனுக்கு மேல் ஒரு புஷ்கோட் அணிந்திருந்தார். ஒருவாறு கஷ்டப்பட்டு சிரித்தபடி வாங்க என்றார். நான் வரவேற்பறைக்குள் நுழைந்தேன். அது ஒரு சிறிய அறை. சில மலிவான பிரம்பு நாற்காலிகள் மற்றும் மேஜையால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது.
கதவில் திரைச்சீலைகள் தொங்கியது. மேலை நாட்டு மோகம் அங்கே இருந்தது. அந்த வரவேற்பறை சிறிதாக இருந்தாலும் அது ஒரு நேர்த்தி இருந்தது. நான் அந்த அறைக்குள் சென்றதும் உள்ளே செல்லும் கதவுக்கு முதுகு காட்டியபடி அமர்ந்திருந்தேன். எனக்கு நேர் எதிரே பரணிதரன் அமர்ந்தார். விசாரணை தொடங்கினேன். உங்கள் மச்சான் சதாசிவத்தோட மரண செய்தியை நீங்கள் கேட்டுட்டீங்க அப்படி தானே? பரணிதரன் திடுக்கிட்டு ஆமாம் என்றார். எப்போ தகவல் கிடச்சிது? காலையில். யார் மூலமாக? சந்தனக்காட்டில் இருந்து ஸ்டேஷன் மாஸ்டர் ஹரிபிரசாத் ஃபோன் பண்ணி சொன்னார். மன்னிக்கணும், உங்கள் மனைவி அதாவது சதாசிவத்தோட சகோதரி இங்கே இருக்காங்களா? இந்த கேள்வியை கேட்டதும் பரணிதரன் கண்கள் ஒரு நொடி என் முகத்தை விட்டு விலகி எனக்கு பின்னால் இருந்த திரைச்சீலை நோக்கி சென்று விட்டு சற்றென்று திரும்பியதை கவனித்தேன். ஆமாம், இருக்காங்க. நான் அப்படியே பின்னாடி திரும்பி பார்த்தேன். உள்ளே செல்லும் திரைச்சீலை லேசாக விளங்கியிருந்தது. நான் பார்த்த அந்த நொடியே அது சற்றென்று மூடப்பட்டது. திரைச்சீலைக்கு பின்னால் மனைவி சுசீலா இருந்து கொண்டு அங்கிருந்தே பரணிதரனை இயக்கி வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள எனக்கு அதிக நேரம் பிடிக்கவில்லை. உங்கள் மனைவி இந்த செய்தியை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க இல்லையா? மறுபடியும் பரணிதரன் கண்கள் பின்னோக்கி திரும்பின. ஆமாம், கண்டிப்பாக ரொம்பவே வருத்தத்தில் இருந்தாங்க. சதாசிவத்தோட சொத்துக்களுக்கு உங்கள் மனைவி தான் வாரிசா? அது அது எனக்கு தெரியாது. சதாசிவத்துக்கு உங்களுக்கும் நல்ல பழக்கம் இருந்துச்சா? ஆமாங்க, ரொம்ப நல்ல பழக்கம். அடிக்கடி வீட்டுக்கு வருவாரா என்ன? வருவார். அதாவது அவர் கண்கள் மீண்டும் அந்த சிறைச்சிலை தேடி ஓடின. அதாவது அதிகமாக வரமாட்டார், எப்போவாவது ஒரு முறை தான் வருவார். கடைசியாக அவர் எப்போ பார்த்தீங்க? கடைசியாக சரியாக ஞாபகம் வரலையே. 10-12 நாளைக்கு முன்னாடி அவர் உங்கள் வீட்டுக்கு வரலையா? பரணிதரன் கண்கள் இப்போது பயத்தில் விரியத் தொடங்கின. இல்லையே, இல்லவே இல்லை. அவர் சென்னை கிளம்புறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு இரும்பு பெட்டியை கொடுத்துட்டு போல. அந்த கேள்வி கேட்டதும் பரணிதரன் உடல் நடுங்கத் தொடங்கியது. இல்லை இல்லை, இரும்பு பெட்டியா? இல்லைங்க, எனக்கு எதுவும் தெரியாது. நான் கொஞ்சம் அதிகாரமான குரலில் கேட்டேன். ஏன் இப்படி பதட்டப்படுறீங்க? பதட்டமா? இல்லை இல்லைங்க. அப்பொழுது அந்த திரைச்சீலை விலக்கி கொண்டு பரணிதரனின் மனைவி சுசீலா அறைக்குள் நுழைந்தார். தன் கணவரின் நாற்காலிக்கு பின்னால் நின்று கொண்டு மிக உறுதியான குரலில் சொன்னார். என் கணவர் இயற்கையிலேயே கொஞ்சம் பயந்த சுபாவம் உள்ளவர். முன்பின் தெரியாதவங்களை பார்த்தா இன்னும் பதட்டமாயிடுவார். உங்களுக்கு என்ன தெரியணும், என்கிட்ட கேளுங்க. அந்த பெண்ணை பார்த்தேன். சுமார் 35 வயது இருக்கும். உறுதியான உடல்வாகு, அகன்ற தாடை, கூர்மையான கண்கள். அவர் முகத்தில் தன் சகோதரன் இறந்ததற்காக எந்த துக்கமும் தெரியவில்லை. அவர் மிகவும் கண்டிப்பாக மற்றும் அதிகாரமிக்க ஒரு பெண்மணியாக பார்த்த மாத்திரத்திலேயே புரிந்தது. அந்த பெண்மணி சாதாரணமானவள் இல்லை என்பதை புரிந்து கொள்ள எனக்கு ஒரு நொடி கூட ஆகவில்லை. நான் சட்டென்று எழுந்தேன். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் தெரிஞ்சிருச்சு, இனிமேல் கேட்குறதுக்கு ஒன்றும் இல்லை, வருகிறேன் என்று சொல்லிவிட்டு நகர்ந்தேன். சுசீலா போன்ற ஒரு பெண்ணை விசாரிப்பது ஏன் வேலை இல்லை, அது சத்யதேவிற்கே அடுக்கும். ரயில் நிலையத்திற்கு சென்றபோது தான் தெரிந்தது இரவு 9 மணிக்கு முன்னால் திரும்ப ரயில் இல்லை என்று. அந்த 2.5 மணி நேரத்தை கழிக்க ரயில்வே ஸ்டாலில் டீ குடித்தேன். எண்ணற்ற சிகரெட்டுகளை புகைத்தபடியே பிளாட்பாரத்தில் உலா வந்தேன். என் சிந்தனை முழுக்க பரணிதரன் மற்றும் அவர் மனைவி சுசீலா பற்றியே இருந்தது. பரணிதரன் இயற்கையிலேயே பயந்த சுபாவம் உள்ளவராக இருக்கலாம். ஆனால் என்னை பார்த்ததும் அவர் அந்த அளவுக்கு பதற்றமடைந்து இது வெறும் பலவீனம் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் வேறு ஏதோ காரணம் இருக்கிறது. அந்த பெண் சுசீலாவின் கஞ்சாடையில் அவர் என்னிடம் பல பொய்களை சொன்னார். அது என்ன பொய்கள்? சதாசிவத்துக்கும் அவருக்கும் நெருங்கிய நட்பு இல்லாவிட்டாலும் சதாசிவம் இந்த வீட்டுக்கு அடிக்கடி வந்து போயிருக்கிறார். 10-12 நாட்களுக்கு முன்பு சென்னைக்கு கிளம்பும்போது அந்த இரும்பு பெட்டியை அவர் மச்சான் வீட்டில் தான் வைத்துவிட்டு போயிருக்க வேண்டும். அந்த பெட்டிக்குள் ஏதாவது விலையுறந்த பொருள் இருந்திருக்கிறது. அது என்னவாக இருக்கும்? பணமா, நகையா, அல்லது வெடிகுண்டுகளா? யோகிப்பது கடினம். ஆனால் சுசீலா போன்ற ஒரு அதிகாரம் மிக்க பெண் அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கிறது என்று பார்க்காமல் இருந்திருக்க மாட்டார். ஒருவேளை பூட்டை உடைத்தால் கூட பார்த்திருக்கலாம். ஆனால் அதற்கு பிறகு பெட்டிக்குள் ஏதோ ரகசியம் தெரிந்ததால் தான் சதாசிவத்தை கொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டதோ? பெட்டிக்குள் கையெறி குண்டுகள் இருந்து அதை வைத்தே சதாசிவத்தை கொன்றுவிட்டார்களோ? இல்லை, சுசீலா எவ்வளவு துணிச்சலாக பெண்ணாக இருந்தாலும் தன் சொந்த அண்ணனையே கொல்ல மாட்டார். பரணிதரனை போன்றவரால் இவ்வளவு பெரிய துணிகரமான செயலை ஈடுபடுவது சாத்தியமே இல்லை. சரி, ஸ்டேஷன் மாஸ்டர் ஹரிபிரசாத் ஏன் அவ்வளோ அவசரமாக தன் நண்பனுக்கு இந்த செய்தியை சொன்னார்? வெறும் நட்பு ரீதியான அனுபவம் தானா? இரவு 9 மணி அளவில் மயிலாடிக்கு வந்து சேர்ந்தேன். வானத்தில் நிலவு தெரிந்தது. ஊரே நிசப்தமாகி விட்டது. ஓய்வில்லத்திற்கு சென்றால் சத்யதேவ் இருப்பான் என்று நினைத்தேன். ஆனால் அவன் அங்கு இல்லை. எங்கே போனான் அவன்? ஓய்வில்லத்தில் வேலைக்காரன் சமையலை முடித்துவிட்டு வராந்தாவில் அமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். உணவை மூடி வைத்துவிட்டு அவனை வீட்டுக்கு போகச் சொன்னேன். அவனும் கிளம்பி விட்டான். மண்ணெண்ணெய் விளக்கின் ஒளியை குறைத்துவிட்டு படுக்கையில் சாய்ந்தேன். பின்னால் இருந்த ஜன்னல் வழியாக நிலவொளி உள்ளே வந்தது. சத்யதேவ் எங்கே போயிருப்பான்? ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் ரயிலிருந்து குதிச்சு ஓடிட்டானே. புலிக்குத்தி கிராமத்தில் அவனுக்கு என்ன வேலை? இவ்வளோ நேரம் அங்கே என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான்?
நன்றாக தூங்கிவிட்டேன். காதுக்கு அருகில் சத்யதேவின் கிசுகிசுப்பான குரல் கேட்டு விழித்தேன். அருண், எழுந்துரு, ஒரு விஷயத்தை பார்க்கவா. பதறி போய் எழுந்து அமர்ந்தேன். என்ன? சத்தம் போடாத. சத்யதேவ் என் கைகளை பிடித்து படுக்கையிலிருந்து எழுப்பினான். பிறகு மெல்ல பிஞ்சன்னல் அழைத்து சென்றான். வெளியே விரலை காட்டினான். பார்த்தையா? தூக்க கலக்கம் இன்னும் முடியவில்லை. சத்யதேவ் அந்த பரபரப்பை பார்த்ததும் ஏதோ பயங்கரமான ஒன்றை பார்க்கப் போகிறோம் என்று நினைத்தேன். ஆனால் நான் அங்கே கண்ட காட்சியால் அப்படியே முட்டாள் போல திகைத்து நின்றேன். ஜன்னலிலிருந்து 15-20 அடி தூரத்தில் புதர்களுக்கும் செடிகளுக்கும் நடுவே இருந்தது ஒரு திறந்த இடைவெளி. அந்த நிலவொளியில் 6-7 கருப்பு நிற உருவங்கள் அரைவட்ட வடிவில் அமர்ந்து கழுத்தை மேலே தூக்கி நிலவை பார்த்து கொண்டிருந்தன. முதலில் பார்க்கும்போது கருப்பு நிற நாய்கள் போல தெரிந்தது. நான் சொன்னேன், கருப்பு நாய்கள். ஆனால் அடுத்த கணமே அவை அனைத்தும் சேர்ந்து ஊவென்று ஓலையோடத் தொடங்கிய போது சந்தேகம் தீர்ந்தது. உள்ளூர் நடிக்கூட்டம் நிலவொளியில் தங்களின் சங்கீத கச்சேரியை தொடங்கியிருந்தன. என் முகமத்தை பார்த்ததும் சத்யதேவ் ஹோவென்று சத்தமாக சிரிக்கத் தொடங்கினான். அந்த சத்தத்தில் நரிக்கூட்டம் மிரண்டு ஓடியது. நான் கேட்டேன், இதுக்கு என்ன அர்த்தம்? நடுராத்திரியில் எனக்கு நரியை கூப்பிட்டு காட்ட வேண்டிய அவசியம் என்ன? சத்யதேவ் கேட்டான், இதுக்கு முன்னாடி நிலவொளியில் நரியை பார்த்துருக்கியா? நிலவொளியில் நரியோட பார்த்தா என்ன நடக்கும்? புண்ணியம் கிடைக்கும், அறியாமை என்னும் இருள் நீங்கும். என் மனதிலிருந்து ஒரு சின்ன சந்தேகம் இப்போது நீங்கிவிட்டது. வா, சாப்பிடலாம், பசி வைத்த கிள்ளுது. விளக்கின் ஒளியை கூட்டிவிட்டு சாப்பிட அமர்ந்தோம். சத்யதேவ் பசியோடு உணவை வாயில் திணிப்பதை கவனித்தேன். ஆனால் அவன் முகம் மிகுந்த உற்சாகத்துடன் இருந்தது. நான் கேட்டேன், இவ்வளவு சந்தோஷமாக எதுக்கு? நடுராத்திரி வரைக்கும் எங்கிருந்த? புலிக்குத்திலையா? அவன் சொன்னான், புலிக்குத்தியில் வேலை 9 மணிக்கே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அங்கே என்ன வேலை இருந்தது? அங்கே அந்த சிறுவர்கள் பன்னீர், தாஸ், கோபால் ஆகியோரோட கொஞ்சம் வேலை இருந்தது. அது என்ன வேலை? பதில் சொல்ல மாட்டேன், போகட்டும். அதுக்கப்புறம் மயிலாடிக்கு திருப்பி வந்து இன்ஸ்பெக்டர் சுகோணத்தை பார்த்தேன். அங்கே 1 மணி நேரம் ஆச்சு. அப்புறமா ரயில் நிலையத்துக்கு போனேன். ஹரிபிரசாத் அங்கே இல்லை. அவரை தூக்கத்துந்து எழுப்பி அழைச்சிட்டு வந்தேன். ஒரு நீண்ட ஃபோன் கால் செய்ய வேண்டியது இருந்தது. இங்கே காவல் நிலையத்தில் 5 பேர் தான் இருக்காங்க. நாளைக்கு காலையில் வெளியூர்லேருந்து 10 பேர் வர்றாங்க. எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சுட்டு தான் திரும்பி வந்தேன். நான் கேட்டேன், அப்படின்னா பரஞ்சரனை பற்றி நீ தெரிஞ்சுக்கொண்ட அவசியமே இல்லையா? நிச்சயமாக இருக்குது. அங்கே என்ன நடந்தது? நடந்த அனைத்தையும் விளக்கமாக சொன்னேன். அவன் கவனமாக கேட்டான். ஆனால் பெரிய ஆர்வம் காட்டவில்லை. சாப்பிட்டு முடித்து கைகளை கழுவியபடி சொன்னான், ஜோடியில் ஒன்று மடையனாக இருந்தால் இன்னொன்று தந்திரமானதாக இருக்கும். இது இயற்கையோட நியதி. சிகரெட்டை பற்ற வைத்த பிறகு நான் கேட்டேன், உன் பேக்கெட்டில் அது என்னது? சத்யதேவ் சற்றே திடுக்கிட்டான். கொஞ்சம் வெக்கப்பட்டான். அது துப்பாக்கி, அதாவது பிஸ்டல். எங்கே கிடச்சிது? காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் சுகோணத்தோட பிஸ்டல் இது. எதையவே நீ தெளிவாக சொல்ல மாட்டேன். சரி, இனிமேல் படுக்கலாம், வா. நீ படுத்துக்கோ, நான் இரவு முழுக்க ஒழிச்சிருக்கணும். ஏன்? யார் கையில் கையெறி வெடி கொண்டு இருக்குதோ அவர் ஒரு வேளை பயந்துருந்தால் நம்ம எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அப்படின்னா நானும் முடிச்சிருக்கேன். அந்த இரவு விழித்தே கழிந்தது. நல்ல வேளையாக எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லை. விடியற்காலை தேநீரை அருந்தினோம். அத்தியாயம் 10. காலை 7 மணி அளவில் நாங்கள் இருவரும் கிளம்பினோம். சத்யதேவ் தன் சட்டையோடு ஒரு துண்டை போர்த்தி கொண்டான். பாக்கெட்டில் இருந்து துப்பாக்கி யாருடைய கண்ணிலும் படக்கூடாது என்பதற்காக இந்த ஏற்பாடு. நகரத்தின் சந்தை பகுதியில் இன்னும் வேலைகள் முழு வேகம் எடுக்கவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக மாட்டு வண்டிகளும் குதிரை வண்டிகளும் நகரத் தொடங்கியிருந்தன. நாங்கள் முதலில் பத்மநாபன் செட்டியாரின் அரிசி ஆலைக்குள் நுழைந்தோம். பத்மநாபன் தன்னுடைய வீட்டு திணையில் அமர்ந்து பல் துலக்கிக் கொண்டிருந்தார். பக்கத்தில் தண்ணீர் செம்பு இருந்தது. முதலில் எங்களை கவனிக்கவில்லை. மிக அருகில் சென்றதும் எங்களை பார்த்து விட்டார். அவர் கண்கள் கூண்டுக்குள் இருக்கும் பறவை போல அங்கும் இங்கும் படபடக்கத் தொடங்கின. கையில் இருந்த பல் துலக்கும் குச்சியும் கீழே விழுந்தது. சத்யதேவ் சொன்னார், செட்டியாரே, நீங்கள் எங்கள் கூட வரணும். பத்மநாபன் பாதியிலேயே எழுந்து விட்டு மீண்டும் அமர்ந்தார். என்ன விஷயம்? சத்யதேவ் சொன்னார், நாங்கள் ஒரு இடத்துல சோதனை போட போகிறோம். நீங்கள் இந்த ஊரில் முக்கியமான ஆள். அதுதான் உங்களை ஒரு விட்னஸாக வச்சுக்க நினைக்கிறோம். இல்லை, என்னால் முடியாது என்று சொல்லிக்கொண்டே தன் தண்ணீர் செம்பை எடுத்துக்கொண்டு அவசரமாக உள்ளே ஓடி மறைந்தார். நாங்கள் அங்கிருந்து வெளியேறினோம். விஸ்வநாத் மில்லுக்கு செல்ல 5 நிமிடம் ஆனது. வாசலில் கணக்காளர் நீலகண்டனை பார்த்தோம். அவர் மரியாதையாக கும்பிடு போட்டு, என்ன சார் இவ்வளோ சீக்கிரம் என்று கேட்டார். சத்யதேவ் திருப்பி கேட்டான், உங்கள் முதலாளி எங்க? அவர் அறையில் தான் இருக்காரு, டீ குடிச்சிட்ருக்காரு. சரி வாங்க, அவர் பார்த்துட்டு வரலாம். விஸ்வநாத் தன் அறையில் மேஜையில் அமர்ந்து ரொட்டி, வெண்ணெய் மற்றும் அரைவேக்காட்டு முட்டையுடன் காலை உணவை சாப்பிட்டு கொண்டிருந்தார். எங்களை பார்த்ததும் அவர் தாடைகளின் அசைவு நின்றது. ஒரு விசித்திரமான குரலில், சத்யதேவ் சார் என்றார். சத்யதேவ் சொன்னான், காலையிலேயே தொந்தரவு கொடுக்க வேண்டியதாச்சு. பரவாயில்ல, நீங்கள் நிதானமாக சாப்பிட்டு முடியுங்க, அவசரம் இல்லை. விஸ்வநாத் அந்த முட்டையை தள்ளி வைத்துவிட்டு தழுதழுத்த குரலில் கேட்டார், என்ன விஷயம்? அவரது எலும்பு தட்டிய முகம் மெல்ல மெல்ல வெளுத்து போவதை கவனித்தேன். சத்யதேவ் சொன்னான், நேற்று நினச்சேன் உங்கள் மில்லை சோதனை போட்டு எந்த லாபம் இல்லைன்னு.
ஆனால் இன்னைக்கு தோணுது ஒரு வேளை லாபம் இருக்கலாமோன்னு. விஸ்வநாத்தின் நெற்றி நரம்புகள் புடைத்தன. அவர் ஒரு வெடிகுண்டை போல இப்போதே வெடித்து விடுவார் என்று தோன்றியது. ஆனால் அவர் தன்னை மிகவும் சிரமப்பட்டு ஆசுவாசப்படுத்தி கொண்டார். அவரது உதடுகளில் ஒரு செயற்கையான சிரிப்பு மின்னியது. அவர் கேட்டார், ஏன் திடீர்னு மனசை மாற்றிட்டீங்க? சத்யதேவ் சொன்னான், காரணம் இருக்குது. நேற்று சாயங்காலம் நான் ராமகிரி போல. சத்யதேவ் தனது இறுதி திருப்புச்சீட்டை எடுத்து விட்டான். அந்த அறையில் நிலவிய அமைதி ஒரு புயலுக்கு மீந்திய அமைதியைப் போல இருந்தது. ஆமாம், நேற்று மாலை நான் ராமகிரிக்கு போல. விஸ்வநாத், உங்கள் ஆலைக்கு அருகே இருக்கிற அந்த இலவமஞ்சு மரக்காட்டுக்குள்ளே தான் மறைஞ்சிருந்தேன். என்னோட அந்த கிராமத்து சின்ன பையங்களும் 3 பேர் இருந்தாங்க. நேற்று நைட்டு அங்கே நாங்கள் பார்த்த காட்சி தான் இந்த முடிவை மாற்ற காரணமாக அமைஞ்சது. விஸ்வநாத் கண்கள் ஒரு முறை அனலாய் மின்னி மறைந்தன. நடுக்குமுற்ற கைகளால் சிகரெட்டை பற்ற வைத்தார். அலட்சியமாக தன் சட்டைப்பையிலிருந்து ஒரு சாவி குத்தி எடுத்து விரலில் சுழற்றி கொண்டே கேட்டார், ஒருவேளை என் மெல்ல சோதனைப்பட நான் அனுமதி மறுத்தா? சத்யதேவ் உறுதியாக சொன்னான், அது உங்கள் கையில் இல்லை. இதோ சோதனை போடுறதுக்கான நீதிமன்ற வாரண்ட் என்கிட்ட இருக்குது. எங்கே காட்டுங்க அந்த வாரண்ட்டை. சத்யதேவ் தன் பாக்கெட்டில் கையை விட்டான். அதே வினாடி விஸ்வநாத் மின்னல் வேகத்தில் தன் மேஜை இழுப்பறையை சாவியால் திறக்க முயன்றார். ஆனால் சத்யதேவ் பாக்கெட்டிலிருந்து எடுத்தது வாரண்ட் அல்ல, அது ஒரு கைத்துப்பாக்கி. கையை எடுங்க, அந்த இழுப்பறையை திறக்க வேண்டாம் என்று எச்சரித்தான் சத்யதேவ். மூளையில் சிக்கிய காட்டுப்பூனை போல விஸ்வநாத் சீறினார். சத்யதேவின் கையில் இருந்த பிஸ்டலை பார்த்ததும் இழுப்பறையை திறக்கும் முயற்சியை கைவிட்டார். அவர் வாயிலிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு ஆத்திரத்துடன் வெளிப்பட்டது. சத்யதேவ் என்னை பார்த்து சொன்னார், அருண், விசில ஊது. ஏற்கனவே தயாராக வைத்திருந்த போலீஸ் விசிலை எடுத்து நான் பலமாக ஊதினேன். 1 நிமிடத்திற்குள் இன்ஸ்பெக்டர் சுகோனமும் அவருடைய படை வீரர்களும் இந்த அறைக்குள் வந்தார்கள். சத்யதேவ் சொன்னான், இன்ஸ்பெக்டர், விஸ்வநாத்தை கைது செய்யுங்க. அவர் கையில் விளங்க மாட்டுங்க. அவர் கையில் இருக்கிற சாவி வாங்கி அந்த மேஜை இழுப்பறையை திறங்க. ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக திறங்க. அதுக்குள்ளே தான் ஆயுதங்கள் அத்தனையும் அந்த இழுப்பறையில் தான் வச்சுருக்காரு. விஸ்வநாத் அவ்வளோ சுலபமாக விடவில்லை. ஒரு காட்டுப்பூனை போலவே போலீஸ்காரர்களை கடித்தும் கீறியும் போராடினார். கடைசியில் 5-6 பேர் சேர்ந்து அவரை அமுக்கி பிடித்து கையில் விளங்க மாட்டினார்கள். பிறகு அந்த மேஜை இழுப்பறையை திறந்து பார்த்தபோது அதிலே 26 நவீன ரக ஆட்டோமேட்டிக் பிஸ்டல்கள், எண்ணற்ற தோட்டாக்கள், 14 கையெறிண்டு குண்டுகள், இவை அனைத்தும் கள்ளச்சந்தையில் குறைந்தது 20 லட்சம் மதிப்புடையவை. போலீஸ் பிடியில் நின்ற விஸ்வநாத் அடக்க முடியாத ஆத்திரத்தில் கத்தினார், சரிதான், நான் சட்டவிரோதமான ஆயுதங்களை வியாபாரம் செய்கிறேன்னு வச்சுக்கலாம். ஆனால் அமுதனையும் சதாசிவத்தையும் நான் தான் கொன்னேன் அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குது? சத்யதேவ் நிதானமாக சொன்னான், ஆதாரம் இருக்குதா இல்லையான்னு நீதிமன்றம் முடிவு செய்யும். ஆனால் அவங்கள கொல்ல உங்களுக்கு போதுமான காரணம், அதாவது மோட்டிவ் இருந்தது. முக்கியமாக நீங்கள் அமுதனை கொல்ல பயன்படுத்தின அதே பிஸ்டல் இந்த ஆயுத குவியலுக்குள்ளேயே இருக்குது. அமுத உடம்புல பாஞ்சு தோட்டாவை நாங்கள் எடுத்துட்டோம். பேலஸ்டிக் சோதனையில் அந்த தோட்டா இந்த துப்பாக்கியிலேருந்து தான் வந்ததுன்னு நிரூபிக்கிறது கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டதும் விஸ்வநாத்தின் கண்கள் இருண்டன. விலங்கு மாட்டப்பட்ட தனது 2 கைகளும் தன் நெற்றியில் பலமாக அடித்துக்கொண்டு அப்படியே சோர்ந்து நாற்காலியில் சரிந்தார். அத்தியாயம் 11. இன்ஸ்பெக்டர் சுகவனம் குற்றவாளியை சிறைக்கு அனுப்பிவிட்டு தான் செய்த சாகசங்களை மற்றவர்களிடம் தம்பட்டம் அடித்து கொண்டிருந்தார். அன்று மதியம் சாப்பிட்டு முடித்துவிட்டு நாங்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தோம். சத்யதேவ் தனது ஈசி சேரில் சாய்ந்து கொண்டு இந்த வழக்கின் முழு பின்னணியை விளக்கத் தொடங்கினார். கூரையை பார்த்தபடி ஒரு பெருமூச்சு விட்டான். சதாசிவத்தோட மரணத்துக்காக நான் வருத்தப்படல அருண். ஆனால் பாவம் அந்த அமுதன் அநியாயமாக பலியாயிட்டான். நான் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டு சொன்னேன், சரி ஆரம்பத்திலிருந்து சொல்லு. சத்யதேவ் விவரிக்க தொடங்கினான். இந்த கதையோட மையப்புள்ளி சதாசிவன் தான். அவர் மட்டும் இல்லைன்னா இந்த ஆயுத கடத்தல் கும்பல் நம்மளால் பிடிச்சிருக்கவே முடியாது. சதாசிவம் ஒரு கஞ்சன், யாருக்கிட்டையும் எதையும் பகிராத சுபாவம் கொண்டவன். பூர்வீக சொத்து, கொஞ்சம் விவசாயம், அப்புறம் இந்த மயிலாடி சந்தையில் தரக வேலை, இதுதான் அவனோட பிழைப்பு. ஆனால் அவருக்குள்ள ஒரு பேராசை இருந்தது. கஞ்சங்களுக்கு செலவு செய்ய பிடிக்காதே தவிர அனுபவிக்க ஆசை இருக்காதுன்னு சொல்ல முடியாது. அவருக்கு 45 வயசு ஆகும்போது ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. விஸ்வநாத் கூட சதாசிவத்துக்கு பழக்கம் இருந்தது. விஸ்வநாத் மேஜை இழுப்பறையில் சில சித்த வைத்திய மருத்துவ நிலையங்கள் இருந்தன. அதை சதாசிவன் தான் கொடுத்துருக்கணும். அந்த பழக்கத்தின் மூலமாக தான் விஸ்வநாத்தோட இருண்ட ரகசியத்தை அவர் தெரிஞ்சுக்கிட்டார். விஸ்வநாத் சட்டவிரோத ஆயுத வியாபாரம் செய்கிறதையும் அந்த இலவம்பஞ்சு மரக்காட்டு புதர்களுக்குள்ள ஆயுதங்களை ஒழிச்சு வச்சிருக்கிறதையும் சதாசிவன் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டார். சதாசிவன் அந்த ஆயுதங்களை திருடி வைக்க முயலலை. அவருக்கு அந்த தொழிலை பற்றி எதுவும் தெரியாது. அதனால் அவர் தேர்ந்தெடுத்த வழி மிரட்டி பணம் பறிக்கிறது, அதாவது பிளாக்மெயில். ஸோ விஸ்வநாத்தை மிரட்டி 5 லட்ச ரூபா வாங்கினார். சதாசிவன் இந்த 5 லட்ச ரூபா வாங்கிட்டு சென்னைக்கு போகிறதா நாடகம் ஆடினார். ஆனால் உண்மையில் அவர் தன் மச்சான் பரஞ்சரன் வீட்டுக்கு தான் போனார். அங்கே தன்னோட இரும்பு பெட்டியை வச்சுட்டு மீண்டும் மயிலாடிக்கே திரும்பி வந்தார். ஏன் திரும்பினார்? அவருக்கு விஸ்வநாதன் கொடுத்த 5 லட்ச ரூபா பத்தல, இன்னும் அதிகமாக பறிக்கலான்னு நினச்சாரு. அந்த பேராசை தான் அவரை பலி வாங்கிடுச்சு.
விஸ்வநாதன் ஒரு முன்னாள் ஜாக்கி, ரொம்ப துணிச்சலானவர். தன்னை மிரட்டுறவனை விட்டு வைக்க அவர் விரும்பலை. அதே நேரத்தில் நான் மறுபடியும் கேட்டேன், சரி அமுதன் எப்படி செத்தான்? சத்யதேவ் வருத்தத்துடன் சொன்னான், அமுதன் ரொம்ப துரதிருஷ்டசாலி. அவன் அன்றைக்கி நைட்டு காட்டுப்பகுதி பக்கம் தற்செயலாக வந்தபோது விஸ்வநாத் ஆயுதங்களை ஒழிச்சு வச்சுருக்கிறத பார்த்துட்டான். விஸ்வநாத் தன் தொழிலுக்கு ஆபத்து வந்துக்கூடாது அப்படிங்கிறக்காக தங்கிட்ட இருந்த பிஸ்டலில் அமுதனை சுட்டு கொண்டுட்டு சடலத்தை புதருக்குள்ளே மறைச்சிட்டார். கருப்பு குதிரை பற்றி சொன்னியே, அது என்ன? அதுதான் விஸ்வநாத் செய்த புத்திசாலித்தனமான வேலை. பத்மநாதன் செட்டியார்கிட்ட கருப்பு குதிரை இருக்குது அப்படிங்கிறது அவர் ஏற்கனவே தெரியும். தான் காட்டில் நடமாடும்போது யாராவது பார்த்தா அது பத்மநாபன் நினைக்கணும் அப்படிங்கிறக்காக வேணும்னே ஒரு கருப்பு குதிரையில் போய் அந்த பகுதியில் நடமாடியிருக்கார். அதன் மூலமாக பழைய திசை திருப்ப முயற்சி பண்ணார். ஆனால் பத்மநாபன் ஒரு பயந்த சுபாவம் கொண்டவர். அந்த ராத்திரி நேரத்தில் அவர் குதிரையில் வெளியே வரமாட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சபோது உண்மை வெளியே வந்துருச்சு. சத்யதேவ் தன் வழக்கின் இறுதி விளக்கத்தை மிக தெளிவாக அடுக்கினான். விஸ்வநாத்தோட தந்திரங்களும் சதாசிவத்தோட பேராசையும் எப்படி ஒரு விபரீதத்தில் முத்தின அப்படிங்கிறத இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணது இதோ இங்கே. சதாசிவம் ஒரு கணக்கு போடுற பேர்வழி. தன்னோட வாழ்நாளோட இறுதி காலத்தில் மகிழ்ச்சியாக கழிக்க விரும்பினார். அதுக்காக அவர் விஸ்வநாத்தை மிரட்டி வாங்கின பணத்தையும் தன் சேமிப்பையும் ஒரு இரும்பு பெட்டியில் வச்சார். ஆனால் அந்த பெட்டியோட சென்னைக்கு போகிறது அவ்வளோ பாதுகாப்பாக இல்லைன்னு நினச்சி ராமகிரியில் இருக்கிற தங்க சுசீலா மற்றும் மச்சான் பரதன் வசம் அந்த பெட்டியை ஒப்படைச்சிட்டு கையில் ஒரு சின்ன பையன் மட்டும் எடுத்துகிட்டு போய் சென்னைக்கு போயிட்டு வந்திருக்கார். இன்னொரு பக்கம் விஸ்வநாத் ரொம்ப கோபத்தில் இருந்திருக்காரு. சதாசிவம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தன்னை சுரண்டிக்கிட்டே இருப்பாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவர் சதாசிவத்தை நிரந்தரமாக அகற்றணும்னு முடிவுபடுத்தார். அதற்காக அவர் பூபி ட்ராப் அப்படிங்கிற ஒரு கன்னிவிடி திட்டத்தை தான் தீர்த்தினார். சதாசிவம் இல்லாத நேரத்தில் அவரோட வீட்டுக்கு பின்னாடியே ஒரு ஹேண்ட் கிரேனேட்டை மறைச்சி வச்சுட்டு அவர் கதவை திறந்தாலோ அல்லது உள்ள நுழைய முயன்றாலோ வெடிக்கும்படி அதை ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த சதித்திட்டத்தை நிறைவேற்றிட்டு விஸ்வநாதன் திரும்பும்போது தான் அந்த துயரம் நடந்தது. அன்றைக்கி நைட்டு தன்னோட கண்ணுக்குட்டியை தேடி வந்த அமுதன் காட்டில் விஸ்வநாத்தையும் அவரோட குதிரையும் பார்த்துட்டான். முதல்ல பயந்து ஓடுனவன் பிறகு தைரியத்தை வரவழைச்சிட்டு மீண்டும் வந்தபோது விஸ்வநாத் அவனை அடையாளம் பார்த்துட்டார். தன்னை காட்டில் பார்த்த ஒரே சாட்சி அமுதன் தான் அப்படிங்கிறதும் அவர் உயிரோடு இருப்பது தன் திட்டத்துக்கு ஆபத்துங்கிறதும் நினச்ச விஸ்வநாத் தன்னோட ஆட்டோமேட்டிக் பிஸ்டலால் அவனை சுட்டு கொண்டுட்டு அங்கேருந்து மறைஞ்சிட்டார். நான் முதல்ல அந்த இடத்துக்கு போனபோது என்னை ஆச்சரியப்படுத்தினது அந்த குதிரை தான். அமுதன் குதிரை பேயை பார்த்து தான் சொன்னான். ஆனால் நான் அங்கே நிஜமான குதிரை லாயத்தோட தடங்களை பார்த்தேன். நான் திருப்பி கேட்டேன் சத்யதேவ்கிட்ட, ஆனால் குதிரை ஏன் அவர் பயன்படுத்தினார்? அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது. முதல்ல காட்டுப்பகுதியில் வேகமாக போகணுன்னா குதிரை தான் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அடுத்ததாக சதாசிவம் வீட்டுக்கு ஏறதா போகிறதா இருந்தால் குதிரையோட முதுகில் நின்று வீட்டு சுவரை எளிதாக தாண்ட முடிஞ்சிருக்கு. கடைசியாக திசை திருப்புறது. மயிலாடியில் பத்மநாத செட்டியாட்ட மட்டுமே கருப்பு குதிரை இருந்தது. எனவே யாராவது பார்த்தா பழி அவர் மேலே விளட்டும்னு விஸ்வநாதை கணக்கு போட்டார். சதாசிவம் சென்னை போயிட்டு வரும்போது விஸ்வநாத் வச்ச வெடி விபத்தில் சிக்கி உயிர் போட்டுட்டு விஸ்வநாத் ஏதோ ஒரு விபத்தாக காட்ட முயற்சி பண்ணார். ஆனால் சத்யதேவ் கருப்பு குதிரையோட தடங்களை வச்சும் விஸ்வநாத் ஒரு ஜாக்கி அப்படிங்கிறத வச்சும் உண்மையை வெளியே கொண்டு வந்துட்டார். அமுதன் உடம்புல இருந்த தோட்டாவும் விஸ்வநாத் மேஜை எழுப்புறையில் இருந்த பிஸ்டலும் சரியாக பொருந்தவே கொலையாளி சிக்கிட்டான். சத்யதேவ் மேலும் தனது விளக்கத்தை தொடர்ந்தான். வழக்கோட ஒவ்வொரு முடிச்சும் எப்படி அழிந்தது என்பதை அவன் விவரிக்க விதம் இதோ. சதாசிவம் சென்னைக்கு போன போது அந்த இரும்பு பெட்டியை தன்னோடு எடுத்துகிட்டு போகல. 2 நாள் கழிச்சு தான் மச்சா வீட்டிலேருந்து அதை எடுத்துக்கலான்னு நினச்சிருக்காரு. ஆனால் அவர் மீண்டும் தன்னோட வீட்டுக்குள்ளே நுழைய முயன்ற போது நம்ம கண் எதிரிலேயே அந்த விபத்தில் சிக்கி உயிர் போயிடுச்சு. அவர் செத்த பிறகு எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக தெரிஞ்சுது. அமுதனையும் சதாசிவத்தையும் கொண்டது ஒரே ஆள் தான். அவருக்கு பெரிய ஒரு ஆள் கிடையாது. இந்த ஊர்க்காரர், அதுவும் அவங்களுக்கு நல்ல அறிமுகமானவர். அமுதன் அவரை அடையாளம் பார்த்துட்டான். சதாசிவமும் அவரை மிரட்டி பணம் பிரிக்கிறது தான் நினச்சிருக்காரு. ஆனால் எனக்கு அப்போது 2 கேள்விகள் மீதி இருந்தது. யார் அந்த நபர்? அவர் ஏன் கருப்பு குதிரையில் வர்றாருன்னு. அமுதன் சொன்ன நெருப்பு கக்கும் கருப்பு பேய் அப்படிங்கிறது அவரோட கற்பனையாக இருக்கலாம். ஆனால் குதிரைங்கிறது நிஜம். எனவே மயிலாடியில் கருப்பு குதிரை யார்கிட்ட இருக்குதுன்னு விசாரித்தேன். அது பத்மநாதன் செட்டியார் மட்டுமே இருந்தது. ஆனால் பத்மநாதன் செட்டியார் ஒரு நழுவுற பேர்வழி. அவர் அரிசியில் கள்ள கலப்பாரை தவிர 2 பேரை கொலை செய்கிற அளவுக்கு துணிச்சல் அவர்கிட்ட கிடையாது. அவர் ஒரு குதிரை வீரனாக கற்பனை செஞ்சு பார்க்குறது கூட சாத்தியமில்லை. நான் அனுப்பின அந்த அனாமதேய கடிதங்கள் ஒரு வேலை செஞ்சினேன். சந்தேகப்பட்டிலேருந்து பலரை நீக்காக உதவினேன். யமுனாதாஸ் கடிதத்தை போலீஸாரை காட்டிட்டார். அதனால் அவர் குற்றவாளி இல்லை. நடராஜன் மீது சந்தேகம் வந்தது. ஆனால் அவர்கிட்ட குதிரை இல்லை. வாடகை குதிரை எடுத்துகிட்டு யாரும் கொலை செய்ய போக மாட்டாங்க. பரணிதரனை நான் ஆரம்பத்திலேயே நீக்கிட்டேன். அவர் தள்ளு வண்டியில் போகும்போது ஊழியர்கள் கூட இருப்பாங்க. அவங்க கண்ணில் படாமல் கொலை செய்கிறது முடியாது. எனக்கு தேவையானதெல்லாம் சதாசிவத்தோட பெட்டியில் என்ன இருந்ததுங்கிறது மட்டும்தான். கடைசியில் சந்தேகப்பட்டல 3 பேர் மட்டும்தான் இருந்தாங்க. பத்மநாபன் செட்டியார், விஸ்வநாத் மற்றும் இன்ஸ்பெக்டர் சுகவனம். சுகவனத்தை என்னால் நீக்க முடியல. அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்தது.
அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான கள்ளச்சந்தை வியாபாரத்தை செய்கிறது எளிது. விளக்கோட அடியில் தான் இருட்டு அதிகமாக இருக்கும்பாங்க, அந்த மாதிரி. ஆனால் விஸ்வநாத் ஒரு காலத்தில் ஜாக்கி அப்படின்னு தெரிஞ்சபோது என் சந்தேகம் அவன் ரொம்ப உறுதியாச்சு. அதோட அவர் சதாசிவத்துக்கு 5 லட்ச ரூபா கடன் கொடுத்துருக்கிறதா சொன்னார். உண்மையிலேயே அது கடன் அல்ல, அது ஒரு லஷ் மணி, அதாவது அவர் வாய் மூடிட்டு இருக்கிறதுக்காக கொடுத்த பணம். சதாசிவம் மாதிரியான ஏழைங்க எந்த வியாபாரியும் சும்மா விட மாட்டாங்க. விஸ்வநாத்தை பிடிக்க நான் தூண்டில் போட்டேன். என் மனசில் இருந்த திட்டங்களை அவர்கிட்ட வெளிப்படையாக சொன்னேன். விஸ்வநாத் ரொம்ப பேராசக்காரன். போலீஸ் சோதனையில் தன்னோட பல லட்சம் மதிப்புள்ள ஆயுதங்கள் பறி போயிடும்னு அவர் பயந்தார். நேற்று சாயந்தரம் நான் ராம்கிரி போகிறத உறுதி செய்ய ரயில் நிலையத்துக்கே வந்தார். நான் ரயில் ஏறதை பார்த்து தான் அவர் நிம்மதியாயிட்டார். ஆனால் விதி அவருக்கு எதிராக இருந்தது. சரியாக புலிக்குத்தி கிராமத்துக்கிட்ட ரயில் நின்றுச்சு. நான் அங்கேயே இறங்கி பன்னீர், தாஸ், கோபால் அந்த 3 சின்ன பசங்களையும் அழைச்சிக்கிட்டு காட்டுக்குள்ளே போனேன். காடு முழுசும் தேடுறது சாத்தியம் இல்லை. அதனால் சதாசிவம் வீட்டு சுவரில் குதிரையிலாடம் இருந்த இடத்துல அந்த பெரிய இலவமஞ்சு மரம் வரை எங்கேயும் மண் தோண்டப்பட்டிருக்கிறதான்னு பார்த்தோம். ஆனால் அப்படி எதுவுமே இல்லை. சூரியன் மறைய தொடங்கிருச்சு. காட்டிலேயே அமர்ந்து யோசித்து பார்த்தேன். பிறகு சின்ன பசங்கக்கிட்ட என் திட்டத்தை சொன்னேன். நாங்கள் மயிலாடி விளிம்புக்கு போனோம். அங்கே சுமார் 100-150 கஜம் அகலமுள்ள காட்டுப்பகுதி இருந்தது. ஒரு முனையில் ரயில் நிலையம், மறுமுனையில் கூட்டுறவு வங்கி, நடுவில் விஸ்வநாத்தோட மில் இருந்தது. அந்த மில்லோட பின்னாடி கம்பி வேலியும் ஒரு சின்ன ரகசிய வாசலும் இருந்தது. சின்ன பசங்க மூவத்தையும் குறிப்பிட்ட இடைவெளியில் மரத்தின் மேலே ஏறி அமர்ந்து கவனிக்கும்படி சொன்னேன். யாராவது குதிரையிலையோ அல்லது நடந்தோ காட்டுக்குள்ளே வர்றாங்களா அப்படின்னு பார்க்க சொன்னேன். அவங்கள அடையாளம் காணணும், ஆனால் எக்காரணத்தை கொண்டு பிடிக்கக்கூடாதுன்னுங்கிறது என்னோட கட்டளை. பன்னீர் விஸ்வநாத்தோட மில்லுக்கு எதிராக இருந்த மரத்தில் ஏறினா. தாஸ் ரயில் நிலையத்தையும் கோபால் வங்கி பக்கமும் போனான். வானில் நிலவு இருந்தனால அவங்களோட கண்ணில் படாமல் யாரும் காட்டுக்குள்ளே நுழைய முடியாது. அவங்க மரத்தில் ஏறிட்டு நான் மறுபடியும் பெரிய இலவமஞ்சு மரத்துக்கு அருகிலே போனேன். அமுத நிறைந்த இடமான அந்த மரத்து மேலே தான் எனக்கு பெரிய சந்தேகம் இருந்தது. அந்த மர்மத்தின் சாவி அந்த காட்டுக்குள்ளே இருந்ததால் அது நிச்சயம் இந்த மரத்தை சுற்றி தான் இருக்கணும். ராத்திரி நேரம் நிலவொளி பரவ தொடங்குச்சு. அந்த இலவமஞ்சு மரத்துலேருந்து 20 அடி தூரத்துலேருந்து ஒரு அடர்த்தியான மரத்தை மேலே நான் ஏறிட்டேன். ஒரு வேட்டைக்காரனை போல் அங்கேயே அவன் வந்துட்டு காட்டு மிருகத்துக்காக காத்திருந்தேன். என்கிட்ட ஆயுதம் எதுவும் இல்லை. அந்த பேர் வழியை பார்க்க மட்டுமே வந்திருக்கேன். அவர் வருவாரான்னு தெரியாது, ஆனால் வர்றதா இருந்தால் 9 மணிக்குள்ளே வருவார். இலவமஞ்சு மரத்தோட இலைகள் அனைத்தும் உதிர்ந்திருந்தன. அதனால் மரத்தின் அடியில் ஒரு நிழல் கூட விடலை. நிலவு மேலே ஏற ஏற பிரகாசமாக இருந்துச்சு. நேரம் போச்சு. என்னை கடிகாரத்தை பார்த்தேன். மணி 7:45. சட்டுன்னு தூரத்தில் ஒரு சத்தம் கேட்டது. காய்ந்த இலைகள் மீது ஏதோ மடமடன்னு சத்தம். மெல்ல திரும்பி பார்த்தேன். அடர்ந்த நிழல ஒரு குதிரை மெல்ல வெளியே வந்துச்சு. கருப்பு குதிரை. அதோட முதுகில் கருப்போட அணைஞ்ச ஒரு மனுஷன் உட்கார்ந்துருந்தான். அவன் முகம் தெரியல, ஆனால் ஒரு ஜாக்கியை போல் முன்னாடி சாஞ்சிருந்தான். எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையோடு பார்த்தபடி அவன் ரொம்ப முதுமையாக முன்னேறிட்டு இருந்தான். குதிரை நேராக போய் அந்த பெரிய இலவமஞ்சு மரத்தோட தடிமனான அடிமரத்தை ஒட்டி நின்றுச்சு. ஒரு கற்சிலை போல் அசையாமல் நின்றுச்சு. அதுக்கப்புறம் நான் பார்த்த காட்சி அப்படியே ஒரு சர்க்கஸ் வித்தை போல் இருந்தது. குதிரை வேற சட்டுன்னு குதிரை மேலே முதுகு மேலே ஏறி நின்னா. பிறகு கையை உயர்த்தி அடிமரத்தில் இருந்த ஒரு பொந்துக்குள்ளே கையை நுழைச்சான். தரையிலிருந்து ஒரு 10 அடி தூரத்தில் கிளைகள் பிரியிற இடத்துல ஒரு ரகசியமான பொந்து இருந்துச்சு. அது ஒரு பறவையோட கூடு. குதிரை வேற ஏன் குதிரை மேலே அமர்ந்து காட்டுக்குள்ள வரான்னு இப்போ புரிஞ்சுதா? ஆயுதங்க நிலத்தில் புதைக்கப்படலை. அவன் மரத்தோட பொந்துக்குள்ளே, அதாவது தரையிலேருந்து 10 அடி உயரத்தில் வைக்கப்பட்டிருக்கு. இலவம்பஞ்சு மரத்தோட உடல் முழுக்க கூர்மையான முட்கள் இருக்கும். அதில் மனுஷங்க ஏறினது கஷ்டம். அணில் கூட ஏறாது. அதை விட பாதுகாப்பான இடம் வேறு என்ன இருக்க முடியும்? ஏணி வச்சு ஏறலாம், ஆனால் யாராவது ஏணியை சுமந்துட்டு காட்டுக்குள்ளே வர்றது பார்த்தா ஊர்க்கண்ணில் பட்டுடும். அதை விட குதிரை பாதுகாப்பானது. அதுவும் ஒரு ஜாக்கியால் பயிற்சி அளிக்கப்பட்ட குதிரைனா இன்னும் வசதி. குதிரை வீரனோட இடது கையில் ஒரு பை இருந்தது. அவன் அந்த பொந்துக்குள்ளே வலது கையை நுழைச்சி ஒவ்வொரு ஆயுதமாக எடுத்து பைக்குள்ளே போட்டுக்கிட்டு இருந்தான். இப்போது அவனை நான் அடையாளம் பார்த்துட்டேன். அது விஸ்வநாத். முகம் தெரியாட்டாலையும் அந்த ஒல்லியான குட்டையான உருவம், வில் வளைஞ்சது போல் இருக்கிற கால்கள் அவனை அடையாளம் காட்டி குடிச்சிருச்சு. என் கணிப்பு சரியாகவே இருந்துச்சு. ஆனால் ஒரு குழப்பம் மட்டும் எனக்கு இன்னும் தீரலை. விஸ்வநாத்துக்கிட்ட கருப்பு குதிரை எங்கே கிடச்சிது? அவன் ரொம்ப ஜாக்கிரதையான ஆள். அவங்ககிட்ட குதிரையை பற்றி விசாரிச்சப்போ அந்த கேள்வியை முக்கியத்துவம் நான் புரிஞ்சுக்கல. இந்த வழக்கிற்கும் கருப்பு குதிரைக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு அவன் கனவுலையும் நினச்சி பார்க்கல. அந்த கருப்பு குதிரையோட ரகசியத்தை நேற்று நான் நள்ளிரவு வீட்டுக்கு வந்த பிறகு தான் புரிஞ்சுக்கிட்டேன். விஸ்வநாத்தோட பையை நிரப்பிக்கிட்டு குதிரையோட முதுகில் வந்தான். பிறகு மெதுவாக நடைகள் திரும்பினான். அவன் நிழலில் மறைஞ்ச பிறகு நான் மரத்துலேருந்து இறங்கினேன். அப்போ மணி 8:15. நான் மறுபடியும் பன்னீர் இருக்கிற திசைக்கு போனேன். என் திட்டம் பலிச்சுது. ராத்திரி போலீஸ் இன்னைக்கு காட்ட சோதனையிடுங்கிறனால விஸ்வநாத் முந்திட்டு ஆயுதங்கள் எல்லாத்தையும் அங்கேருந்து மாற்றினான். இப்போ கேள்வி என்னென்னா, அவன் ஆயுதங்களை எங்கே வைப்பான்? ஏன்னா மனுஷனை மட்டும் பிடிச்சா பத்தாது, அந்த ஆயுதங்களையும் சோதனை பண்ணணும். ஆயுதங்கள் சிக்காவிட்டால் அவனை பிடிக்கிறதுல எந்த பயனும் இல்லை.
நான் காட்டோரத்தில் போன போது பன்னீரும் மற்றவங்களும் இன்னும் மரத்துலேருந்து இறங்கலை. என்னை பார்த்ததும் கீழே வந்தாங்க. அவங்க 3 பேரும் ரொம்ப உற்சாகத்தில் இருந்தாங்க. குதிரை வீரனை அடையாளம் பார்த்துட்டாங்க. விஸ்வநாத் தன்னோட அரிசி ஆலயத்தின் பின்வாசல் வழியாக குதிரையிலேருந்து வெளியே வந்து பன்னீர் இந்த மரத்தின் வழியாக காட்டுக்குள்ளே போயிருக்கான். சரியாக 40 நிமிஷம் கழித்து அதே வாசல் வழியாக மில்லுக்குள்ளே போயிட்டான். நான் கேட்டேன், சரியாக பார்த்தீங்களா? அவன் தான் மில்லுக்குள்ளே தான் போனானா? வேற எங்கேயும் போகலையா? பன்னீர் சொன்னான், இல்லைங்க ஐயா, வேறு எங்கேயும் போகல, மில்லுக்குள்ளே தான் போனான். நான் நிம்மதியான போலீஸ் காட்ட சோதனையிடும்போது வரை அந்த ஆயுதங்களை அவர் மில்லில் தான் வச்சுருப்பான். நான் நேற்று காலையிலேயே அவங்ககிட்ட மில்லில் சோதனை போடுறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். என் பேச்சை அவன் முழுசாக நம்பிட்டான். விஸ்வநாத் என்ன துப்பறியே தெரியாத ஒரு சாதாரண ஆள் நினச்சிட்டான் போல இருக்குது. சத்யதேவ் நீண்ட ஒரு பெருமூச்சுடன் கதையை முடித்தான். அந்த நள்ளிரவில் அவன் கண்ட காட்சியும் விஸ்வநாத்தின் தந்திரங்களும் எப்படி ஒன்றோடொன்று இணைந்தன என்பதை விவரித்த விதம் இதோ. அன்றைக்கி ராத்திரி அந்த பசங்கக்கிட்ட சொன்ன மர்மத்தோடு முடிச்சு அழுந்துருச்சு. ஆனால் இப்போதைக்கு யாருக்கிட்ட எதையும் சொல்லாதீங்க. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு வாங்க, எல்லாம் தெரியும். அவங்க கிராமத்துக்கு போனாங்க. நான் நேராக காவல் நிலையம் போய் இன்ஸ்பெக்டர் சுகனத்துக்கிட்ட ஒரு பிஸ்டல் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போனேன். அங்கே சில முக்கியமாக ஃபோன் பண்ணிவிட்டு திரும்பி வரும்போது நடு ராத்திரி ஆயிடுச்சு. நீ நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்த. உன்னை எழுப்பாமல் பின்னாடி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தேன். அங்கே சில விலங்குகள் அமர்ந்தது. முதல்ல நானும் அதை கருப்பு நாய் தான் நினச்சேன். ஆனால் உத்து பார்க்கும்போது தான் அது நாய் இல்லை, நரின்னு. அவ்வளோதான். அந்த நொடியே கருப்பு குதிரையோட ரகசியம் என்னன்னு உடஞ்சி போச்சு. என்ன உனக்கு புரியலையா? அது ரொம்ப சிம்பிள். சொல்லப்போனால் ரொம்ப வேடிக்கையானது கூட. நரியோட நிறம் கருப்பு இல்லை, ஒரு வித பழுப்பு நிறம். ஆனால் நிலவொளியில் அது நமக்கு கருப்பாக தெரிஞ்சுது. விஸ்வநாத்தோட குதிரையும் கருப்பு கிடையாது, அது அடர் பழுப்பு நிறம். ஆங்கிலத்தில் இது செஸ்ட்நட்னு சொல்லுவாங்க. நிலவொளியில் எந்த ஒரு அடர் நிறமும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது கருப்பாகத்தான் தெரியும். அமுதன் பார்த்த கருப்பு குதிரையும் நான் பார்த்த கருப்பு குதிரையும் உண்மையிலேயே அடர் பழுப்பு நிற குதிரை. இதுதான் கருப்பு குதிரையோட ரகசியம். இந்த ரகசியங்கிற சொல்கிறத விட நிலவொளி செய்த கேலின்னு கூட சொல்லலாம். இரவு உணவின் போது நீ பரணிதரன் மற்றும் சுசீலா பற்றி சொன்ன அவங்களோட பயத்துக்கான காரணம் இப்போ புரியுது. பரணிதரன் தன் வேலையில் சமர்த்தராக இருக்கலாம், ஆனால் வீட்டில் மனைவிகிட்ட மண்புழு போல் அடங்கி போகிறவர். சதாசிவன் தன் தங்கையிடம்தான் அந்த இரும்பு பெட்டியை ஒப்படைச்சிருக்காரு. சதாசிவன் இறந்த செய்தி வந்ததும் சுசீலா தயங்காமல் பெட்டியோட போட்டை உடச்சி அதிலிருந்த பணத்தையும் நகத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. சட்டப்படி அண்ணனோட சொத்து தனக்கு வருமா வராதாங்கிற சந்தேகம். தனக்கு கை கிடச்சது இப்போதே எடுத்துடலாங்கிறது சுசீலாவோட தந்திரம். பரணிதரனுக்கு இதில் உடன்பாடு இல்லைன்னாலும் மனைவியை எதிர்க்கும் துணிச்சல் இல்லை. அதனால தான் உன்னை பார்த்ததும் அத்தனை பயப்பட்டார். அவ்வளோதான் அருண். பாரத தேசத்தில் இந்த தியாக பூமியில் விஸ்வநாத் போல் எத்தனையோ மகாபுருஷர்கள் ரகசியமாக தன் கைவரிசையை காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா கதையும் முடித்த சத்யதேவ் ஒரு பெரிய கொட்டாய் விட்டு பக்கவாட்டில் சாய்ந்து படுத்து கொண்டான். விடிஞ்சிருச்சு அருண், கொஞ்சம் நேரம் தூங்கு. இன்றைக்கி நம்ம சென்னை திரும்ப